ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம்ஸ். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனையும் ஒரு ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அங்க 3 பொண்ணுங்க ஒரு பழைய அம்யூஸ்மெண்ட் பார்க்க பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பார்க் க்ளோஸ் ஆகி கிட்டத்தட்ட பல வருஷம் ஆச்சு. ஆனாலும் இப்பவும் அந்த இடத்துல ஒரு மெஜிஷியன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதுவும் அந்த மெஜிஷியன் சாதாரண ஆள்லாம் கிடையாது. மித்தவங்கள மாதிரி வெறும் ட்ரிக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி மேஜிக் பண்ணாம அவனுக்கு ரியலாவே மேஜிக் டெக்னிக்ஸ் தெரியும்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுவும் அவன் நினைச்சா உயிரோட இருக்கிற ஒரு ஆளை அப்படியே மாயமா மறைய வைக்க முடியுமா? அதனாலேயே அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் பக்கத்துல போனோம்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பொண்ணுங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஸ்டாஃப் வந்துருவாங்களா. சோ உடனே எல்லாருமே அவங்க இடத்துல போய் உட்காந்துருவாங்க. வந்தவர் அப்படியே போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் நான் தான் உங்களோட கிளாஸ் டீச்சர். சோ நம்மளுக்கு பெருசா எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனும் தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ட்டு இப்ப அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இதுவே இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ வேகமா ஓடி வந்துகிட்டு இருப்பா. ஐயோ கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்ட்டு. அப்ப தெரியாதரமா ஒரு பையன் மேல மோதி அதே இடத்துல விழுந்துருவா. பாவம், விழுந்ததுல அவ கால லைட்டா அடிபட்டிருக்கும். இதுல அவ போட்டிருந்த டைட்ஸ்ல வேற ஒரு ஓட்டை வேற விழுந்துருமா. அப்போ இவ இப்படி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்தனியும் அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து நீ ஓகேவா அப்படின்ட்டு தூக்கி விடலான்ட்டு போவான். ஆனா இது எதையுமே அந்த பொண்ணு பெருசா மைண்ட் பண்ணிக்காம கிளாஸுக்கு லேட் ஆச்சு அப்படின்ட்டு திரும்பி ஓட ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலி இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ பேரு ஆனி. இப்ப நம்ம ஹீரோயின் லேட் ஆயிடுச்சுன்னு அடிச்சு புடிச்சு கிளாஸுக்கு வந்தா அங்க அந்த ஸ்டாஃப் கரெக்டா அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரா. அவர் நம்ம ஹீரோயின் லேட்டா வரத பார்த்தனியும் வாமா வா, ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே லேட்டா, உன்னால கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்ப முடியாதா? உனக்கெல்லாம் கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கிற வரைக்கும் நீ அதே இடத்துல நில்லு அப்படின்றான். நம்ம ஹீரோயின் ரொம்ப பாவம் போல. அவ வாயை திறந்து கூட சொல்ல மாட்டா இந்த மாதிரி எனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்ப இவள மாதிரியே இன்னொரு பையன் கிளாஸுக்கு லேட்டா வருவான். ஆக்சுவலி இந்த பையன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். இந்த பையனை கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பையன் நடிச்ச ஃபேமஸான ஒரு டிராமா இருக்கு. அது என்ன டிராமான்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்ப கதைக்கு வருவோம். இந்த பையன் பேரு இல். இப்ப இவனும் லேட்டா வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சனையும் அந்த ஸ்டாஃப் ஃபர்ஸ்ட் திட்டலான்ட்டு போவான். அப்புறம் தான் நல்லா க்ளோஸ் அப்ல வந்து பாப்பான். என்னன்னா இந்த இல்லுங்கிற பையன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பையன் போல. ஹோல் ஸ்கூல்லே இவன் தான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் போல. அதனால இப்ப நம்ம ஹீரோயின் கொடுத்த மாதிரி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்திருக்கும், அதனாலதான் லேட்டா இருக்கும், இனிமேல் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாத, போய் உன் பிளேஸ்ல உட்கார் அப்படின்றான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். அதனால இப்ப அந்த ஸ்டாஃப் வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினை பார்த்து அவனால இன்னைக்கு உனக்கு லக்குன்னு நினைச்சுக்கோ, போய் நீயும் போய் உட்காரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினையும் பத்தி விட்டுருவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு அவன் போன் எடுத்து அவங்க அம்மாக்கு தான் மெசேஜ் பண்ணுவா. அம்மா, இந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன், கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன், பட் நல்ல வேலை இன்னைக்கு எனக்கு ஏதோ லக் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியே ஒரு பையன் லேட்டா வந்தான், அவனால இப்ப நான் பனிஷ்மெண்ட் வாங்காம நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் டெக்ஸ்ட் போட்டு விட்டுருப்பா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் பிரேக் வந்துருமா. அப்ப நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல இருக்கிற சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அது எடுத்து வைக்கிறப்பயே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு நிறைய வேற எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பா அவ பிளேட்ல. சரி, ஒருவேளை இவ ரொம்ப சாப்பிடுவாளா இருக்கும் அப்படின்னு நினைச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு யாருக்குமே தெரியாம அந்த பிளேட்ல இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாத்தி வச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப தெரியாதரமா ஆப்போசிட்ல வந்த ஹேனான்னு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினோட டிஃபன் பாக்ஸ் தள்ளி விட்டுருவா. ஆனா அந்த பொண்ணு ஐயோ தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவ கிராஸ் பண்ணி போயிருவா. ஆனா நம்ம ஹீரோனுக்கு இந்த சம்பவம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவ இந்த சாப்பாட்டை திருட்டுத்தனமா பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாள். இது மித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிரும் அப்படிங்கறதுனால ஒரு மாதிரி அப்செட் ஆயிருவா. அதுக்கடுத்து இப்ப திரும்ப கிளாஸ் ரூம்ல தான் காட்டுவாங்க. அந்த இல் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோனை இடிச்சால அந்த ஹேனாங்கிற பொண்ணு வந்து உன் பக்கத்துல ஆனின்னு சொல்லி ஒரு பொண்ணு உட்காந்துருக்காள, அவ என்ன திடீர்னு ஊமி ஆயிட்டாளா, இப்ப கூட லஞ்ச் பிரேக்ல அவளை தெரியாம இடிச்சிட்டேன் அப்படி ஜட மாதிரியே உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேனா பொண்ணு அந்த இல் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா அந்த இல்லா அவன் தேவையில்லாம எந்த பேச்சும் வச்சுக்கவே மாட்டான் போல. அவன் உடனே எனக்கெல்லாம் மித்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்ட்டு எந்த அவசியமும் இல்ல அப்படின்பானா. அதுக்கு உடனே அந்த ஹேனா பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டும் நீ அவளை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆகணும், ஏன்னா நீ இந்த ஸ்கூல்லயே நம்பர் 1 ஸ்டூடெண்டா இருக்கலாம், பட் ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் நீ எப்பயுமே செகண்ட் தான் வருவ, அதுதான் மேக்ஸ். அந்த மேக்ஸ் சப்ஜெக்ட்ல எப்பயுமே அவ தான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். இந்த மேக்ஸ் விஷயத்தை பத்தி பேசணும் அந்த இல்லுக்கு ஒரு மாதிரி மூஞ்சே மாறிடும். அதுக்கடுத்து கரெக்டா நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துருவா. அந்த ஸ்டாஃபும் இப்ப உள்ள வந்துருவாரு. அதனால எல்லாரும் அந்த பேச்சை அதோட நிப்பாட்டிடுவாங்க. ஆனா இப்ப உள்ள வந்த நம்ம ஹீரோயின் அவ கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா அவ பேக்ல வச்சுக்கிட்டு இருப்பா. இவ ஏன்டா ஒரு சாப்பாடு விஷயத்துல தேவையில்லாம இவ்வளவு பயப்படுறா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். அதுக்கடுத்து இப்ப ஸ்கூல்லாம் முடிஞ்சோடனையும் நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு வேலை கேட்டு இப்ப அங்க பார்ட் டைமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவா. அப்போ அப்படிதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த கஸ்டமர்ஸ் அங்க டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்களா. சோ அந்த மிச்சத்தெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போடலான்ட்டு நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப அதுல ஒரு பர்கர் அப்படியே ஒரே ஒரு பைட் மட்டும் எடுத்த மாதிரி இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் அவ குப்பையில போடலாம் நினைப்பா. அதுக்கடுத்து என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல, பேசாம அதை நம்ம சாப்பிட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த வாயில தான் வைக்க வருவா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் வந்தனையும் அதை தூக்கி அப்படி டஸ்ட்பின்லயே போட்டுருவா. சோ இந்த மாதிரி இவன் நடந்துக்கிறதுல நமக்கு நல்லா தெரியுது நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில தான் வாழ்றா அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு அவ போறப்ப அந்த ஓனர் இப்ப அப்படியே இனிமேல் நீ கரெக்டா ரெகுலரா இங்க வேலைக்கு வந்துடணும், இந்த வாரத்தோட சம்பளத்தை உனக்கு அட்வான்ஸா கொடுக்குறேன் அப்படின்ட்டு 2000 கையில கொடுப்பாரு. இதை வாங்கணும்னு நம்ம ஹீரோனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப வீட்டுக்கு போற வழியில எல்லாம் அந்த ரூபா நோட் அப்படியே கையில வச்சுக்கிட்டே இந்த 2000
நிறைய வாங்கலாம்ல. ஃபர்ஸ்ட் ஒரு மூட்டை அரிசி வாங்கணும், கொஞ்சம் முட்டை வாங்கணும், அது மட்டும் இல்லாம என்னோட பேண்ட் வேற எனக்கு கிழிஞ்சு போச்சு, ஒரு புது பேண்ட் வாங்கணும் அப்படின்ட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த ரூபா நோட்டு லைட்டா பறந்து போயிரும். நல்ல வேளை அது ரொம்ப தூரம் பறந்து போகாம கொஞ்சம் தள்ளி போய் விழுகும். சரின்னு சொல்லிட்டு அவ எடுக்கலான்ட்டு கீழே குனிஞ்சா திரும்பி அந்த பணம் கொஞ்சம் பறந்து போயிரும். இந்த மாதிரி அவ எடுக்கலாம்னு பக்கத்துல போக 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 அந்த பணம் பறந்து போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பாக்குறப்ப என்னடா இது, ஒருவேளை இந்த டிராமால எதுவும் பேய்கி வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா அந்த பணம் இப்படியே பறந்து பறந்து போய் கரெக்டா அந்த மூடப்பட்ட அம்யூஸ்மெண்ட் பார்க் கிட்ட போயிரும். நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் எப்படியா அந்த ரூபா நோட்டை எடுத்துடணும்ட்டு திரும்பி பக்கத்துல போனா அந்த நோட் இப்ப அம்யூஸ்மெண்ட் பார்க் உள்ளே போயிரும். உள்ள போறதுக்கு நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த 2000 ரூபாங்கிறது அவளுக்கு ஒரு பெரிய விஷயம். அதனால தைரியத்தை வர வச்சுட்டு இப்ப உள்ள போய் அந்த நோட் எடுக்கலான்னு பார்த்தா அந்த நோட் இப்ப கரெக்டா பறந்து போய் இன்னொரு ஆள் கையில போய் மாட்டிக்கும். யாருடா இந்த ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்தா அந்த ஆள் அப்படியே பார்க்க ஒரு மெஜிஷியன் மாதிரியே இருப்பான். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு மேஜிக் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரகடான வாய்ஸ்ல கேட்பான். அவள்தான் நம்ம ஹீரோயின் ஒரே ஒரு கத்திட்டு அந்த இடத்த விட்டு அலறி அடிச்சுட்டு ஓடிடுவா. அதுக்கடுத்து தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு வீட்டுக்கு வருவாளா. அங்க வந்தனையும் ஒரு கியூட்டான குட்டி பொண்ணு அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணிக்குவா. என்னன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி போல. இப்ப அப்படியே அவ தங்கச்சி கிட்ட தான் புலம்பிக்கிட்டு இருப்பா. வர வழியில ஒரு கிரேசியான ஆளை பார்த்தேன், அவனால நான் சம்பாரிச்ச பணத்தையும் நான் காத்துல கோட்டை விட்டுட்டேன், இவ்வளவு லேட் ஆயிருச்சு, உனக்கு கண்டிப்பா பசிக்கும் தானே அப்படிங்கிற மாதிரி அவ தங்கச்சிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பா. அவ தங்கச்சியும் ஆமா அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டினோனையும் நம்ம ஹீரோயின் காலையில ஸ்கூல்ல ஒரு பாக்ஸ்ல திருட்டுத்தனமா சில சாப்பாடு எடுத்து வச்சிருப்பாள். அதை இப்ப தங்கச்சி கொடுக்கலான்னு நினைப்பா. அதோட சேர்த்து கொஞ்சம் ரைஸும் ஆக்கி கொடுத்தாதான் அவளுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ட்டு ரைஸ் எடுக்கலான்ட்டு வீட்டுல இருக்கிற எல்லா டப்பாவையும் திறந்து பாப்பா. பார்த்தா கொஞ்சம் அரிசி கூட இருக்காது. ஆனா இதெல்லாம் பார்த்த அந்த தங்கச்சி இப்ப அப்படியே அக்கா நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு ஆக்சுவலி சாப்பாடு வேண்டாம், ஏன்னா மதியானமே இன்னைக்கு ஸ்கூல்ல எனக்கு பிடிச்ச சாப்பாடா, அதனால நான் 3 பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டேன், அதனால எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. ஆக்சுவலி அவங்க வீட்டோட சிச்சுவேஷன் தெரிஞ்சு அந்த பொண்ணு இப்படி போய் சொல்றா போல. சரி என்னடா இது, இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க, இவங்களோட பேரண்ட்ஸ் எங்க, அவங்க ஏதாவது இந்த பொண்ணுங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட்ல ஓடும். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினை வெளியே இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். சரின்ட்டு வெளியே போலான்னு சொல்லிட்டு அவளோட யூனிஃபார்ம்குள்ள கையை விடுறப்ப உள்ள ஏதோ ஒரு இன்விடேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை நம்ம ஹீரோயின் அப்படி பெருசா எடுத்துக்காம வெளியே யார் கூப்பிடுறா அப்படின்னு போய் பார்க்க போவா. பார்த்தா இந்த வீட்டோட ஓனர் போல. அவங்க வந்து என்னமா இது 3 மாசமா இன்னும் வாடகையே கொடுக்கல, நானும் சின்ன பிள்ளைங்க தனியா இருக்கீங்க அப்படிங்கறதுக்காக பெருசா கண்டுக்கல, பட் இருந்தாலும் என்னோட நிலைமை யோசிக்கணும்ல, சீக்கிரம் வாடகை கொடுக்க பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா அப்பப்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டு போவாருன்னு சொல்ற, இப்ப ரீசெண்டா எப்பயானு உங்க அப்பா வந்தாரா, எதுவும் காசு கொடுத்துட்டு போனாரா அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி பல கேள்வி கேட்கும். நம்ம ஹீரோனும் இன்னும் கொஞ்ச நாள் எங்க அப்பா வந்துருவாரு, சீக்கிரம் வாடகை நாங்க கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. சோ அதுக்கு அடுத்துதான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும். நம்ம ஹீரோயினும் அவளோட தங்கச்சியும் தனியா தான் இந்த வீட்டுல இருக்காங்க போல. அவங்க அப்பா வேணா மேபி எப்பயாண்டு இந்த வீட்டுக்கு வரலாம், வராமையும் இருக்கலாம், அந்த மாதிரி தான் அவ சிச்சுவேஷன் இருக்கு. சோ ஜஸ்ட் ஒரு 16 வயசு இருக்கிற நம்ம ஹீரோயின் அவளையும் பாத்துக்கிட்டு அவ தங்கச்சியும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பு இப்ப அவகிட்ட தான் இருக்கு. அதுக்கடுத்து இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அந்த கீழே விழுந்து அவளுக்கு ஓட்டையா இருக்கும்ல, அதே பேண்ட தான் திரும்பி போட்டு வந்திருப்பா. இதை வந்து அந்த இல்லு நோட் பண்ணிருவான். கூடவே சேர்ந்து அந்த ஹேனாங்கிற பொண்ணு நோட் பண்ணிருவாளா. அந்த பொண்ணு இப்ப அப்படியே அவளோட ஃப்ரெண்டு கிட்ட என்னது இது, நேத்து கீழே விழுந்துட்டா, அதனால அவ பேண்ட் ஓட்டையாயிருச்சு, ஓகே இன்னைக்கும் அதே பேண்ட போட்டு வந்திருக்கா, ஒருவேளை புது பேண்ட் வாங்குற அளவுக்கு கூட இவகிட்ட காசு இல்லாம இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் டீஸ் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் பிரேக்கும் வந்துரும். நம்ம ஹீரோயின் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு அவ பிளேஸுக்கு வந்து உட்காருவாளா. அப்போ அவளோட டெஸ்க்கு கீழே எதையோ பாத்துருவா. அதை பார்த்து அவளோட மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடும். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு ரூபா நோட்டு கிடக்கும். இப்ப நம்ம ஹீரோயின் அவ மைண்ட்ல என்ன யோசித்தான்னு தெரியல, ஒரு மாதிரி மன கஷ்டத்தோடயே அந்த பணத்தை எப்படியான்னு எடுக்கணும்ட்டு யாருக்குமே தெரியாம எடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணுவாளா. அப்ப கரெக்டா அந்த இல் கிளாஸுக்கு வந்துருவான். அவன் நம்ம ஹீரோயின் பக்கத்துல தான் உட்காருவானா. இவன் வரத பார்த்துன்னு நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த பணத்தை எடுத்து அவளோட பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்குவா. ஆனா பாவம் நம்ம ஹீரோயின் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டோமே அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு மாதிரி கில்ட்டோட தான் இருப்பா. ஆனா அந்நேரம் அந்த ஹேனா பொண்ணு அவளோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்து எதையோ தேடுற மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்களா. உடனே அந்த இல்ல என்ன என் பிளேஸ் சைடே சுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்பான். அப்ப அந்த ஹேனா பொண்ணு பர்ஸை திறந்து ஒண்ணு இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேன்டீனுக்கு போலான்ட்டு இங்க வச்சுதான் என் பர்ஸனை ஓபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம் என் பர்ஸ்ல இருந்து ஏதோ காசு கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன், அதான் நான் கொண்டு வந்த காசு இங்க எதுவும் விழுந்துருச்சான்னு சொல்லி தேடி பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவ தேடுவா. இதை கேட்டோன்னே பாவம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. ஒரு பக்கம் ஏற்கனவே மித்தவங்க காசை எடுக்கிறோமே அப்படிங்கிற கில்ட்டி கான்சியஸ்ல அவ இருக்கா. இன்னொரு பக்கம் இப்ப இந்த ஹேனா பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோயின் மேல டவுட் பட்டு அவளை செக் பண்ணானா அது நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஒரு
மாதிரி அசிங்கமா போயிரும். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அப்படியே அவன் நோட்ல எல்லாம் ஒரு மாதிரி கிறுக்க ஆரம்பிச்சிருவா. இதை அந்த இல்லும் நோட் பண்ணிருவான். அவன் கொஞ்சம் கொஞ்சம் கெஸ் பண்ணிருவான். ஆனா அந்த ஹானா பொண்ணு வீம்புக்குனே நம்ம ஹீரோயின் கிட்டயே நீ எதுவும் இங்க ரூபா நோட்டை விழுந்திருக்கத பாத்தியா அப்படின்ட்டு துருவி துருவி நம்ம ஹீரோயினே கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பா. பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிருவாளா. ஆனா அப்ப திடீர்னு அந்த ஹானா பொண்ணு சிரிச்சுக்கிட்டு, சரி விடு, இங்கதான் என் பணம் எங்கேன்னு தொலைஞ்சு போயிருக்கும், நான் வேணா ஏதாண்ட ஒரு பிச்சைக்காரனுக்கு தானம் பண்ணதான் நினைச்சுக்கிறேன் அப்படின்பா. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே அந்த ஹானாவோட பிளான் தான். நம்ம ஹீரோயின் உண்மையிலே ஏழையா, அவகிட்ட காசு இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக வீம்புக்குனே அந்த இடத்துல ரூபா நோட்டை போட்டு அதை நம்ம ஹீரோயின் எடுக்கிறாளா இல்லையான்னு பாக்குறது தான் இவங்க வேலையா வச்சிருந்திருப்பாங்க. பாவம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தனையும் நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருவா. ஏன்னா வெளியே இருந்து பாக்குற யாருக்கும் அவளோட நிலைமை புரியாது. ஆனா உண்மையிலே அவ எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான்ட்டு அவளுக்கு தான் தெரியும். அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்த கடுத்தும் நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நடந்ததே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவ பக்கத்துல ஒரு ஸ்னோ குளோப் ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள ஒரு அழகான குட்டி வீடு ஒண்ணு இருக்குமா. அதை பார்த்தேன்னு நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும். என்னன்னா இந்த ஸ்னோ குளோப்பை நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா கொடுத்து, நீ பெரிய பொண்ணானனையும் இதே மாதிரி ஒரு பெரிய வீட்டுல உன்னை நான் வாழ வைப்பேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்பாவோட பிசினஸ் டாப்ல போயிரும், அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்கும் சூப்பரா வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இப்ப அதெல்லாம் யோசித்து பார்த்த நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துல படுப்பாளா. படுத்த கொஞ்ச நேரத்திலேயே இப்ப அப்படியே அவளுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல இவ ஹாப்பியா அவங்க அப்பா கூடயும் தங்கச்சி கூடயும் ஒரு பெரிய வீட்டுல சந்தோஷமா வாழ்ற மாதிரி. அப்போ அந்த வீட்டுல ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு லேடி நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த லேடியை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அம்மான்னு சொல்லிட்டு பக்கத்துல போற மாதிரி காட்டுவாங்க. ஆனா டக்குன்ட்டு அவங்க அம்மா வேனிஷ் ஆயிருவாங்க. அதோடய நம்ம ஹீரோயினோட ட்ரீமும் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். சோ இதுலயே நம்மளால கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு கெஸ் பண்ண முடியும். நம்ம ஹீரோயின் கூட இப்ப அவங்க அம்மா இல்ல, அவங்க அப்பா மட்டும் தான் இருக்காரு, அதுவும் அடிக்கடிலாம் வீட்டுக்கு வர மாட்டாரு, எப்பயான்ட்டு தான் வருவாரு அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த மாதிரி ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கிறனால நம்ம ஹீரோயின் இப்ப என்ன யோசித்தான்னு தெரியல. நேத்து விட்டு அந்த 2000 எப்படியா நம்ம திரும்பி வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு இப்ப அந்த மெஜிஷியனை தேடி அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கே போவா. அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கே ஒரு மாதிரி பாலடைஞ்சு போன நிலைமையில தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் அப்படி பயந்து பயந்து உள்ள போய்கிட்டு இருப்பாளா. ஆனா அப்பன்னு பார்த்து திடீர்னு அந்த மேரி கோரவுண்ட் தனியா சுத்துற மாதிரி தெரியும். நம்ம ஹீரோயின் இன்னும் ரொம்ப பயந்து போயிருவா. ஆனா என்னன்னு பார்த்தா அதுலதான் அந்த மெஜிஷியன் உட்கார்ந்துருப்பான். அவன் இப்ப அப்படியே, என்ன என்னோட இன்விடேஷன் உனக்கு கிடைச்சிச்சா, என்ன பாக்குறதுக்கு தான் நீ வந்தியா அப்படின்ட்டு கேட்பான். இவன் சொன்னதுலே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா, நேத்து அவளோட பாக்கெட்டுக்குள்ள இருந்த இன்விடேஷன் இவன் வச்சதான் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் உடனே, நான் ஒன்னும் அதுக்காக எல்லாம் வரல, சொல்ல போனா அந்த இன்விடேஷனை நான் நேத்தே கசக்கி குப்பையில போட்டுட்டேன் அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த மெஜிஷியன், என்னது குப்பையில போட்டுட்டியா, வாய்ப்பு இல்லையே, அது இன்னும் உன்னோட பாக்கெட்டுக்குள்ள தானே இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோனோட கையில இந்த இன்விடேஷன் இருக்கும். நம்ம ஹீரோன் ஒரு செகண்ட்ல அரண்டு போயிருவா, என்னடா நடக்குது இங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இப்ப நம்ம மெயினா வந்ததுக்கு காரணம் நம்மளோட பணத்தை திரும்பி வாங்கிட்டு போறதுக்கு தான் அப்படின்ட்டு, நேத்து நீங்க என்னோட பணத்தை எடுத்துக்கிட்டீங்கல்ல, அதை என்கிட்ட திரும்பி கொடுங்க அப்படின்ட்டு கேட்பா. அதுக்கு அந்த மெஜிஷியனும், ஓன் பணமா, கொடுத்துட்டா போச்சு அப்படின்ட்டு இப்ப அந்த ரூபா நோட்டை கையில எடுத்து வச்சுட்டு, இதை நான் உன்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு மேஜிக் பண்றேன் அப்படின்ட்டு அவன் ஏதோ ஒரு மேஜிக் பண்ண அவன் கையில இந்த ரூபா நோட் அப்படியே சாதாரண ஒரு வெள்ளை பேப்பர் மாதிரி மாறிடும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு இன்னும் கடுப்பாயிரும். உடனே இப்ப கடுப்புல, எனக்கு உங்களோட மேஜிக் இருக்க பாக்குறதுக்குலாம் இங்க நேரம் இல்ல, ஒழுங்கு மரியாதை என் காசை திரும்பி கொடுங்க. ஓ அப்பனா உனக்கு காசை மறைய வைக்கிறதுல பெருசா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல, சரி நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட காசை நான் திருப்பி கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்ப இன்னொரு மேஜிக் பண்ணுவான். அந்த ரூபா தாள் இப்ப அப்படியே 2ஆ மாறிடும். சரி ஓகே, நம்ம ஹீரோனுக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடைச்சிருச்சு, அதை உடனே அவ எடுத்துக்குவா அப்படின்னு நினைச்சா. ஆனா இப்ப இந்த காசை பார்த்தேனும் நம்ம ஹீரோனுக்கு காலைல ஸ்கூல்ல நடந்த சம்பவம் தான் ஞாபகம் வரும். அதனால இப்ப ரொம்ப அப்செட் ஆகி அந்த மொத்த கோவத்தையும் அந்த மெஜிஷியன் மேலதான் காட்டுவா. என்ன பார்த்தா என்ன மித்தவங்க காசுக்கு ஆசைப்படுற மாதிரி தெரியுதா, எனக்கு ஒண்ணு வேற யார் காசும் வேண்டாம், என்னோட காசு மட்டும் போதும் அப்படின்ட்டு அதுல இருந்து ஒரே ஒரு ரூபா நோட்டை மட்டும் எடுத்துக்குவா. ஸோ இப்போ அவள் கையில் கொஞ்சம் காசு இருக்கிறனால வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி போட்டு அவள் தங்கச்சிக்கு சமைச்செல்லாம் கொடுப்பா. அந்த சாப்பாடு அந்த தங்கச்சி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றத பார்க்கறதுக்கே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பட் இப்போ நம்ம ஹீரோயின் என்னதான் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு காசு ரெடி பண்ணிட்டாலுமே இன்னும் அந்த வீட்டுக்கான ரெண்ட் அவள் ரெடி பண்ணியிருக்க மாட்டாள. இதை பற்றி ஒரு மாதிரி அப்செட்டாக அப்படியே ஸ்கூலில் யோசித்துக்கிட்டு இருப்பாளா. யோசித்தவ அப்படியே டயர்டில் அவள் பிளேஸில் படுத்து தூங்கிடுவா. அந்நேரம் அந்த அந்த இடத்துக்கு வருவான். அவன் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி குறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் பார்க்குற பார்வையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு. பையன் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இப்படி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிருவாளா. பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இல்ல அப்படியே, நீ தான் மேக்ஸ்ல பெரிய புலிங்கிறாங்க, எனக்கு இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் இப்ப அப்படி சால்வ் பண்ணுவா. அப்ப அந்த இல்ல நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ எப்படி எல்லா சப்ஜெக்ட விடையும் மெயினா மேக்ஸ் மட்டும் நல்லா போடுற, ஓ அதுவா, என்ன பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஒரு ஃபன் தெரியுமா, ஏன்னா இந்த உலகத்துல நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷனே இருக்காது, ஆனா மேக்ஸ் அப்படி கிடையாது, நம்ம பெர்ஃபெக்ட்டா பார்த்து சால்வ் பண்ணா அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படின்பா. இவ
என்னடா வித்தியாசமா பேசுறா அப்படிங்கிற மாதிரி அந்த இல்லுக்கு இருக்கும். ஆனா நம்ம ஹீரோனோட மைண்ட்ல ஏன்னா இந்த உலகத்துல நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷனே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா என்னோட கஷ்டமான வாழ்க்கை மாதிரி என் வாழ்க்கையிலயும் இந்த மேக்ஸ்ல சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி ஏதாண்டு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே ஸ்கூல் முடிஞ்சனையும் நம்ம ஹீரோயின் அவளோட பார்ட் டைம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்ட்டு கிளம்புவாளா. அப்ப அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா வேலை பண்ண, அதனால இந்த எக்ஸ்ட்ரா அந்த சாப்பாடை வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லி கொடுப்பான். சோ அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கா அப்படின்ட்டு அவனுக்கு முடிஞ்ச ஹெல்ப் அவன் செய்யறான். இந்த மாதிரி இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டு நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி அவன் கிட்ட அட்வான்ஸா கொஞ்சம் சேலரி கேட்பா. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியவே வரும். அவங்க அப்பா பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கடன் வாங்கி இருந்திருப்பாரு போல. ஸ்டார்டிங்ல அந்த பிசினஸ் நல்லா தான் போயிருந்திருக்கும். பட் கொஞ்ச நாள்லயே மொத்தமா அந்த கம்பெனியே திவாலாகி அவர் இப்ப காசே இல்லாம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காரு போல. அது மட்டும் இல்லாம ஊர்ல நிறைய இடத்துல கடன் வாங்கி வச்சிருக்கறனால வீட்டுக்கு வந்தா எங்க பிரச்சனை ஏறுமோன்ட்டு வீட்டு பக்கம் வரமாட்டாரு போல. அதனால எல்லா பிரச்சனையும் நம்ம ஹீரோயின் தலையில தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனரும் புரிஞ்சுக்குவான். பட் இருந்தாலும் இப்பதான் அவ வேலைக்கு சேர்ந்திருக்கா, உடனே அட்வான்ஸா நிறைய சேலரி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிப்பான். இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட இந்த கஷ்டமான நிலைமையை அவன் புரிஞ்சுக்குவானா. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவன் கிட்ட இருக்க கொஞ்சம் காசை மட்டும் இதை நீ வச்சுக்கோ, உன்னோட சேலரியில நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு கொடுத்துருவான். நம்ம ஹீரோனுக்கு இந்த பணத்தை வாங்கணும், அப்பாடா இந்த உலகத்துல கொஞ்சம் நல்லவங்களும் இருக்காங்க அப்படின்ட்டு இப்பதான் அவன் மூஞ்சில கொஞ்சம் சந்தோஷமே வரும். அப்ப அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் அப்படியே இங்க பாரு, இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்ன உன்னோட சொந்தக்காரனா நினைச்சுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து கேட்கலாம், நான் உன்னை நல்லபடியா டேக் கேர் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து தொட்டு தொட்டு பேச ஆரம்பிப்பான். அட ஃப்ராடு பயலே, நான் கூட உன்னை கொஞ்ச நேரத்துல நல்லவன் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே இருந்துச்சு. இவன் தொடுறதுலயே இவன் தப்பான இன்டென்ஷன்ல தான் இருக்கான் அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா. உடனே பதட்டத்துல அந்த காசை அப்படியே கீழே போட்டுட்டு என்ன தொடாதீங்க அப்படின்ட்டு கத்துவா. ஆனா அதுக்கு உடனே அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் என்னது இது, பணத்தை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் பம்மிக்கிட்டு இருந்த, இப்ப பணத்தை வாங்கணும்னு ஓவரா சவுண்ட விடுற அப்படின்ட்டு அவளை பிடிச்சு போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பாவம், யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே கத்திக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு யாரோ திடீர்னு வர மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா அந்த மெஜிஷியன். அவன் இப்ப அப்படியே அந்த ஓனர் கிட்ட வந்து உங்களுக்கு மேஜிக் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்ட்டு கேட்பான். அந்த ஓனருக்கு ஒன்னும் புரியாது. டே யாருடா நீ, தேவலாம் என்ன ஏதோ உளறிக்கிட்டு இருக்க, நான் உளறல, மேஜிக் பண்ண போறேன், ஆப்ராக்கா டேப்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெஜிஷியன் அவனோட கோட்டை ஒரு சொல்லிட்டு தான் சொல்லிட்டுவான். அடுத்த செகண்டே பார்த்தா அங்க இருந்த ஓனர் மறைஞ்சு போயிருவான். இந்த மாதிரி நம்ம ஹீரோயினை ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்துறதுனாலயே இந்த மெஜிஷியனை இனிமேல் நம்ம ஹீரோனே மைண்ட்ல வச்சுக்குவோம். இப்ப இந்த மாதிரி கண்ணு முன்னாடியே ஒரு ஆள் காணா போனது நம்ம ஹீரோனால நம்பவே முடியாது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு அந்த ஓனர் தொல்லை இல்ல அப்படின்ட்டு அவன் நிம்மதியா வீட்டுக்கு போயிருவா. அடுத்த நாள் காலையில திரும்பி இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து பாப்பாளா. பார்த்தா அந்த கடை திறந்திருக்காது. என்னன்னா அந்த ஓனர் இன்ன வரைக்கும் ஆளை காணோம். அதனால நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கே போயிருவா. ஆனா அங்க போனனையும் அவ மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே இவ ஸ்கூல்ல ஏற்கனவே சில ரூமர்ஸ் இருந்திருக்கும். இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ஒரு மெஜிஷியன் இருக்கான், அவனால ரியல் மேஜிக்கே பண்ண முடியும், அவன் நினைச்சா உயிரோட இருக்கிற ஒரு ஆளை அப்படியே மாயமா மறைய வைக்க கூட முடியும் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் பேசியிருப்பாங்கல்ல. அது எல்லாத்தையும் இப்ப நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் இந்த வேர்ல்டுல ரியல் மேஜிக்னு ஒண்ணு இல்லவே இல்லை, எல்லாமே ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ற மேஜிக் தான். அப்படி இருக்கிறப்ப இது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ கிட்டே போயிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து எப்படி நீங்க கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தீங்க, நான் பிரச்சனையில இருக்கேன்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ அதுவா, இதை நான் சும்மா அந்த சைடு நடந்து வந்தேன், அப்ப நீ மனசுக்குள்ள எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணல, அது எனக்கு கேட்டுச்சு, அதனாலதான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் வேகமா வந்தேன் அப்படின்பா. இவன் இப்படிலாம் பேசுறத பாக்குறப்ப நம்மளுக்கே ஒரு டவுட் வந்துடும், இவன் உண்மையிலே மனுஷன் தானா இல்லனா இவனுக்கு வேற எதுவும் சக்தி இருக்கா, இவன் ஆக்சுவலி யாரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். நம்மளுக்கே இந்த டவுட் இருந்துச்சுன்னா ஹீரோனுக்கும் அதே டவுட் தானே இருக்கும். அவ இப்ப அப்படியே ஒரு மாதிரி டவுட்டா சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து எங்களோட பாஸ் நீங்க என்ன பண்ணீங்க, அவர் எங்க இருக்காரு? ஓ அவரா, அவர் என்னோட மேஜிக் யூஸ் பண்ணி நான் மாயமா மறைய வச்சிட்டேன் அப்படின்ட்டு அவன் சிம்பிளா சொல்லுவான். நம்ம ஹீரோனால நம்பவே முடியாது, அது எப்படி ஒரு ஆளை மாயமா மறைய வைக்க முடியும், அந்த மாதிரி ரியல் மேஜிக்ல இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்பா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ பாரு, இந்த உலகத்துல ரெண்டு விதமான மேஜிக் இருக்கு, ஒண்ணு பார்க்க மேஜிக் மாதிரியே இருக்கும் ஆனா அது ரியல் கிடையாது, அதெல்லாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ற மேஜிக், ஆனா நான் பண்ற மேஜிக் அப்படி கிடையாது, நான் ஒரு ரியல் மெஜிஷியன், நான் பண்றது எல்லாமே ரியல் மேஜிக் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ இன்னும் நம்ப மாட்டா, நேத்து நடந்த சம்பவத்துக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. இங்க பாருங்க, நான் ஏற்கனவே பல குழப்பத்துல இருக்கேன், பல பிரச்சனையில இருக்கேன், அதனால எனக்கு இப்ப இந்த மேஜிக் விஷயத்துல மாட்டிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல, பட் இருந்தாலும் நேத்து நீங்க எனக்கு பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவ அங்க இருந்து கிளம்பலான்ட்டு பாப்பா. பட் ஆனா நடுவில் என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படி டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க இவ்வளவு பெரிய ஒரு ஆளா வளர்ந்துருக்கீங்கல்ல, ஏன் தேவையில்லாம இங்க க்ளோஸ்டா இருக்கிற பார்க்ல உட்காந்துக்கிட்டு மேஜிக் அது இதுன்ட்டு உங்களோட வாழ்க்கையும் டைமும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி சும்மா அலட்சியமா சுத்துறதுக்கு பதிலா உருப்படியா அதான் பண்ணலாம்ல, எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லாம நீங்க வாட்டுக்கு ஹாயா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இது உங்களை குறை சொல்ல முடியாது, உங்களை மாதிரி அடல்ட்டா இருக்கிற நிறைய பேர் இப்படிதான் பண்றீங்க. எக்ஸாம்பிளுக்கு எங்க அப்பாவே எடுத்துக்கோங்க, நான் எப்படி பார்த்தா அவர் தான் எங்களை பாத்துக்கணும், ஆனா கடன்காரனுக்கு பயந்துகிட்டு அவர் தினம் தினம் ஓடுறது
மட்டும் இல்லாம எங்க வாழ்க்கையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவளுக்குள்ள இருந்த வேதனை எல்லாத்தையுமே இப்ப நம்ம ஹீரோவை திட்டுற மாதிரி எல்லா மன கஷ்டத்தையும் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அவ ஷேர் பண்ணுவா. இதெல்லாம் கேட்கறப்ப நம்ம ஹீரோவுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அப்ப அவன் நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்லாம அவ கிட்ட வந்து உனக்கு மேஜிக் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்ட்டு திரும்பி அதே கேள்வியை கேட்பான். இப்ப அவ ஃபுல்லா கடுப்பாயிருவா. யோ உனக்கு சொன்னா புரியாதா, நான் இப்ப இருக்கிற நிலைமையில என்னால மேஜிக் பத்திலாம் யோசிக்க முடியாது, நீ ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், பட் இனிமேல் மேஜிக் கீஜிக்குன்ட்டு என் பக்கத்துல வராத அப்படின்ட்டு திட்டிட்டு அங்க இருந்து போயிருவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு பட்டர்ஃபிளைய வர வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட பறக்க விடுவான். அது நம்ம ஹீரோயினை ரீச் ஆன உடனே அங்க இருண்டு கடந்த அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் அப்படியே ஃபுல்லா கலர்ஃபுல்லா மாறிடும். அது மட்டும் இல்லாம திடீர்னு அப்பன்னு பார்த்து வானத்துல நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் வேற வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்தனையும் இவ்வளவு நேரம் கடுப்புல இருந்த நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவான ஹோப் அவ வாழ்க்கைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு வெளிச்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் பார்த்து அவ அப்படியே மெய் மறந்து போய் நிக்க இப்ப நம்ம ஹீரோ திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்து இப்ப சொல்லு நீ மேஜிக்கை நம்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாது, என்ன நடக்குது இங்க, திடீர்னு எப்படி இந்த இடமே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா மாறுச்சு, ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி இவன் ரியலான மெஜிஷியனா இருப்பானோ, அப்படி இருந்தாலும் இவன் ஏன் நம்மளுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு மாதிரி சந்தோஷத்துலயும் பிளஸ் குழப்பத்திலயும் இருப்பா. அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அவ இன்னும் ஒரு மாதிரி குழப்பத்திலேயே தான் இருப்பா. அது எப்படி ஒரு ஆளால ரியல் மேஜிக் எல்லாம் பண்ண முடியும், இல்ல அவன் ஏதோ ஒரு வசியம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், அதனாலதான் நம்ம தேவையில்லாம ஹாலுசினேட் பண்ணிருப்போம், அது ஒரு பாலடைஞ்சு போன அம்யூஸ்மெண்ட் பார்க், அதே எப்படி திடீர்னு பிரகாசமா மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திரும்பி ஒரு குழப்பத்திலேயே தான் இருப்பா. அப்போ இவ இந்த மாதிரி குழப்பத்துல இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இதுதான்டா கரெக்டான டைம், நம்ம எப்படியான்னு இவகிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு பக்கத்துல வந்து உட்காருவான். பட் இருந்தாலும் அவனுக்கு எப்படி நம்ம ஹீரோன் கிட்ட பேசணும் தெரியாதா, அப்பதான் அவன் யோசித்து பார்ப்பான். அன்னைக்கே நம்ம ஹீரோயின் இவன் கிட்டையும் நீ ரியல் மேஜிக்லாம் நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. சரி பேசாம அதை வச்சே பேசுவோன்ட்டு அன்னைக்கு நீ என்கிட்ட கேட்டல ரியல் மேஜிக்கை பத்தி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இந்த உலகத்துல சயின்ஸையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குதுதான், பட் ஆனா இந்த மேஜிக்ங்கிற விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒன்னும் உண்மையெல்லாம் கிடையாது, எல்லாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ற விஷயம் மட்டும்தான். இதை பத்தி உனக்கு இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நீ லைப்ரரிக்கு வா, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லி தரேன் அப்படின்ட்டு அவன் கூப்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் சைட்ல இருந்து ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. அது மட்டும் இல்லாம அவ திடீர்னு இல்ல பார்த்து ஷாக் ஆயிருவா. நீ எப்படா என் பக்கத்துல வந்து உட்காந்து எது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா இந்த பக்கத்துல வந்து உட்கார்ந்தது, இவ்வளவு நேரம் பேசினது, இது எதுவுமே நம்ம ஹீரோயின் மைண்டுக்கே போயிருக்காது. அவன் நேத்து நடந்த விஷயத்த மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. இந்த சும்மாவே நம்ம ஹீரோயின் கிட்ட பேச தயங்குவான். இப்ப சொன்ன விஷயங்களே திரும்பி சொல்லணும்னா அவனுக்கு அது ரொம்ப கஷ்டம். அதனால இல்லையே நான் உன்கிட்ட எதுவும் பேசல, அங்க பாரு பெல் அடிச்சிருச்சு, வா கிளாஸுக்கு கிளம்புவோம் அப்படின்றான். அதுக்கடுத்து இப்ப கிளாஸ்ல தான் காட்டுவாங்க. அங்க அவங்களோட ஸ்டாஃப் என்னது இது, இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல யூன்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பாளே, அவளை 2 நாள் ஆள காணோம், என்ன ரீசனுக்காக லீவ் போடுறான்ட்டு போன் கூட பண்ணி சொல்லல. சரி அவ ஃப்ரெண்ட்ஸ் யாரா நீங்க இருந்தீங்கன்னா ஒழுங்கா அவளை ஸ்கூலுக்கு கால் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த ஸ்டாஃப் போயிருவாரு. அதுக்கடுத்து அந்த அப்படியே அவன் கையில ஒரு புக் வச்சிருப்பான். அது ஏதோ இவங்க படிக்கிற சப்ஜெக்டோட டெக்ஸ்ட் புக் போல, அதுல இருக்க எல்லாத்தையும் அவன் சால்வ் பண்ணிட்டான் அப்படின்ட்டு டஸ்ட்பின்ல போட்டு போவானா. இதை வந்து நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிக்குவா. அதனால அந்த அங்க இருந்து கிளம்பின உடனே இப்போ டஸ்ட்பின் குள்ள இருக்கிற அந்த புக்கை எடுத்து வெறும் ஃப்ரண்ட் பேஜ்ல நேம் எழுதிருப்பான்ல அதை மட்டும் கிழிச்சு அவன் அந்த புக்கை எடுத்து வச்சுக்குவா. அதுக்கடுத்து இங்க ஸ்கூல் முடிஞ்சோனையும் ஸ்ட்ரைட்டா இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வேலை பார்த்திருப்பாள், அங்கதான் போவா. இப்ப அந்த இடத்துல இவ்வளவு மாதிரியே ஒர்க் பண்ற ஒரு பையன் என்ன 2 நாள் ஆளையே காணோம், அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு திடீர்னு மெசேஜ் பண்ணி இனிமேல் நான் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் என்னன்னா நீ வேலைக்கு வர மாட்டேங்கிற, இன்னொரு பக்கம் என்னன்னா பாஸ் எங்க போனார்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்பதான் நம்ம ஹீரோனுக்கு இன்னும் அதிகமா பயம் கூடும், ஒருவேளை உண்மையிலே அந்த பாஸ் மாயமா மறைஞ்சு போயிட்டானோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கணுங்கிறதுக்காக அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கே போயிருவாளா. அங்க என்ட்ரன்ஸ்ல பார்த்தா அவன் இருக்கவே மாட்டான். அதனால அங்க மேஜிக் ஏரியான்னு சொல்லி தனியா ஒரு ஏரியா இருக்கும், அதுக்குள்ள அவன் இருப்பானோன்னு சொல்லி பாக்குறதுக்காக நம்ம ஹீரோன் ஒரு பயத்தோடயே தான் உள்ள போய் கேட்டிருப்பான். சரி இங்கதான் அவன் எங்கேயான்னு இருப்பான்ட்டு ஹலோ உள்ள யாரான்னு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே தான் உள்ள போவா. ஆனா இவ இப்ப என்ன வார்த்தை சொன்னாலோ அதே வார்த்தையை திரும்பி யாரும் மிமிக்ரி பண்ணிட்டு சொல்ற மாதிரியே இருக்கும். இதனால அவ இன்னும் பயந்து போயிருவா. போச்சு இந்த இடத்துல வேற என்னமோ இருக்கு, உள்ள அநேகமா பேய்க்கி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே தான் உள்ள போவா. ஆனா அங்க பார்த்தா ஒரு அழகான கிளி ஒண்ணு இருக்கும். அதுதான் இவ்வளவு நேரம் இவ சொன்ன எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும். ஹை இந்த பேர்டு அழகா ரிப்பீட் பண்ணுதே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போக அந்த கிளி அப்படியே உன்னோட பாஸ் ஒரு பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லும். இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு இன்னும் ஷாக் ஆயிரும். என்ன அந்த மெஜிஷியன் தான் இதை உனக்கு சொல்லி கொடுத்தானா, அப்பனா உண்மையிலே என்னோட பாஸ் மாயமா மறைஞ்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன் அந்த கிளி கிட்ட கேட்பா. அதுக்கு அந்த கிளியும் ஆமா அவன் மறைஞ்சு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கும். இதனால நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பயமாயிரும். ஐயோ இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் காலி பண்ணணும்டா அப்படின்ட்டு வேகமா வெளியே போக பாப்பா. இதுவே இன்னொரு பக்கம் இதே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு அந்த ஹேனா பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டும் அவங்க யூடியூப் சேனலுக்கு ஏதாவது வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க
ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இங்க இருந்து பயந்து அடிச்சு வெளியே போறத அவங்க நோட் பண்ணிருவாங்க. இவ என்ன இந்நேரத்துல இங்க பண்றா, ஏதோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ஹானா பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் மேல இப்ப லைட்டா சந்தேகம் வரும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ கடைசி அவ பாஸ் கிட்ட ஒரு இடத்துல நின்னு பேசியிருப்பாள். அந்த இடத்துக்கு தான் போய் திரும்ப செக் பண்ணி பாப்பா. உண்மையிலே பாஸ் மாயமா மறைஞ்சு போயிட்டாரா, இல்லனா அவர் இங்க இருந்து ஓடி போயிருக்கிறதுக்கு வேற ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் இவ என்ன யோசித்தாலும் இவளுக்கு கரெக்டான ஆன்சரே கிடைக்காதா. உடனே இப்ப அவங்க அம்மாக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அன்னைக்கு எனக்காக தான் அந்த பாஸ் அவன் மாயமா மறைய வச்சான். அந்த பாஸ் ஒரு கெட்டவன் தான், பட் இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ண மெஜிஷியன் நல்லவனா இல்ல கெட்டவனா, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவங்க அம்மாக்கு டெக்ஸ்ட் பண்ணுவா. இப்ப இதே கன்ஃபியூஷனோட நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தனையும் இவளை பார்த்த அந்த தங்கச்சி எனக்கா யார வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க அப்படின்ட்டு கேட்பா. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக்கா நான் யார வீட்டுக்கு கூட்டு வந்தேன் அப்படின்னு திரும்பி பார்த்தா இவளுக்கு பின்னாடியே நம்ம ஹீரோ வந்து நிப்பா. இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆயிரும். ஆனா அப்ப நம்ம ஹீரோ அப்படியே என்னன்னு தெரியல, உன்னை பத்தி நான் யோசித்த அடுத்த செகண்ட்லயே என்னோட மேஜிக் மூலியமா நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோன் கொஞ்சம் விவரமானவன். நான் இப்ப அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்தா வந்தேன், அங்க இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு வீடு வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின்ட்டு கரெக்டா கேட்டுருவா. உடனே நம்ம ஹீரோவும் ஓ கண்டுபிடிச்சிட்டியா, ஓகே ஓகே இந்த வட்டம் நான் ரியல் மேஜிக் யூஸ் பண்ணலதான், பட் இருந்தாலும் நான் ஒரு ரியல் மெஜிஷியன் தான் அப்படின்ட்டு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி மெஜிஷியன் சொன்னனையும் அந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்ப ஆர்வமாயிரும். என்னது நீங்க மேஜிக் எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ ஒரு குட்டியா ஒரு டவல் எடுத்து மேஜிக் பண்ணலான்ட்டு போவானா. நம்ம ஹீரோயின் லைட்டா பயப்படுவா. ஐயோ இவன் வாட்டுக்கு ஏதாவது பண்ணி தங்கச்சிக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ அந்த அளவுக்குலாம் மோசமானவன்லாம் கிடையாது. அவன் இந்த குட்டி குழந்தை ரசிக்கிற மாதிரி சில பல மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அழகா ஒரு மேஜிக் ஷோ மாதிரி செஞ்சு காட்டுவான். இதனால அவ தங்கச்சியும் செம ஹாப்பியா இருப்பா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு இன்னும் இவனை பாக்குறப்ப லைட்டா ஒரு பயம் இருக்குமா. அதனால இனிமேல் என் வீட்டுக்கே வராதீங்க, வந்தீங்கன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேகமா வெளியே அனுப்ப ட்ரை பண்ணுவா. ஆனா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு 3 கேங்ஸ்டர்ஸ் வருவாங்க. இவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்பட ஆரம்பிப்பா. இப்ப அப்படியே அவ தங்கச்சியை வீட்டுக்குள்ள போக சொல்லிட்டு இந்த 3 பேரையும் கூப்பிட்டு தனியா போய் பேசலான்ட்டு போவா. என்னன்னா இந்த 3 பேர்கிட்டயும் நம்ம ஹீரோயினோட அப்பா காசு வாங்கியிருப்பார் போல, அது திருப்பி கேட்கறதுக்காக தான் இந்த 3 பேர் இப்ப இங்க வந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கூட இப்ப ஒரு பையன் இருக்கிறத பார்த்தனையும் என்னடா நீ இவங்க கிட்ட காசு கொடுத்துட்டு கேட்கறதுக்கு திரும்பி வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பேரும் நம்ம ஹீரோவை நினைச்சிருவாங்க. இப்ப அந்த 3 பேரும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒண்ணு ஒழுங்கு மரியாதை காசு எடுத்து வை, இல்லனா உங்க அப்பா எங்க இருக்காருங்கிற விஷயத்த நீங்க கிட்ட சொல்லு, இல்லனா உன் தங்கச்சியும் உன்னையும் நாங்க நிம்மதியா வாழ விட மாட்டோம் அப்படின்ட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயின் உடனே இங்க பாருங்க எங்க அப்பா எங்க இருக்காருன்ட்டு எனக்கு சத்தியமா தெரியாது, உங்களை விட முக்கியமா நான் தான் அவர் ரொம்ப தேடிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா அவரால் ஏன் வாழ்க்கை தான் இங்க கெட்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த காசு கொடுத்தவங்களா எதையும் நம்புற மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா எங்க இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சும் சொல்லாம இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவளை போட்டு மிரட்டுவாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்து கடுப்பாய் போன நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அந்த ஆள் கிட்ட வந்து உங்களுக்கு பணம் வேணும்னா அவங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க, எதுக்கு இவ்வளவு வந்து தேவையில்லாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சண்டைக்கு வர மாதிரியே வருவான். அதுக்கு அந்த கடன் கொடுத்தவங்களும் நீ எங்களை மாதிரி காசு வாங்குறதுக்கு தான் வந்திருக்க, இப்படிலாம் கேட்டாதான் காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ நான் ஒண்ணு காசு வாங்குறதுக்குலாம் வரல அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கப்பயே அந்த ஆளோட கையை பிடிச்சு நல்லா முறுக்கி உடைச்சு விட்டுருவான். அந்த கடன் கொடுத்தவன் ஒரு பக்கம் வழியில கத்திக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி பயந்து போய் ஓரமா உட்காந்துருப்பாளா. இப்ப அவகிட்ட போய் நம்ம ஹீரோ நீ ஓகேவா, நீ நார்மலா தானே இருக்க அப்படின்ட்டு கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்ட்டு கேட்பா. சரி இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஏதோ காசு கீசு கேட்க போறாளோன்னு பார்த்தா அவ அப்படியே என்னால இதுக்கு மேலேயும் எதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இந்த 3 பேரையும் உங்களால மறைய வைக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்பா. இப்படி சொன்னது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா வேணா நீங்க ரியல் மெஜிஷியன் நான் நம்புறேன் அப்படின்றவா. உடனே இப்ப நம்ம ஹீரோவும் அந்த கடன்காரங்க கிட்ட போய் உங்களுக்கு என்ன காசு தானே திருப்பி கொடுக்கணும், நான் அதெல்லாம் உங்களுக்கு தரேன் அப்படின்ட்டு கொஞ்சம் சீட்டு கட்ட கையில எடுத்து வச்சுக்குவான். இப்போ எல்லார்கிட்டயும் வழக்கமா கேட்கற மாதிரி உங்களுக்கு மேஜிக் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்ட்டு கேட்பான். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. ஆனா அப்பா அப்படியே அந்த சீட்டு கட்டு திடீர்னு பணக்கட்டா மாறிடும். இதை பார்த்து அந்த 3 பேர் வாயை பொழந்துகிட்டு இருப்பாங்க. ஆஹா இந்த பணம் போதுமே அப்படின்ட்டு. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அந்த பணத்தை எல்லாத்தையும் அப்படியே மேல தூக்கி போட இப்ப கொஞ்சமா இருந்த பணம் மேல போயிட்டு அப்படியே பண மலை மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிரும். இதை பார்த்தனையும் நம்ம ஹீரோயினா இருக்கட்டும் அந்த 3 பேரா இருக்கட்டும் எல்லாரும் வாயை பொழந்து நின்றுவாங்க. நம்ம ஹீரோயின்லாம் ஆஹா என்னோட பிரச்சனை எல்லாம் எப்படியோ ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பதான் அதுல இருந்து ஒரு நோட்டை எடுத்து பார்த்தா அதுல ஒரு சைடு மட்டும்தான் நார்மலா பிரிண்ட் ஆயிருக்கும், இன்னொரு சைடு ஒன்லி ஃபார் ப்ராப்பர்ட்டி யூஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். அதாவது இது ஒரு ஃபேக் நோட்டு. இது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் நம்ம கூட ஒரு செகண்ட் நீ ரியல் மெஜிஷியன் நினைச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப இது ஃபேக் நோட் அப்படிங்கிறது அந்த 3 பேருக்குமே தெரிஞ்சிருமா. அப்புறம் என்ன இவ்வளவு நேரம் வரைக்கும் பொறுமையா இருந்தவங்க இப்ப நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, எங்களையே ஏமாத்த பாத்தியாடா அப்படின்ட்டு. பாவம் நம்ம ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ண வரேன்ட்டு இப்ப நம்ம ஹீரோ தான் செமையா அடி வாங்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அந்த 3 பேர் உங்க அப்பாவை
பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுன்னா எங்க கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனை மிரட்டிட்டு அங்க இருந்து போயிருவாங்களா. நம்ம ஹீரோன் ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போய் பார்க்க போவா. ஆனா அங்க போனா இப்ப நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு, பாத்தியா என்னால அவங்களதான் மாயமா மறைய வைக்க முடியல, ஆனா இப்போதைக்கு உன்னோட பிரச்சனையை நான் மாயமா மறைய வச்சிட்டேன்ல, சோ நான் ஒரு ரியல் மெஜிஷியன் தானே அப்படின்பா. நம்ம ஹீரோனுக்கு இவனை பார்த்து சிரிக்கிறதா இல்ல பாவப்படுறதானே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டும் இவன் இப்படி பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. இப்ப அப்படியே நம்ம ஹீரோன் கிட்ட, நாளைக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸை பாக்குறியா, உனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா சொல்லு, நான் உனக்கு மேஜிக் கூட கத்து தரேன் அப்படின்ட்டு கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் சிம்பிளா, இங்க பாருங்க உங்களை மாதிரி விளையாட்டுத்தனமா நடந்துக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல, இனிமேல் என்ன பார்க்க வராதீங்க, நானும் உங்களை தேடி வரமாட்டேன், எல்லாத்தையும் இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அப்ப நம்ம ஹீரோனோட கிளாஸ்ல அவங்களோட ஸ்டாஃப் அப்படியே, யூன் வந்து வெறும் 2 நாளா ஸ்கூலுக்கு வரலன்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா அவளை கிட்டத்தட்ட 1 வாரமா வீட்லயும் காணுமா, உங்களுக்கு யாருக்கான்ட்டு அவளை பத்தி தெரிஞ்சுச்சுன்னா தயவு செஞ்சு அவளோட அம்மா கிட்டயோ இல்லைன்னா ஸ்கூல் பிரின்சிபல் கிட்டயோ வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சோ இப்படி ஒரு பொண்ணு காணா போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சோனையும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் லைட்டா பயப்படுவாங்க. அப்பதான் அந்த இல் ஒண்ணு நோட் பண்ணுவான். நேத்து அவன் டஸ்ட்பின்ல போட்ட புக்கை இப்ப நம்ம ஹீரோன் எடுத்து வச்சிருப்பா. இதை பார்த்ததுமே அவன் புரிஞ்சுக்குவான், ஓகே இவளுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் புக்ஸ் தேவைப்படுது போல அப்படின்ட்டு. அதனால இவன் ரெஃபரன்ஸ்க்கு வச்சிருக்க எல்லா புக்கையும் இப்ப தூக்கி அவனோட டெஸ்க்ல வச்சிருவானா. இதை வந்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஏக்கமா பாத்துக்கிட்டு இருப்பா, இவன் கிட்ட இந்த புக்ஸ் எல்லாம் கேட்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஆனா இவன் மேல வச்சதுக்கு காரணமே நம்ம ஹீரோயின் இந்த புக்ஸ் எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக தானே. அதனால வீம்புக்கிட்டே நம்ம ஹீரோயின் சைட அப்படியே தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டு இருப்பான். சரி பேசாம கேட்டு பாத்துருவோம்ட்டு நம்ம ஹீரோயினும், இந்த புக்கெல்லாம் நீ இன்னைக்கேவா படிக்க போற அப்படின்ட்டு ஆரம்பிப்பா. ஆனா அதுக்குள்ள அந்த இல்ல அப்படியே, ஆமா நான் இன்னைக்கே இதை உட்காந்து ஃபுல்லா படிச்சிருவேன், சப்போஸ் உனக்கு இந்த புக்கெல்லாம் வேணும்னா வேணா நீ இன்னைக்கு ஈவினிங் லைப்ரரிக்கு வாவேன், நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிடுவான். நம்ம ஹீரோயின் உடனே ஓகே நம்ம லைப்ரரிக்கு போய் படிக்கலாம் அப்படின்ட்டு ஒத்துக்குவா. இதை கேட்டோன்னு அந்த இல்லுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த ஹேனா பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோனுக்கு அப்படியே கேட்கற மாதிரி, நேத்து மாதிரி இன்னைக்கும் நம்ம அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போய் பேலன்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தி பார்த்து வீடியோ எடுக்கணும், ஏன்னா அங்க ஒரு ஹேண்ட்ஸமான மெஜிஷியன் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அதை போய் நான் செக் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு வீம்புக்குனே நம்ம ஹீரோயின் காது படவே அவங்க பேசுவாங்க. அதுக்கடுத்து இப்ப அந்த ஹேனா பொண்ணு சொன்ன மாதிரியே அவ ஃப்ரெண்டோட சேர்ந்து அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் போவா. அதுவும் கரெக்டா அந்த மேஜிக்கல் ரூம் சைடு தான் போவா. இப்ப உள்ள வந்தவங்க கரெக்டா அந்த கிளியவும் பாத்துருவாங்க. இதை பார்த்தனையும் சரி இந்த கிளியை தான் பேசும், அதை வச்சு நம்ம வீடியோ எடுக்கலான்ட்டு அந்த கிளி கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. ஆனா அந்த கிளி இவங்களை வியடா பாக்குமே தவிர்த்து எதுவுமே வாயை திறந்து பேசாதா. உடனே அந்த ஹேனா பொண்ணு அவ வீடியோவோட வியூஸ்க்காக இந்த கிளியை இப்ப பேச வைக்கணுமே அப்படின்ட்டு பக்கத்துல இருந்த ஒரு குச்சி எடுத்து அந்த கிளியை போட்டு குத்துவா, எதான் பேசு அப்படின்ட்டு. ஆனா அவன் பார்த்து இந்த சத்தம் கேட்டு கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். சரி இவனை பார்த்தோன்னே பயந்து ஓடிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு இப்பயும் சும்மா இல்லாம, இங்க மெஜிஷியன் வாட்டர் சொன்னாங்க அதனாலதான் பாத்துட்டு போக வந்தேன் அப்படின்ட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து பார்த்து நோண்டிக்கிட்டு இருப்பா. இதனாலேயே நம்ம ஹீரோக்கு லைட்டா கடுப்பாகும். ஆனா அப்பயும் அந்த பொண்ணு சும்மா இல்லாம, சரி இவ்வளவு தூரம் உங்களை பாக்குறதுக்காக நாங்க வந்திருக்கோம், எங்களுக்காக ஏதாண்டு ஒரு மேஜிக் ட்ரிக்ஸ் நீங்க செஞ்சு காட்டலாம்ல அப்படின்ட்டு கேட்பா. இந்த மாதிரி மேஜிக் ட்ரிக்ஸ்ன்னு சொன்னாவே நம்ம ஹீரோக்கு தான் பிடிக்காதே. அவன் அப்படியே, நான் ஒன்னும் மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ற ஆள் கிடையாது, நான் பண்றது எல்லாமே ரியல் மேஜிக். ஓ அப்படியா, நீங்க பண்றது எல்லாமே ரியல் மேஜிக்கா, உங்களை பத்தி ஒரு ரூமர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களால மந்திரம் போட்டு சில பேர் அப்படியே மாயமா மறைய வைக்க முடியுமாமே, அது உண்மையா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, அது உண்மையா இல்லையான்ட்டு என்னோட மேஜிக் நீ ட்ரை பண்ணி பார்த்தாதான் தெரியும் அப்படின்பா. சரி பயந்துட்டு இப்பயான்ட்டு ஓடிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா இப்பயும் அந்த ஹேனா பொண்ணு ரொம்ப தைரியமா அப்படியே அவ ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுப்பா, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்ட்டு. இதுவே இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோயினையும் அந்த இல்லையும் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் லைப்ரரியில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அந்த இல்லு இங்க நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வந்தது காரணமே எப்படியான்ட்டு அவகிட்ட பேசணுங்கிறதுக்காக தான். ஆனா பேசலாம் நினைக்கிறப்பெல்லாம் அவனுக்கு அப்படியே ஹார்ட் பீட் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இதனாலேயே ஒரு மாதிரி டென்ஷனா தான் அவன் இருப்பான். பட் இருந்தாலும் இப்ப லைட்டா தைரியத்தை வர வச்சுட்டு ஒரு ஏர்பாட்ஸ் எடுத்து அவன் காதுல மாட்டிட்டு இன்னொரு ஏர்பாட்ஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து, நம்ம 2 பேரும் மியூசிக் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கை பிளே பண்ணுவான். அதை பிளே பண்ண அடுத்த செகண்ட்லயே இவங்களை சுத்தி இருந்த மித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மறைஞ்சு போய் இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு அழகான மவுண்டைன் மேல இருக்கிற மாதிரி அந்த இல் இமேஜின் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பான். அதுவும் மட்டும் இல்லாம அந்த இமேஜினேஷன்லயே அப்படியே ஒரு அழகான ஒரு பாட்டு பாடி நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் என்னென்னலாம் நினைக்கிறானோ அதை சொல்ற மாதிரிலாம் அப்படியே இமேஜின் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இதெல்லாம் இமேஜினேஷன் நம்மளுக்கு நல்லா தெரியுது. பாவம் அந்த பையன் அப்படியே ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு உண்மையில நம்ம ஹீரோயின் கிட்ட பேசினதா நினைச்சிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் அந்த மியூசிக் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, ஏய் எனக்கு லேட் ஆயிருச்சு, இந்த உன்னோட புக்ஸ் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவா.
பாவம் பையன் கடைசி வரைக்கும் அவன் என்ன நினைச்சான் அப்படிங்கறத சொல்ல முடியாமயே போயிருக்கும். பட் இருந்தாலும் கடவுளா பார்த்து திரும்பி இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. இப்ப இவங்க லைப்ரரியை விட்டு வெளியே வரப்ப ரொம்ப மழை பெய்யுமா, ஓகேன்ட்டு 2 பேரும் ஒரே கோடையில ஒண்ணா நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இல்ல அப்படியே நாளைக்கும் நீ ஃப்ரீயா இருந்தனா லைப்ரரிக்கு வா, நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல, நான் பார்ட் டைமா ஒர்க் பண்றேன், அதனால எனக்கு அவ்வளவு ஃப்ரீ டைம்லாம் கிடைக்காது அப்படின்னு சொன்ன உடனே இந்த இல் என்ன நினைச்சான்னு தெரியல. அப்பதான் நீ வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருப்பியா, நம்ம 2 பேரும் ஒன்னா படிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரதுக்கு பதிலா நம்ம 2 பேரும் ஒன்னா டேட்டிங் போலாம் அப்படின்ட்டு சொல்லிடுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காவும் இருக்கும். ஆனா இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான பையன் டேட்டிங் கூப்பிடுறான்ட்டு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கும். பட் இருந்தாலும் அவ இந்த மாதிரி இப்ப டேட்டிங் பண்ற நிலைமையில எல்லாம் இல்ல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே இல் கிட்ட இல்ல, என்னோட சிச்சுவேஷனே இப்ப சரியில்லை, சோ நீ எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இழுத்தடிச்சு சொல்லுவாளா. இதுல அந்த இல் என்ன புரிஞ்சுக்குவான்னா, ஓகே இவளுக்கு நம்மள பிடிக்கல போல, அதனாலதான் இப்படி இழுத்து அடிக்கிறா அப்படின்ட்டு. ஏய் நீ என்ன இது சீரியஸால எடுத்துக்காத, நான் சும்மா ஃபன்னுக்காக தான் சொன்னேன், மத்தபடி உன்னை டேட் பண்ணணும்னு என்னைக்குமே யோசிச்சதே கிடையாது அப்படின்ட்டு அவனும் பிளேட்டை மாத்தி போட்டுருவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஆனா பொண்ணையும் நம்ம ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவ தான் இப்ப தைரியமா நீங்க என்ன மேஜிக் வேணாலும் பண்ணுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு இருப்பாள். அதனால அவளை இப்ப ஸ்டேஜ்ல உட்கார வச்சு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு மேஜிக் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். இது எல்லாத்தையுமே அந்த ஹேனாவோட ஃப்ரெண்டும் திருட்டுத்தனமா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் அந்த ஹேனா பொண்ணு தைரியமா தான் உட்காந்துருப்பா. அவளை சுத்தி இப்ப நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ஹீரோ வச்சுட்டு இன்னைக்கு நம்ம பண்ண போற மேஜிக் வந்து நம்மளுக்கும் நம்மளோட ஷேடோவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, அதைத்தான் இப்ப என்னோட மேஜிக் மூலியமா நான் காட்ட போறேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் ஒண்ணு இங்க பொருத்தாம ரியல் ஆப்ஜெக்டா வச்சிருப்பான். ஆனா இதுவே அந்த கேண்டிலோட ஷேடோல நம்ம ஹீரோ அப்படியே நெருப்ப பத்த வச்சோனையும் இங்க ரியல் கேண்டில் எரிஞ்சிரும். இதெல்லாம் நான் சின்ன வயசுல டிவி ஷோல பாத்திருக்கேன், இது எல்லாமே மேஜிக் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோவும் ஓ இதெல்லாம் மேஜிக் ட்ரிக்ஸா, சரி அப்ப அடுத்த மேஜிக் நம்ம பாப்போமா அப்படின்ட்டு அங்க ஒரு பலூன் ஒண்ணு கட்டி தொங்க விட்டுருப்பான். இப்போ அந்த பலூனை ஸ்ட்ரைட்டா கத்திய வச்சு குத்தாம அந்த பலூனோட ஷேடோவை கத்திய வச்சு குத்துவான். அப்படி குத்துன அடுத்த செகண்ட்லயே அங்க இருந்த ரியல் பலூன் உடைஞ்சு போயிரும். இத பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப அள்ளு கிளம்ப ஆரம்பிச்சிரும். அந்த ஃப்ரெண்டு கூட சிக்னல் கொடுப்பா, வாடி இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்ட்டு. ஆனா இந்த ஹேனா பொண்ணு அப்பயும் திமிர்த்தனமா அதே இடத்துல உட்கார்ந்துருப்பாளா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அந்த ஹேனா பொண்ணை பார்த்து, உனக்கு மேஜிக் மேலதான் நம்பிக்கை இருக்கா, அப்பனா அடுத்து நான் ஒன்னதான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவளோட ஷேடோ கிட்ட வருவான். போச்சு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சா அந்த ஹேனா பொண்ணு இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோவை பார்த்து, உனக்கு எங்க ஸ்கூல்ல படிக்கிற யூனுங்கிற பொண்ணை பத்தி தெரியுமா, அவ கொஞ்ச நாளாவே காணுமே, அதுக்கும் உனக்கும் எது சம்பந்தம் இருக்கா என்ன அப்படின்ட்டு கேப்பா. இந்த யூனுங்கிற பொண்ணை பத்தி கேட்ட உடனே நம்ம ஹீரோட ஃபேஸ்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். பட் இருந்தாலும் அவன் எதுவுமே பேசிக்காம நம்ம மேஜிக்க கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்பான். ஆனா அப்ப அந்த ஹேனா பொண்ணு, சரி உனக்கு யூனை பத்தி தான் தெரியாது, அட்லீஸ்ட் ஆனிய பத்தியான்ட்டு தெரியுமா அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லுவா. ஆனா இப்பயும் நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணாம அப்படியே அந்த கத்திய ஸ்ட்ரைட் அவளோட ஷேடோ கிட்டே கொண்டு வந்துகிட்டே இருப்பானா. பாவம் அந்த ஹேடா ரொம்ப பயந்துருவா. இப்போ ஒரு கத்து தான் கத்துவா பார்க்கணும். உடனே நம்ம ஹீரோ, சரி இதோட இன்னைக்கு மேஜிக் ஷோ முடியுது, அது மட்டும் இல்லாம ஆனிக்காக நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த அவகிட்ட சொல்லிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு இல்லோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அவன் இன்னும் நம்ம ஹீரோயின் அவனை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பானா. அப்ப கரெக்டா அவனோட ரூம்குள்ள அவங்க அப்பா வர மாதிரி தெரியும். உடனே அப்படியே படிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். அவங்க அப்பா அந்த ரூம்குள்ள வந்தனையும் ஒரு மேகசின் இப்ப எடுத்து காமிச்சு, இதுல பாரு என் போட்டோ இருக்கு, வெறும் நான் மட்டும் சக்சஸ் ஆயிருந்தா நம்ம ஃபேமிலிய அவுட்ஸ்டாண்டிங் ஃபேமிலின்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் சக்சஸ் ஆன பர்சனா இருக்கணும் அப்படின்ட்டு இன்டைரக்டா இல்ல கிட்ட நீ எல்லா விஷயத்துலயும் பெர்ஃபெக்ட்டா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் கேட்கறப்ப அந்த இல்லுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷரைஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அவன் அப்படியே அவனோட ஷோல்டரை ஒரு மாதிரி தடவி கொடுப்பான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய தழும்பு இருக்கும். இது இவனா உண்டாக்கிக்கிட்டதா இல்லைன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் உன்னை கொடுமைப்படுத்தி உண்டாக்குனாங்களா அப்படின்னு தெரியல. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அந்த ஹேனா பொண்ணு அவ ஃப்ரெண்டும் ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருப்பாங்க. இந்த ஆனி ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாவே இருக்காளே, அவ என்னன்னா அன்னைக்கு என்னோட காசை எடுத்தா, இப்ப நேத்து என்னன்னா அந்த மெஜிஷியன் ஆனிக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படிங்கிறான். இங்க என்னதான் நடக்குது, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. இத வந்து அந்த இல் அரையும் குறையமா கேட்டுருவானா. அவன் உடனே நீங்க என்ன ஆனியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு அந்த ஹேனா இப்ப அப்படியே, அது ஒண்ணும் இல்ல, உன்னோட பக்கத்துல உட்காந்துருக்காளே அந்த ஆனி, அவளுக்கும் அந்த தீம் பார்க்ல மிஸ்டீரியஸா ஒரு மெஜிஷியன் இருக்கான், அவனுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. இப்படி சம்பந்தமே இல்லாத ஆள அவ அடிக்கடி மீட் பண்றான்னாவே ஒண்ணு அவன் மேல இருக்கிற லவ்ல அவனை போய் அடிக்கடி பார்க்கணும், இல்லன்னா காசுக்காக அவனை போய் அடிக்கடி பார்க்கணும். இது ரெண்டுல என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேனா இல்ல பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம இல்லுக்கு தான் ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும்ல, அதனால இங்க பாரு தேவையில்லாம உனக்கு ஆனியை பிடிக்கலங்கிறதுக்காக அவளை பத்தி தப்பு தப்பா தான் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு மிரட்டி விட்டுருவான். ஆனா அப்பயும் அந்த ஹேனா பொண்ணு அடங்காம நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிட்டு, ஏய் உனக்காக அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கிற மெஜிஷியன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானாமா, சொல்ல சொன்னா, அவன் சொன்னதுலயே உங்களுக்குள்ள ஏதோ இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கலாய்க்க ஆரம்பிப்பா. இதனால ஸ்கூல் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ரைட்டா நம்ம ஹீரோ தான் பார்க்க போவா. அங்க போய் அவன் கிட்ட, ஏய் நீ எதுக்கு தேவையில்லாம என்னோட
ஸ்கூல் மேட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கு, உன்னால எனக்கு தான் இன்னும் எக்கச்சக்க கெட்ட பேர் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. என்னால உனக்கு என்ன கெட்ட பேர் வரப்போகுது, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றான். இவன் பிடிச்சிருக்குன்னு சொன்னோனையும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. ஆனா அதுல செம ட்விஸ்டடான விஷயம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கத அந்த இல்லும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து கேட்டுருவான். அதுக்கடுத்து அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. ஒருவேளை நம்ம ஹீரோயினுக்கும் இந்த மெஜிஷியன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சோகமா அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிருவா. இங்க பாரு, இது ஜோக் பண்ற டைம் கிடையாது, எனக்கே எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு, இதுல உன் கூட விளையாண்டுகிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல அப்படின்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, ஆனா அதுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு, நீ மனசு விட்டு பேசுறத யாராண்டு ஒரு ஆள் தெளிவா உட்காந்து கேட்கணும், அப்படி யாரான்னு கேட்டாவே உன்னோட பிரச்சனை பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்பா. இவன் இப்படி சொன்னோனையும் நம்ம ஹீரோனுக்கு அப்படியே கண்ணே கலங்கிரும். ஏன்னா அவன் நிலைமையும் இப்ப அதே மாதிரிதான் இருக்கும். தான் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுறத கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் அவ இருப்பா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ, நீ யார்கிட்ட உன்னோட விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு, நான் அந்த பர்சனை உன்கிட்ட சென்ட் பண்றேன் அப்படின்பா. அது சொன்னது மட்டும் இல்லாம நீ அனுப்புற மெசேஜ் எல்லாம் அவங்க இன்னும் ஓபன் பண்ணியே படிக்கல அப்படின்பா. இவன் எந்த மெசேஜை பத்தி பேசுறான்னா, நம்ம ஹீரோயின் அப்பப்ப அவ வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மாக்கு மெசேஜ் மூலியமா சொல்லுவா. அதை பத்தி தான் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சோன்னு நம்ம ஹீரோயின் இன்னும் ஷாக் ஆயிருவா. அவ அப்படியே, நான் எங்க அம்மாக்கு டெக்ஸ்ட் பண்றேங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அவளோட போனை பிடுங்கிறதுக்காக வருவாளா. அந்நேரம் பக்கத்துல இருந்த தண்ணியை தட்டி விட்டுருவா. அந்த தண்ணி அப்படியே அங்க இருந்த ஒரு பேப்பர்ல பட்ட உடனேயும் நம்ம ஹீரோயின் இத்தனை நாள் வரைக்கும் அவங்க அம்மாக்கு என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாளோ அது எல்லாமே அந்த தண்ணியில டிஸ்பிளே ஆகும். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போய் இப்ப அவங்க போன் ஓபன் பண்ணி பாப்பாளா. இத்தனை நாள் வரைக்கும் அவங்க அம்மாக்கு அவ அனுப்பிச்சிருந்த மெசேஜ் எல்லாத்துலயுமே சிங்கிள் டிக் தான் இருந்திருக்கும். இப்ப அப்படியே இது எல்லாமே டபுள் டிக்கா மாறி அவங்க இந்த மெசேஜை ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு காட்டும். இப்படி நடந்தனையும் நம்ம ஹீரோயின் இன்னும் ரொம்ப குழம்பி போயிருவா. இது எப்படி சாத்தியம், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, இதெல்லாம் நீ எப்படி பண்ற, உண்மையிலே நீ யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பா. அவன் வழக்கம் போல, நான் தான் மெஜிஷியன் அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாயிருவா. இதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது, ஏன்னா எங்க அம்மா தான் உயிரோடே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இதை கேட்டோனையும் நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி நிப்பான். அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே அவங்க அம்மாவை பத்தி யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வரும். நம்ம ஹீரோயின் சின்ன வயசா இருக்கிறப்பே அவங்க அம்மா இவங்களை விட்டுட்டு தனியா போயிருப்பாங்க. சோ நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி அவங்க செத்தெல்லாம் போகல, சின்ன வயசுல நம்ம ஹீரோயினை அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. இது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம மைண்ட்ல ஏத்துறதுக்கு பதிலா அம்மா செத்தே போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல, அதனாலதான் நான் அந்த மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவளுக்குள்ளே அவ பேசிக்குவா. சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோயின் அப்படியே மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்தா அங்க அந்த ஈழ நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிட்டு, எனக்கு தெரியும் உனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதனால நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அதை மட்டும் நீ கரெக்டா செஞ்சுட்டேன்னா நீ கேட்கிற காசை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு சம்பந்தமே எல்லாம் பேசுவான். நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா அப்ப அந்த ஈல் டக்குன்ட்டு, இப்ப வரப்போற மேக்ஸ் எக்ஸாம்ல நீ என்ன விட மார்க் கம்மியா எடுக்கணும், ஏன்னா நீ அப்படி கம்மியா எடுத்தேன்னா நான் தான் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் வந்திருப்பேன், இது தெரியறப்ப எங்க அம்மா அப்பா என்ன நினைச்சு பெருமைப்படுவாங்க, அது மட்டும் இல்லாம நீ ஒன்னும் இந்த எக்ஸாம்ல கம்மி மார்க் எடுக்கிறத ஃப்ரீயா செய்ய வேண்டாம், நான் உனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன், அந்த காசை வாங்கிட்டு நீ மார்க் கம்மியா எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனோட ஹார்ட்டே ஒரு மாதிரி உடையிற மாதிரி ஆயிரும். ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் இவன் வந்து நம்ம 2 பேரும் டேட் பண்ணுவோமா அப்படின்ட்டு கேட்டிருப்பான். ஆனா இப்ப நான் காசு கொடுக்குறேன், நீ எக்ஸாம்ல கொஞ்சம் மார்க் கம்மியாயிடு அப்படின்ட்டு காசை வச்சு நம்ம ஹீரோயின் அசிங்கப்படுத்துற மாதிரி தெரியும். இவன் என்னடா நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுவான்னு நினைச்சா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோனும் வெயிட் பண்ணுவா, ஒருவேளை அன்னைக்கு மாதிரியும் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்ட்டு தான் சொல்லுவானான்னு பாப்போன்ட்டு. ஆனா அந்த இட்லி அப்படியே, இன்னும் மேக்ஸ் எக்ஸாம்க்கு நிறைய டைம் இருக்கு, நீ உன்னோட முடிவை யோசித்து சொல்லு அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அடுத்து அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் நடந்ததை பத்தியே வீட்டுல யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்பா அவ தங்கச்சி சீக்கிரம் தூங்காம அங்கிட்டு இங்கிட்டுமா விளையாண்டுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் உடனே, சீக்கிரம் தூங்கு, இல்லைன்னா நாளைக்கு கிளாஸ்ல போய் தூக்கம் வரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, நாளைக்கு எங்க கிளாஸ்ல இருந்து ஸ்கூல் ட்ரிப் கூட்டு போறாங்க, அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அங்க போயிருவாங்க, ட்ரிப்புக்கு போகாதவங்க மட்டும்தான் கிளாஸ்ல இருப்போம், அதனால நான் அப்பா கூட தூங்கிக்குவேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்பா. இவன் இப்படி சொன்ன கருத்துதான் அந்த தங்கச்சிக்கு ஸ்கூல் ட்ரிப் இருக்கு அப்படிங்கிற விஷயமே நம்ம ஹீரோனுக்கு தெரிய வரும். அவ உடனே, என்னடி இதை இப்ப சொல்ற, முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நான் எப்படியானு காசு அரேஞ்ச் பண்ணி உன்னை ட்ரிப்புக்கு போக வச்சிருப்பேன்ல அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த குட்டி பொண்ணு, ஐயோ அக்கா ஸ்கூல் ட்ரிப்லாம் வேஸ்ட்டுக்கா, எங்கேயான்னு நம்மளை சுத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க, டயர்ட் ஆகும், அது மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஒரே ரூம்ல தூங்கணுமா, அப்பனா யோசித்து பாரு, நிம்மதியா தூங்கவே முடியாது, எல்லாரும் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்ட்டு அந்த தங்கச்சி சாக்கு சொல்லுவா.
புரிஞ்சுக்குவா. ஆனா இவ சொல்றதுலே நல்லா தெரியும் அந்த தங்கச்சி ஸ்கூல் ட்ரிப்க்கு போகணும்னு ஆசைப்படுறா. பட் வீட்டோட சிச்சுவேஷன்னாலதான் போகாம இருக்கா அப்படிங்கறது நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்குவா. ஆனா அந்த தங்கச்சி இப்படி எல்லாம் சொன்ன உடனே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அவ அப்படியே ஸ்கூல் ட்ரிப்னா செம ஜாலியா இருக்கும், நீ வேணா போயிட்டு வா, என்கிட்ட காசு இருக்கு, நான் உன்னை அனுப்பிச்சு விடுறேன் அப்படிம்பாளா. இவ இப்படி சொன்ன உடனே அந்த தங்கச்சிக்கு செம ஹாப்பி ஆயிரும். அவ அப்படியே அடுத்த நாள் ட்ரிப்புக்கு போறதுக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிருவா. பட் தங்கச்சியை ட்ரிப்புக்கு அனுப்புற அளவுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட ஏது காசு அப்படின்னு யோசித்தா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போன உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த இல்ல மீட் பண்ணி, நீ சொன்ன டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன், நான் மேக்ஸ்ல கொஞ்சம் கம்மியா மார்க் எடுக்கிறேன், இப்படி நான் பண்ணா நீ எனக்கு எவ்வளவு காசு கொடுப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த இல் கிட்ட கேட்பா. ஆனா அதை கேட்கிறப்பே தெரியும் நம்ம ஹீரோனோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிதான் இருக்கும். அவளோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் டிக்னிட்டியும் இழந்துதான் இந்த இடத்துல அவ காசு வாங்குற மாதிரியே இருக்கும். அந்த இல்லும் சரி இப்ப நான் உனக்கு அட்வான்ஸா 2000 கொடுக்குறேன், எக்ஸாம்ல எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வந்தக்கடுத்து பேலன்ஸ் 2000 தரேன் அப்படின்ட்டு இப்ப காசு கொடுப்பானா. இதை வந்து ரெண்டு பேரும் அப்படியே டெஸ்க் கடியில வச்சுதான் டிரான்ஸ்பர் பண்ணிக்குவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இந்த காசை வாங்குறப்ப கரெக்டா அந்த ஹேனா பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டு உள்ள வந்துருவாங்க. இதனால நம்ம ஹீரோயின் பதட்டத்துல அப்படியே டக்குன்ட்டு வேகமா கைய மறப்பாளா. ஆனா இதை பார்த்து அந்த ஹேனா பொண்ணு தப்பா புரிஞ்சுக்குவா. நீயும் இன்னும் டேட் பண்றீங்களா, என்ன இவ்வளவு நேரம் டெஸ்க் கடியில கையை தானே பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஓ நம்ம கிளாஸ்ல ஒரு காதல் கதை ஓடுதோ அப்படிங்கிற மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே மேக்ஸ் எக்ஸாமும் நடக்க ஆரம்பிச்சிரும். நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிருவா. அவளுக்கு மேக்ஸ் நல்லாவே வருமே, எல்லாமே கண்டிப்பா கரெக்டா தான் எழுதிருப்பா. பட் இருந்தாலும் இவன் கிட்ட காசு வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இப்ப எழுதின ஆன்சரையே தப்பு தப்பா சிறதுக்கு மட்டும் மாத்தி எழுதுவா. சோ இதை நினைச்சு நம்ம ஹீரோயின் அப்படியே நாள் பூரா கவலையா இருப்பாளா. அப்ப அப்படியே நைட்டு அங்க மூடி இருக்கிற அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்து நம்ம ஹீரோயின் சோகமா உட்காந்துருப்பா. அப்ப அவளுக்கு சின்ன வயசுல நடந்த சில சம்பவம் தான் ஞாபகம் வரும். என்னன்னா இது இப்ப ரீசெண்டா தான் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க போல. இவ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இங்க அடிக்கடி வந்திருப்பா, அதுவும் இவளோட அம்மா கூட வந்திருப்பா. அப்ப அவங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கிற நம்ம ஹீரோயின் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தொலைஞ்சு போயிட்டானா, நீ அம்மாவை தேடி அங்கே எங்கேயும் அலைய தேவையே கிடையாது, கரெக்டா இந்த மேரி கோ ரவுண்ட் கிட்ட வந்து நின்று அம்மா எப்படினாலும் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம இவ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இவங்க அம்மா இவளை விட்டுட்டு போன கடுத்தும் நம்ம ஹீரோயின் இதே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்து நின்றுப்பா, தன்னோட அம்மா தான் கிட்ட திரும்பி வந்துட மாட்டாங்களான்ட்டு. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்து இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிப்பா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். என்ன பாக்குறதுக்கு தான் இங்க வந்தியா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் சின்ன வயசுல எங்க அம்மா கூட இங்க அடிக்கடி வருவேன், எந்த ஒரு சந்தோஷமான நாளா இருந்தாலும் நாங்க இங்கதான் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம், அதெல்லாம் யோசித்து பார்த்தேன், லைட்டா ஃபீல் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, என்னது இது கண்டன் தண்ணிலாம் வருது, எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைங்க ரொம்ப அழுதாங்கன்னா அவங்கள இந்த மேரி கோ ரவுண்ட்ல ஒரு ரைடு கூட்டு போனா போதும், செம ஹாப்பி ஆயிருவாங்க. இப்ப எனக்குமே உன்னை பார்க்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் இருக்கு, பேசாம வாவே இதுல ஒரு ரைடு போலாம் அப்படின்னு அவன் கூப்பிடுவான். நம்ம ஹீரோன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, இதுவே பாலடைஞ்சு போன மாதிரி இருக்கு, இதுல ரைடா அப்படிங்கிற மாதிரி அவ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, நான் ஒரு மியூசிஷியன் பா, நான் நினைச்சா முடியாதுன்ட்டு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு இப்ப அங்க இருக்கிற ஒரு சுவிட்சை போடுவான். அந்த மேரி கோ ரவுண்ட் அப்படியே இப்ப ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், என்னடா இது பல வருஷமா ஓடாம ஒரே இடத்துல இருந்தது, இவன் சுவிட்சை போட்டோனே ஆன் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆவா. ஆனா இவ குழம்பி போயிருக்கிறத பார்த்தனையும் நம்ம ஹீரோ இப்ப அப்படியே, இங்க பாரு மிஷினுக்கு மட்டும் கிடையாது, சில நேரம் நம்ம மனசுமே உடஞ்சு போய் தான் கிடக்கும், அதுக்கு சிறுசா ஹோ கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு மேஜிக் பண்ணாவே போதும், நம்ம ஹாப்பி ஆயிரலாம். இப்ப இந்த மிஷினை நான் ஜஸ்ட் ஆப்ராகா டாப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ண, அது ஆன் ஆயிருச்சு, அதே மாதிரிதான் உடஞ்சு போயிருக்கிற ஓ மனசுக்கும் நீ ஆப்ராகா டாப்ரான்னு சொல்லு, ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துரும் அப்படின்பா. நம்ம ஹீரோன் அப்படியே வாய்க்குள்ளே மெதுவா ஆப்ராகா டாப்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்குவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இந்த மேரி கோ ரவுண்ட்ல இருக்கிற குதிரை மேல ஏறி உட்காருவாங்களா. உட்கார்ந்த அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோ ஏதோ மேஜிக் பண்ண மாதிரி இருக்கும். இப்ப நார்மலா அங்க இருக்கிற ஹார்ஸ்ல ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க ரியல் ஹார்ஸ்ல வானத்துல பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த ஃபீல் வந்து உண்மையிலே உடஞ்சு போயிருந்த நம்ம ஹீரோயின் மனசுக்கு ஒரு ஆறுதல் தர மாதிரி இருக்கும். அப்படியே அவ அந்த ரியல் குதிரையில நம்ம ஹீரோவோட வானத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப டக்குன்ட்டு ஒரு ஜோக்கு என்னன்னு பார்த்தா இப்ப ரியாலிட்டிக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ அந்த ரைட் ஆஃப் பண்ணிட்டான் போல. அவன் அப்படியே போதும் போதும் என்ஜாய்மெண்ட் பண்ணது எப்படி இருந்துச்சு, நான் சொன்ன மாதிரியே இப்போ மனசு ஆறுதல் ஆயிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு இந்த மொமெண்ட்ல ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்திருக்கும். ஆனால் அவளுக்கு இன்னும் நிறைய கன்ஃபியூஷன் தான் வரும். இவனால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது, இல்லைன்னா நம்ம தான் பைத்தியம் முத்தி போய் ஹாலுசினேட் பண்றோமா, இல்லைன்னா உண்மையிலேயே இவன் ரியல் மெஜிஷியனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. நம்ம ஹீரோயினை பார்த்து, உன்னோட கவலை எல்லாம் போறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்றேன் கேட்டுக்கோ, நீ உன்னோட வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சிலதை நினைச்சு வச்சிருப்ப, அதை பண்ணிருக்கவும் மாட்டேன், அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையில நீ இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அதையும் கொஞ்சம் முயற்சி எடுத்து உனக்காக நீ பண்ணு, ஏன்னா உன்னோட லைஃப் ஓன் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவளுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும், இவன் திடீர்னு சம்பந்தமே எல்லாம் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி. பட் எதுவும் பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுவா.
அதுக்கடுத்து அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இவங்க எழுதின டெஸ்ட்டுக்கு ரிசல்ட் வந்திருக்கும் போல. அதுல பார்த்தா அந்த ஈல் தான் எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் வந்திருப்பான். இது தெரிஞ்சுட்டு இந்த கிளாஸே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னது இது, எப்பயுமே ஆனி தானே மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வருவா, இந்த வட்டம் என்ன எல்லா சப்ஜெக்ட்லயும் ஈல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்படி ஃபர்ஸ்ட் வந்ததை நினைச்சு அந்த இல்லால ஃபுல்லா சந்தோஷப்பட்டுக்க முடியாது. அவன் கிட்ட ஏதோ ஒரு சோகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம ஹீரோயினுக்கும். அவ காசுக்காக இப்படி மார்க்க கோட்டை விட்டதை நினைச்சு அவளும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்தனால அந்த இல்ல பேசினபடியே பேலன்ஸ் இருக்கிற காசு அப்படியே கொடுப்பான். கொடுத்தவன் இப்பயும் சும்மா இல்லாம மிட் டர்ம் எக்ஸாம்ல நீ மார்க் கம்மியா எடுத்த, அதே மாதிரி ஃபைனல்ஸ்லயும் மார்க் கம்மியாயிடு, நான் இன்னும் கொஞ்சம் காசு தரேன் அப்படின்பா. நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவா, நீ மேக்ஸ்ல கம்மியான மார்க் எடுத்தாலும் எப்படி பார்த்தாலும் நீ தான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட், அப்புறம் எதுக்கு இந்த ஒரு சப்ஜெக்ட்காக என்கிட்ட காசு கொடுத்து நீ மார்க் கம்மியா வாங்க சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. ஆனா அதுக்கு அந்த ஈல் சரியா பதில் சொல்லாம, இங்க பாரு இந்த வட்டம் நம்மளுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீ எனக்கு ப்ராஜெக்ட் மட்டும் செஞ்சு கொடு, அதுக்கும் நான் உனக்கு காசு தரேன் அப்படின்பா. ஆனா இந்த விட நம்ம ஹீரோயின் பெருசாலாம் போட்டு மனசை குழப்பிக்க மாட்டா. அவ அப்படியே ஓகே உனக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லு, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்குவா. அதுக்கடுத்து இந்த மாதிரியே நம்ம ஹீரோயின் பல அசைன்மெண்ட்டும் ப்ராஜெக்டும் அந்த இல்லுக்கு செஞ்சு கொடுக்க, அதுக்கு இவன் யாருக்குமே தெரியாம நம்ம ஹீரோயினுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த ஸ்கூலுக்கு வெளியே ஒரு பெரிய பேனர் ஒண்ணு ஒட்டியிருப்பாங்க. அதுல நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி யூனன்னு சொல்லி ஒரு பொண்ணு காணாம போயிருப்பா. அந்த பொண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வியர்டா பாக்குற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அதுக்கடுத்து அப்படியே ஸ்கூல் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு தான் வந்திருப்பா. அப்ப அவன் சும்மா இல்லாம, நான் எப்ப பார்த்தாலும் உனக்கு எதாவது ஒரு மேஜிக் பண்ணி காமிச்சுக்கிட்டே தானே இருக்கேன், நீயும் சில மேஜிக்ஸ் எல்லாம் கத்துக்கோ, ஏன்னா உனக்கு எப்பயாவது மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் செஞ்சு நீ உன காம் பண்ணிக்கலாம் அப்படின்பா. நம்ம ஹீரோனுக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அவ வச்சிருக்க பேண்ட் அவ கிட்ட இருந்து வாங்கிக்குவான். அந்த பிளாக் கலர் பேண்ட்ல பார்த்தா அழகா ஒரு முத்து இருக்கிற மாதிரி இருக்குமா. இப்ப அதை வச்சு மேஜிக் பண்ணுவான். இவன் ட்ரிக்ஸ் பண்ண அடுத்த செகண்ட்லயே அந்த பேண்ட் தனியாவும் அந்த குட்டியா இருந்த பால் இப்ப அப்படியே ஒரு பெரிய பால் மாதிரி வந்துரும். எப்படிடா இது, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்கிட்ட இருந்த பொருளை வச்சு இப்படி மேஜிக் பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. சோ இந்த மாதிரி அந்த பாலை வச்சு இப்ப அதுலயே நிறைய மேஜிக்ஸ் இவன் நம்ம ஹீரோயின் செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்க, அந்நேரம் வெளியே இருந்து சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த இல்லு தான் திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படிங்கறத வேவு பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்படி அந்த மெஜிஷியன் கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தனையும் இந்த இல்லுக்கு இப்ப செமையா கடுப்பாகும். அவன் அப்படியே அவன் மனசுக்குள்ள, அப்பனா அந்த ஹானா சொன்ன மாதிரி நீ இந்த இடத்துக்கு ஜஸ்ட் பணத்துக்காக வரல, உனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா இந்த இல் இன்னும் கிளம்பாம இந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டே இருப்பானா. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த கிளி தான் பேசும். சரி கிளி மட்டும் தான் இங்க இருக்கான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவும் கூட சேர்ந்தே தான் வந்திருப்பான். அவன் இந்த இல் இந்த இடத்துக்கு வந்தப்பே கண்டுபிடிச்சிருந்திருப்பான். நம்ம ஹீரோயின் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான் போல. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த இல் பக்கத்துல வந்து, நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்ல இங்க வந்தியா, இல்லனா மேஜிக் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல இங்க வந்தியா? இன்ட்ரெஸ்டா அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, உன் மேல சந்தேகப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன், அது இதுன்ட்டு பேசி ஸ்கூல் படிக்கிற பொண்ணை ஏமாத்தி இந்த இடத்துக்கு நீ கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கியா, இத பத்தி நான் போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோவேன், உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த இல் மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, உன்கிட்ட ரொம்ப சோகம் தெரியற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவன் கழுத்துல இருக்க தலைமை ஓபன் பண்ணி பாப்பான். இதை பார்த்தோன்னா அந்த இல்லுக்கு செமையா கடுப்பாயிரும். என்ன தேவையில்லாம தொடாத, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு போவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோ அவனை ஸ்டாப் பண்ணி, நீ இப்ப போய்கிட்டு இருக்க பாதை உனக்கு சந்தோஷத்தை தருதா இல்லனா சோகத்தை தருதா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இவன் இப்படி கேட்ட அடுத்த செகண்ட்லயே அந்த இல்லுக்கு இவன் அப்படியே எக்ஸாம் ஹால்ல உட்காந்து ப்ரெஷரைஸ்டா எக்ஸாம் எழுதுற மாதிரியும், எப்ப பார்த்தாலும் படிப்பை நோக்கி எந்த ஒரு விஷயத்திலயும் ஃபோக்கஸ் பண்ணாம படிப்பு மார்க் அப்படின்னு மட்டும் இருக்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். அதாவது அவன் ரியல் லைஃப்லயுமே அப்படிதான் இருக்கான். அதத்தான் இப்ப நம்ம ஹீரோ அவன் கண்ணு முன்னாடி டிஸ்பிளே பண்ணி காட்டுவான். ஆனா இப்ப இந்த விஷயம் எல்லாம் அப்படியே அந்த இல்லோட மைண்டுக்குள்ள வந்தனையும் அவனுக்கு ஒரு மாதிரி தாங்க முடியாத அளவுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ப்ரெஷரைஸ்டா ஃபீல் பண்ணுவான். அதுக்கடுத்து அப்படியே ஒரு கத்துவான் பார்க்கணும். அதுக்கடுத்து தான் அவன் ரியாலிட்டிக்கே வருவான். ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்தனையும் இப்ப அந்த இல்லே ஒரு மாதிரி பயந்து போயிருவான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சு, நான் இவங்க கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனா திடீர்னு பார்த்தா படிப்பு எக்ஸாம் ஹால் அப்படின்னு ஓடுற மாதிரியே மைண்டுக்குள்ள வந்துச்சு, இதெல்லாம் இவனால எப்படி பண்ணிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்து போயிருவான். ஆனா அப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்த பேப்பர்ல அழகா ஒரு பட்டர்ஃபிளை செஞ்சு, இந்த மாதிரி நீயும் ஃப்ரீடமா பறந்தா மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை அந்த இல்கிட்ட கொடுத்துருவான். ஆனா அந்த இல்லா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தோன்னையும் இந்த இடத்துல இருந்து கிளம்புனா போதுண்டா அப்படின்ட்டு வேமா அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல வச்சுதான் காட்டுவாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோயினும் அந்த இல்லும் அசைன்மெண்ட்டையும் காசையும் இப்ப மாத்திக்குவாங்களா. அப்ப அந்த இல் என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கும் அந்த மெஜிஷியனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு கேட்பான். நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி போய் நிப்பா. இவனுக்கு எப்படி எங்களை பத்தின விஷயம் தெரியும் அப்படின்ட்டு. அப்ப அந்த இல் அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து, உனக்கு அவனை பத்தி எதான்னு தெரியுமா, அவன் பேரு அவன் வயசு இந்த மாதிரி எதான்ட்டு ஒன்னான்னு உனக்கு தெரியுமா, எதுவுமே தெரியாம
எந்த தைரியத்துல நீ அவன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த இல் கொஸ்டின் பண்ணுவான். ஆனா இது எதுக்குமே நம்ம ஹீரோயின் பதில் சொல்லவே மாட்டாளா. இதுலயே அவன் நல்லா புரிஞ்சுக்குவான் அவனை பத்தி இவளுக்கு ஒரு விஷயமும் தெரியல அப்படின்ட்டு. அதனால இப்ப திட்டவே ஆரம்பிச்சிருவான். இப்படி முன்ன பின்ன தெரியாத ஆள் கூட நீ வாட்டு சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க, ஏதாண்டு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு இவன் ரொம்ப உரிமை எடுத்து நம்ம ஹீரோயின் மேல இருக்கிற அக்கறையில இப்படி எல்லாம் சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்கு பதிலுக்கு அப்படியே, இங்க பாரு, இந்த அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் காசு மட்டும் தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட வந்து நீ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவ கோவப்படுவா. பாவம் இந்த இல்லால வாயை திறந்து ஒண்ணுமே சொல்லவே முடியாது. அவன் இப்ப அப்படி மனசுக்குள்ளே நினைச்சுக்குவான், நீ அவன் கிட்ட காசுக்காக தான் மாட்டிருக்கியோன்னு நினைச்சுதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ற விதமா இப்படி காசு கொடுத்து அசைன்மெண்ட் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்னு அவன் நினைப்பான். ஆனா அதை சொன்னாலும் இவளால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ட்டு அவன் எதுவுமே பேசாம விட்டுருவான். ஆனா இவன் என்ன சொன்னாலும் நம்ம ஹீரோன் கேட்கவே மாட்டா. அவளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ நல்லவன். அதனால வழக்கம் போல அன்னைக்கு ஈவினிங்கும் அவனை பாக்குறதுக்காக போவா. அப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அவனோட பேரு, அவனுக்கு ஏதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவா. நம்ம ஹீரோவும் எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டான். அவன் பேரு பிளஸ் அவனுக்கு இப்ப ஃபேமிலி மெம்பர்னு இருக்கிற ஒரே ஒரு ஆளு அவன் கூடவே இருக்கிற அந்த கிளி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இந்த பாலடைஞ்ச பில்டிங்லயே இருக்கீங்க, வேற எங்கேயான்னு போய் வாழலாம்ல அப்படின்னு கேக்குறப்ப, அதுதான் முக்கியமான பாயிண்ட், இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீக்கிரட் இருக்கு, அதனாலதான் நான் இங்கே இருக்கேன். ஆக்சுவலி நம்ம உலகத்துக்கும் இன்னொரு உலகத்துக்கும் கனெக்ட் பண்ற போர்ட்டல் இந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் பாக்ஸ காட்டுவான். இவன் சொல்ற தோர்நிலே தெரியுது நல்லா அடிச்சு விடுறான் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அவன் என்னதான் சொல்றான் அப்படின்னு ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அவன் அப்படியே அங்க இருக்கிற ஒரு மெயில் பாக்ஸ காமிச்சு, நம்ம இந்த உலகத்திலயோ இல்ல வேற உலகத்துல இருக்கிற யார்கிட்டயோ பேசணும்னு ஆசைப்படுறோம்னா இந்த மெயில் பாக்ஸ் மூலியமா அவங்க கிட்ட நம்மளால கனெக்ட் ஆக முடியும். இதுல மட்டும் நீ யாரையான்னு நினைச்சு ஒரு பொருள் வச்சேன்னு வச்சுக்கோங்க, அந்த பொருள் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட போயிடும் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டா. பட் ஆனா அதுக்கடுத்து அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பினக்கு அடுத்து ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த மெயில் பாக்ஸை திறந்து பாப்பா. ஆனா அதுல வெறும் ஒட்டடையும் ஸ்பைடர் மட்டும்தான் இருக்குமா. நம்ம ஹீரோயின் ஜர்க் ஆயிருவா. அதோடயான் விடுவாளா, விடவே மாட்டா. அவன் சொன்ன விஷயத்த ட்ரை பண்ணி பாக்கணுங்கிறதுக்காக இப்ப அவளோட போனை உள்ள வைப்பா. என்னன்னா நம்ம ஹீரோனோட அம்மா என்னதான் அவளை விட்டுட்டு போயிருந்தாலும் நம்ம ஹீரோன் இன்னும் அவங்க அம்மா பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு தான் இருக்கா. அதனாலதான் அவங்க அம்மாக்கு அவ பல மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா. சரி அட்லீஸ்ட் இது மூலியமா வந்துட்டு நம்ம அம்மா கிட்ட நம்ம கனெக்ட் ஆகி பேசலாம் அப்படின்ட்டு அவ செல்போனை உள்ள வைப்பா. சரி நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்னு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோட கிளி வேம் அந்த இடத்துக்கு வந்து, முட்டாள் பொண்ணு, அவன் தான் ஏதோ அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கானா, நீயும் நம்பிக்கிட்டு இருக்க, ஒரு செல்போன் எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அந்த கிளி கலாய்ச்சி விட்டுரும். சரி இப்படி கிளியே நம்மள அசிங்கப்படுத்திருச்சே, இங்க இருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பலான்னு பாக்குறப்ப ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு வருவா. அவ பிரெக்னென்ட் அவர் இருப்பா. அவ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன இங்க மேஜிக் கத்துக்கிறதுக்காக வந்தியா, அவன் இன்னுமா இந்த மேஜிக் விஷயத்துல எல்லாரும் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான், சரி ஓகே நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு உள்ள போவா. நம்ம ஹீரோனுக்கு இந்த பொண்ணு பார்த்தோனையும் இவ யாரு, இவளுக்கும் அந்த மெஜிஷியனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோனோட ஸ்கூலுக்கு முன்னாடி தான் காட்டுவாங்க. அங்க அந்த யூனுங்கிற பொண்ணு காணா போயிருக்கான்னு ஒரு பேனர் ஒட்டிருப்பாங்கல்ல, அந்த பேனரை இப்ப யாரும் கிழிச்சு விட்டு போயிருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வேற வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ வழக்கம் போல நம்ம ஹீரோவை பார்க்க வந்து அவன் கிட்ட இருந்து சில மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு இருப்பாளா. இது எல்லாத்தையுமே வழக்கம் போல அந்த இல் ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸா பேசி பழகுறது பையனுக்கு செமையா கடுப்பேத்தி விட்டுரும். அதனால இப்ப எதை பத்தி யோசிக்காம ரைட் அவங்களுக்கு முன்னாடியே போய் நின்றுவான். இவன் இந்த இடத்துல பார்த்தோம் நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிருவா. ஆனா இந்த இல் உடனே, நான் ஒண்ணு பாக்குறதுக்காக வரல, எனக்கு இந்த மெஜிஷியன் கிட்ட ஏற்கனவே தீர்க்க வேண்டிய கணக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கு, அதை பத்தி தான் பேசுறதுக்கு வந்தேன் அப்படின்றான். ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த இல் மேல ஏதோ ஒரு கரிசனம் இருக்கும் போல. அதனால அவனை பெருசாலாம் எதுவும் வெளியே போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்க மாட்டான். அவன் வாட்டுக்கு அப்படியே அவனோட மேஜிக் ஷோவை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் செமையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா இந்த இல்லா, இதெல்லாம் எனக்கு சப்ப ட்ரிக்ஸா இருக்கு, நானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அதை செய்ய ட்ரை பண்ணி கொஞ்சம் மொக்க வாங்கவும் செய்வான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ ரொம்ப சாஃப்டானவன் போல. அவன் இப்ப அப்படியே அவனுக்கு தெரிஞ்ச சில மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோனுக்கு சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம இப்ப அந்த இல்லுக்கும் சொல்லி கொடுப்பான். ஆரம்பத்துல இதெல்லாம் ஒரு மாதிரி போரா உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்த அந்த இல் இப்ப ஒரு மாதிரி எக்ஸைட் ஆயிட்டு என்ஜாய்மெண்டோட பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதாவது இத்தனை நாள் வரைக்கும் அவன் ஃபோக்கஸ் எல்லாமே படிப்புல மட்டும் தான் இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் அவன் பார்த்தனையும் அவன் மைண்டுமே ஒரு மாதிரி பீஸா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால இந்த மூணு பேரும் செமையா அங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த இல் நம்ம ஹீரோ மாதிரியே சில ட்ரிக்ஸ் செய்யறேன்னு சொல்லிட்டு நெருப்ப வச்சு ஒரு ட்ரிக்ஸ் ஒண்ணு பண்ணுவான். ஆனா அது லைட்டா பேக் ஃபயர் ஆகி அவன் கையில இப்ப காயம் பட்டுரும். அதுக்கடுத்து அவனோட காயத்துக்கு நம்ம ஹீரோயின் தான் மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அப்படியே அந்த இல் கிட்ட, இனிமேல் ப்ராஜெக்ட்டுக்காக நான் உன்கிட்ட காசு வாங்க போறது கிடையாது, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த டீலை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்பா. இப்படி சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட வாங்கின காசு எல்லாத்தையுமே நான் திரும்பி கொடுத்துறேன், என்னால ஒரேடியா கொடுக்க முடியலன்னா கூட நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஆனா அதுக்கு உடனே அந்த இல், இல்ல இது எல்லாமே நான் உனக்காக தான் செஞ்சேன், அதனால இந்த விஷயத்தை இதோட மறந்துரு, நீ என்கிட்ட திரும்பி காசெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுவான். சோ இதுலயே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்குவா, இவன் வந்து காசை வச்சு தன்னை இன்சல்ட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணல, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற நோக்கத்துல தான் பண்ணிருக்கான். பட் ஆனா அவன் சூஸ் பண்ண மெத்தட் தான்
தப்பு அப்படிங்கிற மாதிரி அவளும் புரிஞ்சுக்குவா. இதுவே இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. ஏற்கனவே யூனன் சொல்லி ஒரு பொண்ணு மிஸ் ஆயிருப்பா. அவளோட பேனரை கூட யாரோ கிழிச்சிருப்பாங்களே. சோ அது சம்பந்தமா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்பதான் அங்க நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையே காட்டுவாங்க. அந்த பேனரை கிழிச்சவன் அப்படியே பார்க்க நம்ம ஹீரோ மாதிரியே இருப்பான். இத பார்த்தோன்னு இந்த போலீஸ் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாங்க. என்னது இது, சம்பந்தமே இல்லாம மெஜிஷியன் மாதிரி ஒருத்தன் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணோட பேனரை கிழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சந்தேகப்படுவாங்க. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கே, நம்ம ஹீரோவுக்கும் அந்த யூன் பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா, இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க போன்ல ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் நின்னுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினை அவளோட கிளாஸ் டீச்சர் தனியா கூப்பிட்டு, இல்லோட அம்மா எனக்கு போன் பண்ணிருந்தாங்க, கொஞ்ச நாளாவே அவன் அக்கௌண்ட்ல இருந்து நிறைய காசு எடுத்துக்கிட்டு இருக்கானா, ஒருவேளை ஸ்கூல்ல எதுவும் புள்ளி பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு அவங்க அம்மா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இத பத்தி விசாரிக்கிறப்பதான் எங்களுக்கு ஒரு போட்டோ, ஒரு எவிடன்ஸ் ஒண்ணு கிடைச்சிச்சு. அதுல இல் வந்து உன்கிட்ட காசு கொடுக்கற மாதிரி இருந்துச்சு. நீ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் இதை இன்னும் நான் பிரின்சிபல் வரைக்கும் கொண்டு போகல. உண்மையை சொல்லு, உங்களுக்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாஃப் கேட்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் வாயவே திறக்க மாட்டாளா. உடனே அந்த ஸ்டாஃப் அப்படியே, சரி போதும், இதுக்கு மேல என்னால உனக்கு டைம் கொடுக்க முடியாது, நாளைக்கு நீ வரப்ப உன்னோட அப்பா அம்மாவோட வரணும் அப்படின்றவாரு. நம்ம ஹீரோயின் பாவம், அவளால சொல்ல கூட முடியாது, எங்க அப்பா இப்ப எங்க கூட இல்ல, நான் தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இதனால அவ ஒரு மாதிரி குழம்பி போயிருவா. நாளைக்கு நான் இங்க யார கார்டியனா கூட்டு வரது அப்படிங்கிற மாதிரி. சரி இத பத்தி இல்லுகிட்டியான்னு சொல்லுவோன்னு பார்த்தா அவனுக்கு நடந்த எந்த விஷயமே தெரியாது போல. அவன் வாட்டுக்கு போய் வீட்டுக்கு கிளம்பி போயிருவான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாத நம்ம ஹீரோயின் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வருவா. அங்க நேத்தே நம்ம ஹீரோ ஒரு மெயில் பாக்ஸ பத்தி சொல்லியிருப்பான்ல, அது ஒரு பொய்யன்ட்டு அவளுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அந்த ட்ரிக்ஸ் திரும்பி ஒர்க் ஆகுதான்னு பாக்குறதுக்காக அவங்க அம்மாக்கு ஒரு லெட்டர் எழுதி அதுக்குள்ள வைப்பா. ஆனா இதை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த ஹேனா பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துருவா. அவன் நம்ம ஹீரோயினை கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. என்னது இது, ஸ்கூல்ல இல் கூட சுத்திக்கிட்டு இருக்க, இங்க அந்த மெஜிஷியன் கூட சுத்திக்கிட்டு இருக்க, உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையே. அது மட்டும் இல்லாம நாங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பாக்ஸ்ல ஏதோ வச்சுக்கிட்டு இருந்தியே, என்னது அது அப்படின்ட்டு அதை ஓபன் பண்ணி பார்க்கலான்ட்டு போவா. நம்ம ஹீரோயினுக்கு விடவே மாட்டா. ஏன்னா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாக்கு எழுதின லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல நம்ம ஹீரோயின் மெயினா இவளுக்கும் இல்லுக்கும் இருக்கிற டீலை பத்தி எழுதி வச்சிருப்பா. அதனால அதை திறக்கவே விட மாட்டா. பட் ஆனால் நம்ம ஹீரோயினும் மீறி அந்த ஹேனா பொண்ணு திறந்து பாப்பாளா. ஆனா இப்ப அதுக்குள்ள எந்த ஒரு லெட்டருமே இருக்காது. நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி குழம்பி போயிருவா. அதனால இப்ப எதுவுமே பேசாம அவ வாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருப்பா. பட் ஆனா அந்த ஹேனாவும் அவளோட ஃப்ரெண்டும் இன்னும் அங்க இருந்து கிளம்பி இருக்க மாட்டாங்க. அவங்க திரும்பி அந்த மேஜிக்கல் ரூம்குள்ள போய் அங்க ஏதான் கிடைக்குதான்னு போட்டு தேடி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க நேரத்துக்கு நம்ம ஹீரோவும் அங்க இருக்க மாட்டானா. உடனே அந்த ஹேனா பொண்ணு, இந்த மிஸ்டீரியஸான மெஜிஷியன் மேனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், அதுக்காக தான் ஒரு ஸ்பை கேமரா எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அங்க ஒரு கேமராவை செட் பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் இவ முழுசா அதை மாட்டுறதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க என்ட்ரி கொடுத்துருவான். இவனை பார்த்தனி அப்படி பதட்டத்துல அந்த ஹேனா கேமராவை கையில மறைச்சு வச்சுக்குவாளா. ஆனா இவன் மேல நம்ம ஹீரோக்கு இப்ப சந்தேகம் வந்து டக்குன்ட்டு அவளோட கை இழுத்து பாப்பான். போச்சு செத்தா, வசமா மாட்டினா அப்படின்னு நினைச்சா இப்ப அவ கையில இவன் மேஜிக்காக யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி ஒண்ணு இருக்கும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஏதோ ஒரு திராலங்கடி வேலை பார்த்துட்டா போல. அதனால நம்ம ஹீரோவும் இவன் மேல பெருசா சந்தேகப்பட்டுக்காம, என் பொருள்லாம் என் பெர்மிஷன் எல்லாம் எடுக்க கூடாது, இங்க அடிக்கடி வர வேலையை நிப்பாட்டு, கிளம்பு அப்படின்ட்டு மிரட்டுவான். அதுக்கடுத்து இவன் வெளியே வந்த கடத்த நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரியும். இவன் அந்த கேமராவை நம்ம ஹீரோ வரத பார்த்தோனையும் அங்க இருந்து ஒரு பாக்ஸ் குள்ள போட்டு வச்சிருப்பா. இப்ப அது ரெக்கார்டிங் கண்டிஷன்ல வேற இருக்கும். ஆனா இது தெரியாத நம்ம ஹீரோ அவங்க இங்க சும்மா தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு அவன் அவனோட கேஷுவலான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். இதுவே இன்னொரு பக்கம் அந்த இல்ல தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஸ்டடீஸ்க்காக எக்ஸ்ட்ரா டியூஷன் ஒரு இடத்துல போய்கிட்டு இருப்பானா. அங்க இப்ப படிக்காம நம்ம ஹீரோ கத்து கொடுத்த சில மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் அப்படியே ட்ரை பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பான். இத வந்து அங்க இருக்கிற ஸ்டாஃப் பாத்துருவாங்க. இது ஒரு பக்கம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இல்லோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அவன் ரூம் கிளீன் பண்ண வந்த அவங்க அம்மாக்கு அங்கங்க பேப்பர்ல பட்டர்ஃபிளை செஞ்சு பார்த்த மாதிரி இருக்குமா. என்னது இது, இவன் இப்படி புதுசா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவன் ரூம் ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்தா இந்த மெஜிஷியன் ஹேட், மேஜிக்கு யூஸ் பண்ற சில ப்ராப்பர்ட்டிஸ் அதெல்லாம் அவன் ரூம்ல இருக்கும். இத பார்த்து அவங்க அம்மா ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா அந்த டியூஷன்ல இருந்து கால் பண்ணி நம்ம இல்ல பத்தி போட்டு விட்டுருவாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வரப்ப அவ தங்கச்சி யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். யாருடான் வேமா வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா அங்க இருப்பாரு. இவரை பார்த்துன்னு நம்ம ஹீரோயின் கோவப்படுவான்னு சொல்லி பார்த்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்ப அப்படியே அவகிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் வச்சு அவங்க அப்பாவுக்கு ஒரு விருந்து சாப்பாடே ரெடி பண்ணிடுவா. ஆனா அந்த அப்பா இப்ப அப்படியே பல நாள் கழிச்சு பொண்ணுங்களை பார்த்திருக்கோம், தனியா இப்படிதான் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற அக்கறையில எதுவுமே கேட்க மாட்டான். அவன் இப்ப கேட்கறது எல்லாமே என்ன தேடி கடன்காரங்க யாரும் வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு இது லைட்டா கடுப்பேத்தி விடும். அதனால அவ உடனே, ஆமா நிறைய பேர் வந்தாங்க, என்ன பண்றது, சின்ன பொண்ணா இருந்தாலுமே நான் தானே இப்ப வீட்டுல பெரிய பொண்ணு, அதனால அவங்கள பேசி நான் தான் சமாளிச்சு அனுப்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா குத்தி காட்டுற மாதிரி பேசுவா. ஆனா அதெல்லாம் அவர் பெருசாவே எடுத்துக்க மாட்டாரு. நம்ம ஹீரோனும் சரி அப்படின்னு விட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட, நாளைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எங்க ஸ்கூலுக்கு வர முடியுமா, என்னோட ஸ்டாஃப் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க அப்படின்ட்டு மட்டும் சொல்லுவா. இந்த மாதிரி ஸ்கூல்ல நடந்த எந்த பிரச்சனையை பத்தி சொல்லவே மாட்டா. அவங்க அப்பாவும் கேஷுவலா ஏதோ ஒரு மீட்டிங் நினைச்சிட்டு ஓகே நான் வரேன்னு ஒதுக்குவாரு. அடுத்து இப்ப எல்லாரும் தூங்குனக்கு அடுத்து நம்ம ஹீரோயின், சரி அப்பா வந்துட்டாரு, இனி நம்மளுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிரும், இல்கிட்ட வாங்கின காசுல நம்ம கிட்ட கொஞ்சம் மிச்சம் இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம திரும்பி இல்கிட்டே கொடுத்து
அடுத்து ஸ்கூல்ல நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒன்று வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அந்த பணத்தெல்லாம் அவ பேக்ல வச்சுட்டு தூங்க போயிருவா. ஆனா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அவங்க அப்பா அந்த வீட்டுல இருக்க மாட்டாரு. நம்ம ஹீரோயின் இது தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அவ பேக்கை தான் போய் செக் பண்ணி பாப்பா. பார்த்தா நேத்து இவ இல்லுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருந்த காசு எதுவுமே அங்க இருக்காது. அவங்க அப்பா தூக்கிட்டு ஓடிட்டாரு போல. இந்த சீன்லாம் பாக்குறப்ப அவங்க அப்பா மேல செம கோவமாவும் இருக்கும், நம்ம ஹீரோயினை பார்க்க ரொம்ப பாவமாவும் இருக்கும். அடுத்து இப்ப ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. அந்த ஸ்டாஃப் எங்க உன்னோட பேரண்ட்ஸ் யாரையுமே காணோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியாது. அவ அப்படி அமைதியாவே இருப்பாளா. இதனால அந்த ஸ்டாஃப் ரொம்ப கடுப்பாகி உனக்கு நான் கொடுத்த டைம்ல முடிஞ்சு போச்சு, இனி எதனால ஸ்ட்ரைட்டா பிரின்சிபல் கிட்ட போய் பேசிக்கலாம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்துருவா. ஏன்னா இது பிரின்சிபல் வரைக்கும் போச்சுன்னா அடுத்து இந்த ஸ்கூல்ல படிக்கிறதே டவுட் ஆயிரும். அதனால இப்ப அப்படியே பயத்துல நானும் இல்ல ஒரு டீல் போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. இப்போ இந்த விஷயத்தினால இவளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா இல்ல இல்லுக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வருவாளா. வந்தனையும் இவளுக்கு புதுசா ஒரு நம்பர்ல இருந்து கால் வரும். யாருன்னு பார்த்தா இவங்க அப்பா கால் பண்ணுவாரு. கால் பண்ணவர் வெக்கமே இல்லாம சாரிமா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனாலதான் சொல்லாம போயிட்டேன், இன்னொரு நாள் கண்டிப்பா நான் உங்க ஸ்கூலுக்கு வரேன், அது மட்டும் இல்லாம அந்த பணம் எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அதனாலதான் நான் எடுத்துக்கிட்டேன், நீ கவலையப்படாத அப்பா சீக்கிரமாவே நல்லா சம்பாரிச்சு உனக்கு டபுள் மடங்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோனுக்கு இப்ப கடுப்பாய் கேட்டு விட்டுருவா. நான் ஜஸ்ட் ஹை ஸ்கூல் தான் படிக்கிறேன், ஆனா நான் இப்பவே எவ்வளவு பார்ட் டைம் ஒர்க் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா. நான் உங்ககிட்ட பெருசால எதுவும் கேட்கல, எங்க கூட வந்து இருந்து நான் பாக்குற மாதிரி சில வேலையை நீங்க பார்த்தாவே ஏதாவது நம்மளுக்கு காசு கிடைக்கும், ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா வாழலாம்ல அப்படின்ட்டு கேட்டு விட்டுருவா. ஆனா அதுக்கு அவங்க அப்பா அப்படியே நீ சொல்ற மாதிரி எனக்கும் உங்க 2 பேர் கூட இருக்கணும்னு ஆசைதான், ஆனா இப்ப என்னோட நிலைமை சரியில்லை அதனால உன்னோட தங்கச்சியை நீ தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படிம்பாரு. ஆனா இப்ப நம்ம ஹீரோன் கடுப்போட உச்சத்துக்கே போயிட்டு சரி நீங்க என்ன பத்தி யோசிக்க வேண்டாம், எனக்கு தான் அப்பா அம்மா பாசம் கிடைக்காம போயிருச்சு, நான் கொஞ்சம் வளர்ந்த பொண்ணு, ஆனா என்னோட தங்கச்சியை பத்தி யோசித்து பாத்தீங்களா, இந்த வயசுல அவளுக்கு பேரண்ட்ஸ் சொல்லி கூட யாருமே இல்ல, நீங்க போறதுதான் போறீங்க, அவளையும் உங்க கூடவே சேர்த்து கூட்டு போக வேண்டியது தானே. ஒரு ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணா இருந்துட்டு நீங்க வாங்கி வச்ச கடனையும் நான் தான் அடைக்கணும், என்னோட தங்கச்சியும் நான் தான் பாத்துக்கணும், இது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கூட நீ யோசித்து பார்க்கவே மாட்டீங்கல்ல அப்படி இப்படின்னு பிடிச்சு கத்தி விட்டுருவா. அவங்க அப்பாக்கு இதெல்லாம் கேட்டோன்னே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிரும். என்ன மன்னிச்சிருமா, என்னாலதான் நீ இவ்வளவு கஷ்டப்படுற, எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நம்ம ஹீரோயின் கடுப்புல போன் அப்படியே கட் பண்ணி விட்டுருவா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. இப்ப அசம்பிளில வச்சு அந்த பிரின்சிபல் நம்ம ஸ்கூல்ல இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையன் இருக்கான்னு தெரிஞ்சனையும் எனக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிருச்சு, இவனோட நல்ல செயலை பாராட்டி இவனுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலான்னு இருக்கும் அப்படின்ட்டு அந்த இல்ல ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க. இதனால நம்ம ஹீரோயினும் சரி அந்த இல்லும் சரி ஒரு மாதிரி ஷாக் ஆகி போயிருவாங்க. போச்சு இப்ப அசம்பிளில வச்சு 2 பேத்தையும் அசிங்கப்படுத்த போறாங்க அப்படின்னு நினைச்சா அந்த இல்லுக்கு குட் சப்போர்ட்டிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இங்க என்னடா நடக்குது அப்படின்ட்டு புரியாம அவங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த பிரின்சிபல் அப்படியே உங்க கூட படிக்கிற ஒரு பொண்ணுக்கு காசு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே இல்ல எதை பத்தி யோசிக்காம கொடுத்திருக்கான், இந்த ஒரு நல்ல செயலை பாராட்டி தான் இந்த அவார்டு அவனுக்கு கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. இத கேள்வி பட்டோனியுமே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இப்ப அப்படியே அந்த கிளாஸ் ஸ்டாஃப் தான் ஒரு மாதிரி பாப்பா, இவ பாக்குறான்னு தெரிஞ்சோனையும் அந்த கிளாஸ் ஸ்டாஃப்மே ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு தலை குடிஞ்சிருவாரு. என்னன்னா நம்ம இல்லும் நம்ம ஹீரோயினும் டீல் போட்டுதான் அப்படி காசை மாத்தி இருப்பாங்க. இந்த போட்டோ மொத்த ஸ்கூலுக்குமே பரவிருச்சுல. ஆனா அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் நடந்த உண்மை அந்த ஸ்டாஃப் கிட்ட சொல்லிருப்பா. பட் இல்லோட ஃபேமிலி பெரிய ஆளுங்கிறனால இல்லுக்கு எந்த ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்ட்டு அந்த சம்பவத்தை மொத்தமா இப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது இப்ப மித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சோனியும் இல் வந்து ஆனியோட இந்த நிலைமையை பார்த்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் காசு கொடுத்திருக்கான் போல, பரவாயில்ல சூப்பர்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இந்த இடத்துல என்னதான் இல்ல பெருமைப்படுத்திருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஒரு ஏழை வீட்டு பொண்ணு, அவளுக்கு காசுக்கே வழி இல்ல அப்படிங்கிற விஷயம் அந்த மொத்த ஸ்கூலுக்குமே தெரிஞ்சிரும். இதனால நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கூனி குறுகி போய் நிப்பா. அதுக்கடுத்து அந்த இல் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணுவான். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்ட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயின் அப்படி சிம்பிளா இங்க பாரு எனக்கு இப்போதைக்கு இதை பத்தி பேச இஷ்டம் இல்ல அப்படின்றவா. ஆனா அந்த இல்லு விடாம அது எப்படி அசால்ட்டா விட முடியும், இந்த டீல ஆரம்பிச்சதே நான் தான், ஆனா அதுல சம்பந்தமே இல்லாம எல்லாரும் ஒண்ணு ஒரு மாதிரி இல்லாத வீட்டு பொண்ணு மாதிரி பாக்குறாங்க, பேசாம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவன் கூப்பிடுவான். ஆனா அதுக்கு இப்ப நம்ம ஹீரோயின் டென்ஷன் அப்படி கத்தி விட்டுருவா. நான் உண்மையெல்லாம் சொன்னேன், ஆனா அப்படி சொல்லியுமே இதுதான் எனக்கு கிடைச்ச பரிசு, இங்க காசு இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் காசு இல்லாதவங்களை இன்னொரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் என்ன ஸ்கூலை விட்டு தூக்கலன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுவா. இப்போ இவ்வளவு ஒரு கஷ்டமான சம்பவம் நடந்த உடனேயும் நம்ம ஹீரோயின் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு தான் வருவாளா. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சிருப்பான்னு தெரியல. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க உண்மையான மெஜிஷியன் தானே சொல்றீங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் தெரியாதனமா ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு பேசாம டைம் டிராவல் பண்ணி என்ன கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அனுப்ப முடியுமா, இல்லனா அது கூட வேண்டாம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே டைம் டிராவல் பண்ணி என்ன ஃபியூச்சருக்கு அனுப்பிச்சிடுறீங்களா, அப்ப வந்துட்டு வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா இவ இப்படி எல்லாம் சொன்ன உடனேயும் இவ உண்மையில ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கா அப்படிங்கறது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்குவான். ஆனா அவனால இப்படிப்பட்ட மேஜிக் எல்லாம் பண்ண முடியாது போல. அதனால அவன் என்ன
பேசுறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி அமைதியாவே இருப்பானா. இதை நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுக்கிட்டு சரி விடுங்க, நான் அதை சும்மா விளையாட்டுத்தனமா கேட்டேன், நம்ம ஆசைப்படுறது எல்லாமே இந்த வாழ்க்கையில நடக்கவா செய்யுது, இப்ப எனக்கு மனசு சரியில்லை, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அவ கிளம்பலான்னு பாக்குறப்ப நம்ம ஹீரோவோட கையில அடிபட்டு ரத்த வரத நோட் பண்ணுவா. என்னாச்சு, எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு அவ கேட்டா நம்ம ஹீரோ அதை அப்படி மலிப்பிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சின்ன அடிதான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சமாளிப்பான். பட் நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கும், என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுவே இன்னொரு பக்கம் இப்ப இல்லோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க அப்படியே இல்லோட அம்மா யார்கிட்டயே போன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு ஆனினால என் பையனும் கெட்டு குட்டிச்சேவரா போயிருவான்னு நினைக்கிறேன், நீங்க கொஞ்சம் ஸ்கூல்ல அவங்கள பாத்துக்கோங்க, இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. இதை அந்த இல்லும் கேட்டுருவான். இதுலயே அவன் கண்டுபிடிச்சிருவான் இவங்க அம்மா இவங்களோட கிளாஸ் டீச்சர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இவனுக்கு செம்ம கடுப்பாயிரும். ஆனா அவங்க அம்மா கிட்ட போய் சண்டையும் போட முடியாத நிலைமையில தான் இருப்பானா. சரின்ட்டு அப்படி கோவத்தோட ரூமுக்கு வந்தா அங்க ஒரு பேக் பூரா இவன் மேஜிக்காக வாங்கி வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் அவங்க அம்மா குப்பை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. இதை பார்த்துன்னு அவன் இன்னும் ஒரு மாதிரி கடுப்பாவான். ஆனா அப்பயே அவங்க அம்மா அந்த இடத்துக்கு கேஷுவலா இன்னைக்கு ஒரு ரூமை நான் கிளீன் பண்ணேன், இதெல்லாம் தேவையில்லாத பொருள் மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனாலதான் இப்படி ஓரம் கட்டி வச்சிருக்கேன், நீ வந்தனே உன்கிட்ட கேட்டு குப்பையில போடலாம்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு அந்த இல்ல அப்படியே அதான் ஏற்கனவே குப்பையில போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு என்னோட டெசிஷனுக்காக வெயிட் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவே கேட்டு விட்டுருவான். இது இப்ப அவங்க அம்மாவை கோவப்படுத்தி விட்டுரும். அவங்க உடனே நீ முந்திரா இப்படி கிடையவே கிடையாது, என்ன அந்த ஆனினால நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை இப்ப பிளேம் பண்ணுவாங்க. ஆனா இவனும் பதிலுக்கு இப்ப கத்தி விட்டுருவான், நான் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே பண்றேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் படிப்பை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன், எனக்குன்னு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, ஏதோ அந்த ஆனி கூட சேர்ந்து கொஞ்ச நாள் நான் சந்தோஷமா சிரிச்சேன், அது மட்டும் இல்லாம நீங்க குப்பைன்னு சொல்லி கட்டி வச்சிருக்கீங்களே இந்த மேஜிக் பொருட்கள்லாம், இதுதான் எனக்கு ரியல் சந்தோஷத்தை தருது, உங்க சந்தோஷத்துக்காக என்னென்னமோ பண்றேன், ஆனா என்னோட சந்தோஷத்தை பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களே அப்படின்ட்டு அவனு இப்ப காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். ஆனா கடைசியில அவங்க அம்மா அப்படியே பாரு நாங்க எல்லாமே உன்னோட நலத்துக்காக தான் பண்றோம், நாங்க சொல்றத அமைதியா கேளு அப்படின்ட்டு அந்த ஆர்கியூமெண்ட் அங்கேயே முடிச்சு விட்டுருவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் அது ஹேனா பொண்ணை தான் காட்டுவாங்க. அவ இப்ப அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு அவ வச்சிட்டு போன கேமராவை எடுக்கிறதுக்கு திருட்டுத்தனமா வருவா. இதை பார்த்து அங்க இருந்த கிளி திருடன் திருடு அப்படின்னு கத்த அந்த ஹேனா டக்குன்ட்டு அந்த ஸ்பை கேமரா மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து வேகமா போயிருவா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அவளோட தங்கச்சிக்கு ஏதோ ஒரு கேக் வாங்கிட்டு இப்ப சந்தோஷமா வீட்டுக்கு வருவா. ஆனா அங்க பார்த்தா அவ தங்கச்சி இருக்க மாட்டா. இப்படி தங்கச்சி வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோனுக்கு லைட்டா பயம் வரும். அப்புறம் தான் அவனை அவங்க அப்பா கிட்ட போன்ல பேசினதை அவ யோசித்து பாப்பா. நான் எப்படி பார்த்தா என் தங்கச்சியை நீங்க தானே பாத்துக்கணும், ஆனா ஹை ஸ்கூல் படிக்கிற நான் அவளை பாத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் போன்ல புலம்பி இருப்பாள். இப்ப இது அவ மைண்டுக்கு வரும், ஒருவேளை தங்கச்சி இந்த விஷயத்தை கேட்டுட்டு வீட்டை விட்டு எங்கேயும் போயிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பயப்பட ஆரம்பிச்சிருவா. அதனால அப்படியே அவ வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் போய் தன்னோட தங்கச்சி தேடி பாப்பா. எங்க போனாலும் அவளோட தங்கச்சி இருக்க மாட்டா. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருவா. பட் நல்ல வேலையா அப்போ ஒரு போன் கால் வரும். என்னன்னா அவளோட தங்கச்சி தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கா போல. இப்ப அந்த ஃப்ரெண்டோட அம்மா கால் பண்ணி உன்னோட தங்கச்சி நைட் எங்க வீட்லயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்ட கருத்து தான் நம்ம ஹீரோயினுக்கு உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த ஹேனா பொண்ணை தான் திரும்பி காட்டுவாங்க. இப்ப அந்த கேமரால ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையும் அவ வீட்டுல வச்சு போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாளா. அதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி மூஞ்சே மாறிடும். அவ பார்வையிலேயே தெரியும் ஒரு மாதிரி பயந்தாப்பலதான் அந்த வீடியோவே பார்த்துக்கிட்டு இருப்பா. அப்படி எதை பார்த்து பயந்தான்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னொரு சைடு இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இப்படி தங்கச்சி காணா போயிட்டா அப்படின்னு நினைச்சவ பயந்தனால ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை தான் பார்க்க வந்திருப்பா. என்னோட வாழ்க்கையில எங்க அம்மா என்ன விட்டுட்டு போனாங்க, அதுக்கடுத்து எங்க அப்பாவும் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, இன்னைக்கு என்னோட தங்கச்சியும் என் கூட இல்லாம போயிருவாளோ அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்த கிடத்து எனக்கு உண்மையிலே உயிரே போன மாதிரி ஆயிருச்சு. எங்க அம்மா அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க தான், ஆனா என்னைக்குமே நான் மனசறிஞ்சு என் தங்கச்சியை விட்டுட்டு போகணும்னு நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. என் லைஃப்ல இந்த மாதிரி பல கஷ்டமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்பெல்லாம் உண்மையிலே எனக்கு சப்போர்ட்டுக்குன்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப நான் என்னோட மைண்ட்ல ஒன்னே ஒண்ணுதான் நினைப்பேன், நீ உன்னோட வாழ்க்கையில யாரையும் எதிர்பார்க்காத, ஒன்ன மட்டும் நீ எதிர்பாரு, ஏன்னா உனக்கு ஆறுதல் கொடுக்கறது நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே நான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்குவேன். இதெல்லாம் கேட்டோன்னு நம்ம ஹீரோ அதனாலதான் நேத்து நீ என்கிட்ட சீக்கிரமாவே ஒரு 10 வருஷம் டைம் டிராவல் பண்ணி இந்த நாட்கள்லாம் கடந்து போகணும்னு ஆசைப்பட்டியா அப்படின்ட்டு கேட்பான். ஆமா, அப்படி டைம் டிராவல் பண்ணிட்டு போனாவன்ட்டு என் பிரச்சனை எல்லாம் குறையுதான்னு பாப்போங்கிறதுக்காக தான் கேட்டேன் அப்படிம்பாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ உனக்கு இப்பயும் அந்த மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு, அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்பா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோனுக்கு சிரிப்பு தான் வரும். ஆனா இந்த விட நம்ம ஹீரோ சீரியஸாவே கேட்பான் போல, உனக்கு உண்மையிலே டைம் டிராவல் பண்ணி இந்த நாட்கள்லாம் கடந்து போகணுமா அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் இல்ல, அதெல்லாம் நான் சும்மா ஒரு கோவத்துல கேட்டது, ஏன்னா இந்த மாதிரி 10 வருஷத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேன்னா எனக்கும் என்னோட பேரண்ட்ஸ்க்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது, ஏன்னா அவங்களும் பிரச்சனைன்னு வந்தனையும் இந்த மாதிரி எங்களை விட்டுட்டு போனவங்க தானே, அதே தப்பா நான் பண்ண விரும்பல அப்படின்பா. அதுக்கு அப்படியே நம்ம ஹீரோ சரி நீ ஃபியூச்சருக்கு போக வேண்டாம், அட்லீஸ்ட் பாஸ்டுக்கு போய் இப்ப நீ சொல்ற மாதிரி உனக்கு ஆறுதல் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே ஆள் நீதான், அந்த பர்சனை போய் பார்க்க போவோமா அப்படின்ட்டு கேட்பான். நம்ம ஹீரோனுக்கு இவன் சொல்றது ஒண்ணுமே புரியாது. அப்ப நம்ம
நம்ம ஹீரோ ஒரு பேப்பர் எடுத்து அதுலயே ஒரு பிளேன் மாதிரி ஒண்ணு செஞ்சு பறக்க விடுவானா. இதை நம்ம ஹீரோன் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே அந்த இடமே டோட்டலா மாறிடும். திடீர்னு இவங்களுக்கு முன்னாடி ஒரு குட்டி பொண்ணு வேற உட்காந்துருப்பா. அந்த குட்டி பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம சின்ன வயசு ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியாது. அவ ஒரு மாதிரி குழப்பத்துல நிப்பா. அப்ப நம்ம ஹீரோ, நீ என்னென்னலாம் பேசணும்னு ஆசைப்படுறியோ அதை நீயே போய் உன்கிட்ட பேசு அப்படின்னு நினைச்சு விடுவான். நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி தயங்கி அவளோட பாஸ்ட் கிட்ட போய் அப்படியே, நீ ஆனி தானே, உங்க அம்மாக்காக தான் இங்க நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு கேப்பா. அந்த குட்டி குழந்தை ஒரு மாதிரி பயந்துரும். என்னோட பேர் ஆனி, நான் எங்க அம்மாக்காக வெயிட் பண்றேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னா நம்ப மாட்டேன், எனக்கு உன்னை பத்தின எல்லா விஷயங்களும் தெரியும். ஏன்னா இன்ஃபேக்ட் சொல்ல போனா நீயும் நானுமே ஒரே மாதிரி ஃபீலிங்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்பா. அந்த குட்டி குழந்தைக்கு ஒன்னும் புரியாது. நீ உங்க அம்மா உன்கிட்ட திரும்பி வந்துட மாட்டாங்களான்ட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது. நானும் உன்ன மாதிரி தான் என்னோட அம்மாக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னோட வாழ்க்கையில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதை உனக்கு சொல்றேன். உன்னோட வாழ்க்கைக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ மித்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை கோட்டை விட்டுறாத. நீ சந்தோஷமா முயற்சி பண்ணேனா உன்னோட வாழ்க்கையும் யாருமே இல்லாம கலர்ஃபுல்லா இருக்கும். அதனால உன்னை விட்டுட்டு போனவங்களை நினைச்சு நீ பெருசா ஃபீல் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி அவ பாசிட்டிவா அவளுக்கு அவளே ஆறுதல் சொல்லிக்குவா. இதனால அங்க சின்ன வயசா இருக்கிற நம்ம ஹீரோயினும் ஒரு மாதிரி காமா ஃபீல் ஆவா. அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு பெரிய பாரத்தை மனசுல இருந்து இறக்கி வச்ச மாதிரி ஃபீல் ஆகும். அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ரியாலிட்டிக்கு வந்துருவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஏற்கனவே குழப்பத்துல இருந்தா இப்ப நம்ம ஹீரோ அவளை ஃபுல்லாவே குழப்பி விட்டுருவான். இப்படி ஒரு சம்பவம் நடந்தனையும் நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி பயந்துகிட்டே போய், உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு அவன் வழக்கம் போல, நான் ஒரு ரியல் மெஜிஷியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கு அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனோட ஸ்கூல் கிட்ட தான் காட்டுவாங்க. அங்க ஒரு போலீஸ் நின்னுக்கிட்டு போற வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு போட்டோவை காமிச்சு, இவனை இதுக்கு முன்னாடி இங்க நீங்க பாத்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த போட்டோவை நம்ம ஹீரோயின் கிட்டயும் காட்டுவாங்களா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்து போயிருவா. என்னன்னா அந்த போட்டோல இருக்கிற ஆளை பார்க்க அப்படியே நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கும். ஆனா இப்ப பயந்து போன நம்ம ஹீரோயின் அந்த போலீஸ் கிட்ட எதுவுமே சொல்லாம, எனக்கு இவர் யாருன்னு தெரியாது அப்படின்ட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுவா. ஆனா கிளாஸுக்கு வந்து ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பா, எதுக்கு இவனை போலீஸ் தேடுது அப்படின்ட்டு. அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஹானா பொண்ணு ஒரு பென்ட்ரைவோட வருவா. அவ அப்படியே இல்லுக்கிட்டையும் நம்ம ஹீரோயின் கிட்டையும், நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி அந்த மெஜிஷியனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு உங்க ரெண்டு பேருக்கும் அவனை பத்தின உண்மைகள் தெரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க அவன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற விஷயத்த பாருங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை என்னன்னு புரியும் அப்படின்பா. சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இவங்க ஸ்கூல்ல இருக்கிற ஒரு சிஸ்டத்திலேயே அந்த பென்ட்ரைவை போட்டு பாப்பாங்களா. அதுல பார்த்தா நம்ம ஹீரோ யார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் அந்த சண்டையில நம்ம ஹீரோ கத்தியை வச்சு ஆப்போசிட்ல இருக்க ஆளை அப்படியே குத்துற மாதிரி போய், நான் ஒரு ரியல் மெஜிஷியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தனே நம்ம ஹீரோயின்கா இருக்கட்டும் அந்த இல்லுக்கா இருக்கட்டும் செம ஷாக்கு. அப்ப அந்த ஹானா அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, ஃபுல் சீன் ரெக்கார்டா இருந்தா நல்லா இருந்திருக்கும், பாதிலே கேமரா இருந்த பேட்டரி டெட் ஆயிருச்சு, அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கும், அவன் கொலை பண்ணி அவனை எங்கேயும் புதைச்சிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஹானா நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த ஹானாவை திட்டி விட்டுருவா. அவனை பத்தி எதுவுமே தெரியாம நீ பேசாத, எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும், உண்மையிலே அன்னைக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு அவ சொல்லுவா. இதனால கடுப்பாய் போன ஹானா இப்ப அப்படியே நம்ம இல் கிட்ட போய், அந்த பென்ட்ரைவை கூட நான் இப்பவே போலீஸ் கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு அந்த இல்லுமே, போலீஸ் கிட்ட போகணும்னா போ, ஆனா ஃபர்ஸ்ட் போலீஸ் அவனை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்பாங்க. நீ அந்த இடத்துக்கு போய் ஸ்பை கேமரா வச்சுதான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண, அதனால ஃபர்ஸ்ட் உன்னதான் விசாரிக்க உள்ள கூட்டு போவாங்க அப்படின்ட்டு லைட்டா மிரட்டி விடுவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் இங்க இருந்து வேகமா எங்கேயோ போற மாதிரி தெரியுமா. அதனால அந்த இல்ல அப்படியே அவளை ஸ்டாப் பண்ணி, எங்க போற, திரும்பி அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் இவன் கிட்ட காலையில நடந்த விஷயத்த சொல்லுவா. இந்த மாதிரி காலையில ஒரு போலீஸ் என்கிட்ட அவன் போட்டோவை காமிச்சு, நாங்க ஒரு கேஸ் விஷயமா இவனை தேடுறோம், இவனை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப இந்த வீடியோ வேற, ஆக்சுவலி அந்த மெஜிஷியன் சுத்தி என்னதான் நடக்குதுன்ட்டு நான் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அங்க போகலான்ட்டு பாப்பா. ஆனா அந்த இல்ல, நீ அங்க தனியா போனா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு அவளை ஸ்டாப் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவான். பட் அன்னாரன் பார்த்து கரெக்டா இல்லோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அதனால இல்லால நம்ம ஹீரோயின் கிட்ட பேசவே முடியாது. சோ இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் தனியா போயிருவா, இல் வேற வழி இல்லாம அவங்க அம்மா கூட போயிருவான். இப்போ அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு செம ஷாக்கிங்கான ஒரு விஷயம் காத்திருக்கும். நம்ம ஹீரோ இப்போ ஒரு 4-5 குழந்தைங்களை கூட்டு வந்து வச்சு கத்தி முனையில ஏதோ மிரட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இவன் கெட்டவன் தானோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா சந்தேகப்படுவா. ஆனா அப்புறம் தான் அவ கிளியரா பார்த்துக்கிட்டு தெரியும், நம்ம ஹீரோ அந்த குட்டி குழந்தைங்களுக்கு எல்லாம் மேஜிக் செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருப்பான். சே, இப்படி ஒரு குழந்தை மனசு உள்ளவனா மித்தவங்களை கொலை பண்ணிருப்பான், வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இப்ப முடிவு பண்ணிடுவா. சரி, இனிமேல் இவன் கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்க வேண்டாம், இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாக்குறப்ப ஆப்போசிட்ல அன்னைக்கு பார்த்த பிரெக்னன்ட் லேடியை திரும்பி பாப்பா. அந்த பொண்ணு என்ன நினைச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோயினை பார்த்தோனையும் உடனே நம்ம ஹீரோயினோட நம்பரை கேட்கும். நான் எதுக்கு என் நம்பர் சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு கொடுக்கணும், அது ஒண்ணும் இல்ல, நீ தப்பா எடுத்துக்காத, சப்போஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு தான். ஃபியூச்சர்ல பிரச்சனை வருமா, சரி நீங்க வேணா உங்களோட நம்பரை என்கிட்ட கொடுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நம்பர் வாங்கிக்குவா. பட் இந்த பொண்ணு பார்த்தனையும் நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமாயிரும். இந்த பொண்ணு யாரு, எதுக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்தா என்கிட்ட பேசணும்னு நினைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டா இருப்பா. அதுக்கு அடுத்து அப்படியே நைட்டு அந்த ஹானா பொண்ண
பொண்ணதான் காட்டுவாங்க. அவன் நம்ம ஹீரோவை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ட்டு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கே போவா. அங்க போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அங்க தரையில ரத்தமா இருக்கிறத அவன் நோட் பண்ணிடுவா. பட் அந்த டைம் கரெக்டா நம்ம ஹீரோவும் உள்ள வந்து இவன் இங்க இருக்கிறத நோட் பண்ணிடுவான். முதல்ல இந்த ஹேனா பொண்ணுக்கு இவனை பாக்குறப்ப கொஞ்சமாட்டு தைரியம் இருக்கும். ஆனா இப்ப அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து ரொம்ப பயப்படுவாளா. அதனால இவன் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்ட்டு அப்படியே கேஷுவலா, அது ஒண்ணும் இல்ல, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், எனக்கு இப்ப வர வர மேஜிக் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, அதனாலதான் உங்ககிட்ட மேஜிக் கத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ட்டு சமாளிக்க ட்ரை பண்ணுவா. ஆனா இவ இப்படிலாம் சொன்னா நம்ம ஹீரோ நம்பிடுவானா. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து உண்மையிலே உனக்கு மேஜிக் கத்துக்கணும் நான் என்ன அப்படின்ட்டு அவளை குறுகுறுன்னு பாப்பான். பார்த்தா அவளோட ஷோல்டர்ல அவ ஸ்பை கேம் செட் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருப்பா. இப்ப அதை நம்ம ஹீரோவும் பாத்துருவான். அதுக்கடுத்தான்ட்டு அந்த ஹேனா இங்க இருந்து ஓடுவாளான்னு பார்த்தா அவ இப்ப அப்படியே தைரியமா, அதான் நான் வந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, நான் இங்க மெயினா வந்ததே எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு தான், ஏன்னா இங்க கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதான் நான் பாத்துட்டேன் அப்படின்ட்டு அந்த வீடியோ எடுத்து காட்டுவா. இதனால இப்ப நம்ம ஹீரோ செமையா டென்ஷன் ஆயிருவான். நீ ஏதாண்டு ஒரு வீடியோ எடுத்து வந்து காமிக்கிறதுக்குலாம் என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, இங்க இருந்து வெளியே போ அப்படின்ட்டு கத்துவான். ஆனா அப்பயும் அந்த ஹேனா பொண்ணு சும்மா இல்லாம, கவலைப்படாத நான் போக தான் போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ உண்மையிலேயே மெஜிஷியனா இல்ல தன்னை ஒரு மெஜிஷியன் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்க சைக்கோவா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப பேச ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி ரியல் மெஜிஷியன் டாபிக் எடுத்தாவே நம்ம ஹீரோக்கு செமையா கடுப்பாயிரும். அவன் இப்ப அப்படியே அந்த ஹேனாவோட கையை ஃபோர்ஸா பிடிச்சு, நீ என்ன கிறுக்கன் வேணா நினைச்சுக்கோ, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனா என்னோட மேஜிக்க சந்தேகப்படுற ரைட் உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ட்டு அவ கையை ஃபோர்ஸபிளா பிடிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த அந்த கை கலப்புல அந்த ஹேனா பொண்ணுக்கு தெரியாம அந்த பறவை இருந்த கேஜ் தள்ளி விட்டுருவா. இதனால பாவம் அந்த கேஜுக்குள்ள இருந்த கிளிக்கு லைட்டா அடிபட்டுரும். இப்படி தன்னோட கிளிக்கு அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோக்கு என்னதான் ஆயிருக்கும்னு தெரியல. அவன் இவ்வளவு நேரம் வரைக்கும் பொறுமையா இருந்திருப்பான். பட் இப்ப அப்படியே டக்குன்னு ஹேனாவோட கழுத்தை பிடிச்சு, உனக்கு என்னதான் வேணும், ஏன் இங்க வந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவளை கொஞ்சம் கொஞ்சமா கழுத்து நெரிச்சு கொல்ற அளவுக்கு போயிருவான். அப்பன்னு பார்த்து அவனோட கிளி வழியில ரொம்ப துடிக்கும். அதனால நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஹேனாவை விட்டுட்டு அந்த கிளிக்கு என்னாச்சுன்னு பார்க்க போவான். இந்த கேப்ல அந்த ஹேனா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுவா. பட் அப்படி போறப்ப வழியில அவ இல்ல பாத்துருவா. என்னன்னா அந்த இல் நம்ம ஹீரோவை தேடி இப்ப இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருந்திருப்பான் போல. இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஹேனா அந்த இல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்ம எல்லாரும் ஸ்டார்டிங்ல இருந்து கேட்ட ரூமர்ஸ் உண்மைதான் நினைக்கிறேன், இவன் சாதாரண மெஜிஷியன் கிடையாது, இவன் உண்மையில ஒரு சைக்கோ, கொஞ்சம் விட்டு இருந்தா என் கழுத்தை நெரிச்சு இப்ப கொன்றுப்பான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா இப்ப நம்ம இல் என்ன நினைச்சான்னு தெரியல. அவன் அப்படியே ஹேனா கிட்ட, நீ காமிச்ச வீடியோல இருந்தது உண்மையில இந்த மெஜிஷியன் தானா இல்ல வேற யாரான்னு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. இது இந்த ஹேனாக்கு செமையா கடுப்பேத்தி விட்டுரும். டே அவன் என்னோட கழுத்தை நெரிச்சான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னும் நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்க, உனக்கும் ஆனிக்கும் ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு எனக்கு நடந்த மாதிரியே நாளைக்கு உங்களுக்கு நடக்கும், அப்பதான் அவனோட சுயரூபம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அவ திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து இப்போ அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. ஃபைனல் எக்ஸாம்ஸும் வந்துருச்சு போல. எல்லாரும் கிளாஸுக்கு வந்திருப்பாங்க. அந்த ஹேனா பொண்ணு மட்டும் லீவ் போட்டிருப்பா. சோ இது தெரிஞ்சோனையும் அந்த இல்லால எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. அவன் நேத்து நடந்த விஷயங்களே யோசிச்சுக்கிட்டே இருப்பானா. இதனால அவன் அப்படியே ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டு அவன் ஷோல்டர்ல இருக்க தலம்ப போட்டு ஒரு மாதிரி அரிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் எப்பப்பெல்லாம் டிப்ரெஸ்ட் ஆகிறானோ அப்பெல்லாம் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவான் போல. இதனால கடைசியில அந்த எக்ஸாமை பாதிலே விட்டுட்டு தலைவலி தாங்க முடியாம வெளியே வந்துருவான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க வருவா. அப்ப அந்த இல்ல அப்படியே நேத்து ஹேனாக்கு நடந்ததை பத்தி சொல்லலான்ட்டு வருவான். ஆனா அதுக்குள்ள அவ எனக்கு ஏற்கனவே போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா, ஆனா அது உண்மையா இருக்குமான்ட்டு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு அந்த இல், இங்க பாரு என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா இப்போதைக்கு நீ அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் பக்கமே போகாத அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்பவும் நம்ம ஹீரோயின் இவன் சொல்றத பெருசாவே எடுத்துக்க மாட்டா. ஏன்னு கேட்டா தன்னோட வாழ்க்கையில தனக்கு ஆறுதலா இருந்த ஒரே ஒரு ஆளு அந்த மெஜிஷியன் மட்டும்தான். என் மனசுக்குள்ள இப்ப ஓடுறது எல்லாமே ஆனா சொல்றது பொய்யா இருக்கணும், நம்ம பார்த்த வீடியோ ஃபேக்கா இருக்கணும், போலீஸ் இவனை தேடுற விஷயமுமே தப்பான இன்ஃபர்மேஷனா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வெளியிருந்து பார்க்க நான் ஏன்டா இப்படி லூசுத்தனமா பண்றேங்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே அந்த மெஜிஷியன் என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானவர், அதனால என்னால அவ்வளவு சீக்கிரத்துல அவர் கெட்டவர் அப்படின்லாம் முடிவுக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இங்க சீன் கட் பண்ணி அப்படியே நைட்டு இல்லோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க அவங்க அம்மா அப்படியே வந்து இல்ல பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இது இன்னைக்கு எக்ஸாம்ல பாதிலே வெளியே வந்துட்டியாமே, கேட்டதுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னியா, என்ன அந்த அளவுக்கு உண்மையிலே உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி பல கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு அந்த இல்லும் பொறுமையா, ஆமா என்னால ரொம்ப முடியல, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் பாதிலே வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பயும் அவங்க பிள்ளையோட ஹெல்த்தை பத்தி யோசிக்காம, டே என்னடா இப்படி அசால்ட்டா சொல்ற, இது எவ்வளவு முக்கியமான எக்ஸாம் தெரியுமா அப்படின்ட்டு இப்பயும் மார்க் பத்தி தான் கன்சர்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு இல்லோட அப்பாவும் வந்துருவாரு. அவர் அப்படியே வந்து அவன் தான் உடம்பு முடியலங்கிறானே, அவனை போட்டு டார்ச்சர் பண்ணாத அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரி இவரான்ட்டு அந்த இல்ல புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் அப்படியே அவர் ஒய்ஃப் கிட்ட, நீயே
இப்படி சம்பந்தமே இல்லாம அவன் மேல ரொம்ப கோச்சிக்கிற அப்படின்னு கேட்டோனையும் அவங்க அம்மா இந்த மேஜிக் விஷயத்த பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களா. இது தெரிஞ்சுட்டு இந்த அப்பாவும் லைட்டா டென்ஷன் ஆயிருவாரு. அப்ப அந்த அம்மா கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் திரும்பி கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்த மேஜிக் பொருள் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுருவாங்க. இதனால இப்ப அந்த இல்லுக்கு செமையா கோவம் வந்து என்ன சொல்றீங்க, கடைசியா உங்க சந்தோஷத்துக்காக நான் கஷ்டப்படணும், அதான் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்டுன்னு அவங்க அப்பா எதை பத்தி யோசிக்காம சப்புடு அந்த இல்ல அரைஞ்சிருவாரு. ஆனா அப்பயும் அந்த இல் எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுவான். இங்க பாருங்க, எனக்கு உங்களை மாதிரி லாயராவோ ஜட்ஜாவோ ஆகணும்னு ஆசையே கிடையாது. அதெல்லாம் உங்களோட ஆசை. எனக்கு உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டே மேஜிக் மேலதான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதுக்கு அவங்க அம்மா அப்பாவும் நாங்க நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்கணுங்கிற எண்ணத்துல பேசிக்கிட்டு இருக்க. மேஜிக் ஷோ பண்ணி உன் வாழ்க்கையை நீ ஓட்ட போறியா? அந்த மாதிரி வாழ்ந்த ஏதாவது ஒரு சக்சஸ் ஆன பர்சனை பத்தி நீ சொல்லி பாப்போம் அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு அந்த இல் எனக்கு ஒரு ஆளை தெரியும், நான் அவர் அடிக்கடி அம்யூஸ்மெண்ட் பார்க்ல மீட் பண்ணிருக்கேன். அவர் பெருசா சம்பாதிக்கலனா கூட அவர் கண்ணுல ஒரு சந்தோஷத்தை நான் பாத்திருக்கேன். அதே சந்தோஷம் எனக்கும் கிடைக்காதான்ட்டு நான் ஏங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இவன் என்ன சொன்னாலும் அவங்க வீட்டுல யாரும் கேட்கற மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுவும் மெயினா அவங்க அம்மா, இங்க பாரு நீ ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத, உன் மூளை ஏதோ மழுங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். இன்னையில இருந்து வீடு விட்டா ஸ்கூல், ஸ்கூல் விட்டா டியூஷன், அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து வாழ்க்கையில யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவாங்க. பாவம், இதனால அந்த டிப்ரெஷனோட உச்சிக்கே போயிட்டு இப்ப அழுகவே ஆரம்பிச்சிருவான். அதுக்கடுத்து என்ன நினைச்சான்னு தெரியல. நம்ம ஹீரோ போய் மீட் பண்ணணும்ட்டு ஸ்ட்ரெயிட்டா யாருக்குமே தெரியாம அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வருவானா. ஆனா அங்க வந்தனையும் ஏற்கனவே செம டிப்ரெஷன்ல இருக்கிற இவனுக்கு சின்ன வயசுல இருந்து இவன் இப்ப பார்த்தாலும் படிப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிருப்பான்ல, அது எல்லாமே மைண்டுக்கு வரும். அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷம் அவன் வாழ்க்கையில அவன் வாழ்ந்த நாட்கள் எல்லாமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோ இல்லையோ அவங்க பேரண்ட்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கு. சோ இத்தனை நாள் வரைக்கும் நான் ஒரு ரோபோ மாதிரி தான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி ஒரு நரக வேதனையான வாழ்க்கையில இருந்து என்னால தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு இடம் பூரா இவனுக்கு பிடிச்ச மாதிரி சில பூக்கள் இருக்கும். அதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவும் நின்னு மேஜிக் பண்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே ஒரு பிளாஷ். என்னன்னு பார்த்தா இந்த இல்ல இப்ப மயக்கம் போட்டு விழுந்திருப்பான் போல. ஆனா மயக்கத்துல இருந்து எந்திரிச்சோனையுமே அவன் இவ்வளவு நேரம் யோசித்த எல்லா விஷயமும் அவனோட மைண்டுக்கு வருமா. அதோட சேர்த்து நம்ம ஹீரோவோட அந்த மெஜிஷியன் ட்ரெஸ் இருக்கும்ல, அதுவுமே அவன் பக்கத்துலதான் இருக்கும். சோ இதுலயே நம்ம ஹீரோ இங்க வந்துட்டு போயிருக்கான் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்குவான். இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஊர்ல தனியா நடந்துகிட்டு இருக்க ஒரு பாட்டி கிட்ட ஒருத்தன் போய் உங்களுக்கு மேஜிக் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்ட்டு கேட்பான். அவனை பார்க்க அப்படியே நம்ம ஹீரோ மாதிரியே தான் இருக்கும். பட் நம்மளுக்கு ஃபேஸ சரியா காட்ட மாட்டாங்க. அந்த பர்சன் இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல. அவன் டக்குன்னு அந்த பாட்டியை தள்ளி விட்டுட்டு அவங்க கிட்ட இருக்க பர்ஸை மட்டும் எடுத்துட்டு போயிருவான். இதெல்லாம் பாக்குறப்ப ஒருவேளை நம்ம ஹீரோ கெட்டவனா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா இப்படி நம்ம ஹீரோ அந்த பாட்டியை தள்ளி விட்டு அவங்க கிட்ட இருந்து பர்ஸ் எடுத்துட்டு வந்தனால அடுத்த நாள் போலீஸ் இவன் மேல சந்தேகப்பட்டு இவன் தங்கி இருக்கிற அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கே வந்துருவாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். அதனால இப்ப ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோயினோட ஸ்கூலுக்கு போய் இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட சில கொஸ்டின்ஸ் அந்த போலீஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதை எப்படி கரெக்டா இவகிட்ட வந்து விசாரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா இவ அடிக்கடி அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போயிட்டு வருவாள். இதை வந்து நிறைய பேர் நோட் பண்ணி இருந்திருப்பாங்க போல. அதனாலதான் இப்ப நம்ம ஹீரோவை பத்தி இவளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா அப்படிங்கிறதுக்காக இங்க இவளை விசாரிக்க வந்திருப்பாங்க. ஆனா நேத்து நடந்தது எல்லாத்தையும் அந்த போலீஸ் சொன்ன கடுத்தும் நம்ம ஹீரோயின் இப்பயுமே அந்த போலீஸ் கிட்ட தைரியமா சொல்லுவா, கண்டிப்பா அந்த மெஜிஷியன் இந்த மாதிரி வேலையை பாக்குற ஆளே கிடையாது, நீங்க தப்பா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ல அவர் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த போலீஸ், இங்க பாருமா நாங்க ஒன்னும் ஏனோ தானோட்டு இந்த முடிவுக்கு வரல, அந்த மெஜிஷியன் இந்த மாதிரி ஒரு வேலையை பாக்குற ஆளுன்ட்டு எங்க கிட்ட ஒரு ஐ விட்னஸ் இருக்கு, அவர் கூட இப்ப நாங்க உள்ள கூப்பிடுறோம், நீ அவர்கிட்ட பேசிக்கோ அப்படிம்பாங்க. யாருடா அந்த ஐ விட்னஸ் சொல்லி பார்த்தா அந்த மாயமா மறைஞ்சு போன சூப்பர் மார்க்கெட் ஓனர். இவனை பார்த்தனையும் அன்னைக்கு இவன் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிருப்பான்ல, அதுதான் இவளுக்கு ஞாபகம் வரும். அதனால ஒரு மாதிரி ரொம்ப பயந்து போயிருவா. ஆனா உள்ள வந்த அந்த ஓனர் இப்ப அப்படியே, நீங்க இந்த மெஜிஷியன் பத்தி இவகிட்ட எல்லாம் கேட்காதீங்க, அவனும் இவளும் கூட்டு களவாடிங்க, ரெண்டு பேருமே ஃப்ராடு, உள்ள தூக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனர் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்ட அந்த போலீஸ் ஆபீசர், என்னது ரெண்டு பேரும் கூட்டு களவாணியா, எதை வச்சு அப்படி சொல்ற? ஓ அதுவா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு என் கடையில வேலை பாக்குறப்ப எனக்கு அட்வான்ஸா கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேங்கிற பேர்ல என்ன தனியா கூட்டு போனா. அப்ப இவகிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த மெஜிஷியன் எங்க இருந்து வந்தான்னு தெரியல, அவன் வந்து அந்த பிரிட்ஜ் மேல இருந்து என்ன அப்படியே தள்ளி விட்டுட்டான். கீழே பார்த்தா ஒரே பாறை, இந்த பாறையில போய் நான் அப்படியே இடிச்சு மயங்கி விழுந்தவன் தான். அதுக்கு அடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்பதான் நான் சரியாகி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னு பார்த்தா அன்னைக்கு நம்ம ஹீரோ உண்மையிலே மேஜிக் எல்லாம் போட்டு இவனை மாயமா மறைய வச்சிருந்திருக்க மாட்டான். இவன் கோட்டை ஒரு சொல்லட்டு சொல்ற மாதிரி சொல்லட்டி அப்படியே கைய வச்சுதான் இந்த ஓனரை தள்ளி விட்டுருப்பான். இத பின்னாடி இருந்து பார்த்த நம்ம ஹீரோனுக்கு மேஜிக்னால அவன் மாயமா மறைஞ்சு போன மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சோனையும் அந்த போலீஸ் ஆபீசர் இந்த ஓனர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயின் அங்க நடந்த எல்லாத்தையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வருவா. இந்த மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா அப்படின்ட்டு. ஆனா இவ ஏற்கனவே ஒரு மாதிரி பயத்திலையும் பிளஸ் அதிர்ச்சியிலும் இருக்கா. அதனால இவளால சரியா பேசவே முடியாதா. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஓனர் அப்படியே, இவகிட்ட எல்லாம் நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, ரெண்டு பேருமே ஃப்ராடு, ரெண்டு பேருமே பிடிச்சு உள்ள போடுங்க அப்படின்ட்டு அவன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு இல் வருவான். அவன் வந்து, நீங்க நினைக்கிற மாதிரி நேத்து மெஜிஷியன் எந்த ஒரு வயசானவங்க கிட்ட இருந்தும் பர்ஸ் எல்லாம் திருடல, சொல்ல போனா அவர் நேத்து என் கூட அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தான் இருந்தாரு அப்படின்ட்டு இப்ப அந்த இல் உள்ள வந்து சொல்லுவான். உடனே அந்த போலீஸும் இல் கிட்ட
கேட்ட, நீ எந்த டைமிங்ல அவர் கூட இருந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு விசாரிப்பாரு. இவன் அப்படியே ஒரு 11 o'clock இருக்கும், அப்பதான் நாங்க 2 அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்தோம் அப்படிம்பானா. இதெல்லாம் யோசித்து பார்த்த அந்த போலீஸ் ஆபீசர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருவாரு. ஏன்னா அதே 11 மணிக்கு தான் அந்த பாட்டி கிட்ட இருந்து மெஜிஷியன் ட்ரெஸ் போட்டு யாரோ வந்து பர்ஸ் திருடிட்டு போயிருப்பாங்க. இது தெரிஞ்சோன்னு அந்த இல்லி அப்படியே ஒருவேளை ஏன் 2 மெஜிஷியன் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடுவான். இதனால அங்க இருக்கிற அந்த ஓனரா இருக்கட்டும், நம்ம ஹீரோயின், போலீஸ்மேன் எல்லாருமே ஒரு மாதிரி கிளம்பி போயிருவாங்க. இப்ப இல்லும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோனையும் இல்லோட பேரண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டா ஸ்கூலுக்கே வந்துருவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் அந்த இல்லையும் நம்ம ஹீரோயினையும் தான் காட்டுவாங்களா. இப்ப நம்ம ஹீரோயின் கேப்பா, உண்மையிலே நேத்து நைட்டு நீ அவன் கூட தான் இருந்தியா அப்படின்ட்டு. அப்புறம் தான் அந்த இல் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னன்னா, நேத்து அவன் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போனப்பயே டிப்ரெஷன் தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். பட் ஆனா அந்த பாதி மயக்கத்துல அவன் இருக்கிறப்ப நம்ம ஹீரோ இவன் பக்கத்துல வந்து இவனை எழுப்ப ட்ரை பண்ணி கடைசியா இவனோட ட்ரெஸ்ஸையுமே அவன் பக்கத்துல வச்சுட்டு போயிருந்திருப்பான். சோ இதனாலதான் அந்த இல் கன்ஃபார்மா சொல்லியிருக்கான், நேத்து நைட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல நான் அந்த மெஜிஷியன் கூட தான் இருந்தேன் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்ப ஸ்கூலுக்கு வந்திருக்க தன்னோட அம்மா அப்பா கிட்ட ஈல் போய் பேச போவானா. அவங்க அம்மா எடுத்த உடனேயும், டேய் உண்மையிலே உனக்கு மூளை கீழ எதுவும் குழம்பி போயிருச்சா? அந்த மெஜிஷியன் ஒரு திருடன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவன் கூட சேர்ந்து நீ நைட்டு சுத்தினியா? இங்க பாருங்க, உண்மையிலே அவர் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. நேத்து நைட் அவர் ஏன் கூட தான் இருந்தாரு. அவர் கண்டிப்பா அந்த திருட்டு வேலையை பாத்திருக்கவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இல் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இவங்க அம்மா அப்பா என்னைக்கு இவனோட பேச்சு கேட்டிருக்காங்க. இப்ப அப்படியே அவங்க அப்பா, இங்க பாரு, நேத்து நைட் நீ அவன் கூட இருந்ததாவே இருக்கட்டும், ஆனா இத பத்தி நீ ஒன்னும் போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டாம். இதுக்கு முன்னாடி நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் தெரியாம பதட்டத்துல சொல்லிட்டேன்னு சொல்ற, அதுதான் உன்னோட ஃபியூச்சருக்கு நல்லது அப்படின்ட்டு மிரட்டுவாரு. ஆனால் அந்த இல் கேட்கவே மாட்டான். நான் மட்டும் அந்த மெஜிஷியனுக்கு விட்னஸா இல்லனா ஒரு நல்லவரை இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்கு உடனே அவங்க அப்பா, என்னது நல்லவனா? அப்படி நல்லவனா இருக்கிறவன் ஏன் அந்த பால் அடைஞ்ச அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தங்கிட்டு இருக்கணும்? அவனுக்கு ஒரு ப்ராப்பரான வேலை கிடையாது, ப்ராப்பரான ஐடென்டி கிடையாது, இப்படிப்பட்டவன்லாம் கண்டிப்பா ஃப்ராடா தான் இருப்பான். அது மட்டும் இல்லாம நீ அந்த மெஜிஷியனை தானே எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு லைஃப்ல ஃப்ரீயா ஹாப்பியா இருக்கணும்ட்டு நாங்க உன்னை லாயரா ஆக்கி பார்க்கணுங்கிறத கூட தப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இனி எப்படி இந்த கேஸ்ல அந்த மெஜிஷியனை பிடிச்சு நிறைய விசாரிப்பாங்க, அதுலயே அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரிய வரும். அதுக்கு அடுத்துதான் நானும் உங்க அம்மா உன் மேல எவ்வளவு அக்கறை வச்சு உன்னை படிப்புல போக்கஸ் பண்ண சொல்றோங்கிறது உனக்கு புரிய வரும். சோ கடைசியில் நீயே டிசைட் பண்ணிக்குவ, அந்த மெஜிஷியன் மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கை வேணுமா, இல்ல நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற வாழ்க்கை உனக்கு வேணுமான்ட்டு. இவங்க அப்பா இப்படி திரும்பவும் இல்லோட வாழ்க்கையில இவர் எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சோனையும் இல்லுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். அதாவது அவன் திரும்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவான். அதனால இப்போ ஒரு மாதிரி தலைவலியோட அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்தா அங்க இருக்கிற ஸ்கூல் மெம்பர்ஸ் எல்லாருமே இப்ப இந்த இல்ல பார்த்து, இவன் என்ன நல்லா படிக்கிறவன் நினைச்சா அந்த திருடனான மெஜிஷியன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கான், அப்ப இவன் கிட்டயும் நம்ம பார்த்து உஷாரா தான் இருக்கணும் போலயே, இவனுமே அவன மாதிரி ஃப்ராடா இருப்பான் போலயே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நடந்துன்னு அந்த இல் இன்னும் டிப்ரெஷன் ஆயிருவான். அதனால தான் என்ன பண்றோம் அப்படிங்கிறது கூட தெரியாம அங்க இருக்கிற சேர் எல்லாம் எடுத்து போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஏரி பக்கத்துல ஒரு லேடி நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க தண்ணில ஏதோ மிதக்கிற மாதிரி அவங்க பாப்பாங்க. என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தா யாரோ செத்து மிதந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்துருவாங்க. பார்த்தா அங்க இறந்து போய் கிடக்குறது அந்த மிஸ் ஆன ஹை ஸ்கூல் பொண்ணு மாதிரி தெரியும். பட் இது சூசைடா இல்ல கொலையா அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு போலீஸ்க்கு தெரியாது. அப்படி இருக்கிற சமயத்துல ஏற்கனவே இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு சில போலீஸ் போயிருப்பாங்கல்ல, அவங்க இப்ப இந்த இடத்துக்கு வேமா ஓடி வந்து இந்த செத்து போன பொண்ணோட சில பர்சனல் திங்ஸ் எல்லாம் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு கிட்ட கிடைச்ச மாதிரி வந்து காட்டுவாங்க. இப்போ இந்த கேஸ பத்தி ஸ்கூல்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்களா. அதுவும் மெயினா அந்த மெஜிஷியன் மேலதான் சந்தேகப்படுவாங்க. இந்த மேட்டர் தெரிஞ்சனையும் இவ்வளவு நாள் பயந்துகிட்டு இருந்த ஹானா இப்ப ஸ்ட்ரைட்டா போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா. உண்மையிலே நீங்க சந்தேகப்படுற மாதிரி அந்த மெஜிஷியன் கெட்டவன் தான், அன்னைக்கு கூட என் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணா அப்படிங்கிற விஷயத்த அவ போய் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிடுவா. ஆனா இவ்வளவு நடந்த கடுத்தும் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால திரும்பவும் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போவா. ஆனா அங்க போய் பார்த்தா வழக்கமா அவன் இருக்கிற ரூம்ல இருக்க மாட்டான். அப்போ அவ கைக்கு ஒரு டைரி மாதிரி ஒண்ணு கிடைக்கும். அதுல இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கிற சீக்ரெட்டான பிளேஸ பத்தி போட்டிருக்குமா. சோ உடனே நம்ம ஹீரோயின் அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு இப்ப போவா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட கிளியை வச்சு அழுதுகிட்டு இருப்பான். என்னன்னா அன்னைக்கு அந்த ஹானா கூட நடந்த சண்டையில அந்த கிளிக்கு அடிபட்டு இருக்கும்ல, அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. பட் ரொம்ப அடிபட்ட நிலைமையில ஆகிற கண்டிஷன்ல இருக்கு போல. நம்ம ஹீரோவால அவனோட கிளியை இந்த நிலைமையில பார்க்கவே முடியாது. இத்தனை நாள் வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தவன் இப்ப அப்படியே இந்த கிளியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனோட ஃபேமிலி மெம்பரா அவன் நினைக்கிற ஒரே ஒரு ஆளு அந்த கிளி மட்டும் தான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினும், இங்க பாருங்க அந்த கிளிக்கு ரொம்ப முடியல, நான் வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், இப்போதைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்காதீங்க, வேற எங்கேயும் எஸ்கேப் ஆகி போயிருங்க, வெளியே நிலைமை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல என்னோட கிளிக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாம் பிடிக்காது, சொல்ல போனா அதுக்கு சாவ நினைச்சு பயம்லாம் கிடையாது, ஆனா சாகர தருணத்துல எங்க தனியா இருந்துருவோமோங்கிறது அதோட பயமே, அதனால நானும் எங்கேயும் போக மாட்டேன், என்னோட கிளி எங்கேயும் போகாது, நாங்க இங்கேயே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது வெளியே என்ன நடக்குதுன்ட்டு, போலீஸ் உங்களை 2-3 கேஸ்ல சஸ்பெக்டா வச்சிருக்காங்க. ஒன்னு நைட் நேரத்துல ஒரு பாட்டி கிட்ட இருந்து நீங்க திருடிட்டீங்க அப்படின்ட்டு, இன்னொன்னு எங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணோட மர்டர் கேஸ்ல உங்களை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் சொல்றேன் இங்க இருக்கிறது உங்களுக்கு சேஃப் கிடையாது அப்படிம்பாவ. இவ இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன கருத்து தான் நம்ம ஹீரோக்கு
இந்த மாதிரி பிரச்சனை இவனை சுத்தி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரிய வரும். ஆனா இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோ சொல்ற அடுத்த வார்த்தை, நான் எந்த தப்பும் பண்ணல, அதனால நான் எங்கேயும் ஓடி ஓடியணும்னு அவசியமே இல்லை அப்படின்பா. ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், அதை நீங்க மட்டும் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல, நீங்க சொல்றது யாரும் நம்புவாங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டாங்க, யாருமே நம்ப மாட்டாங்களா, நீ என்ன நம்புவியா அப்படின்ட்டு அவன் கேட்பான். ஆனா இதுக்கு நம்ம ஹீரோயின் பதில் சொல்றதுக்கு அவ்வளவு தயங்குவா. ஆனா அப்பன்னு பார்த்து மேல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கும். என்னன்னா இப்ப நம்ம ஹீரோவை தேடி போலீஸ் இங்க வந்துட்டாங்க. சோ இப்ப வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அப்படியே போலீஸ் முன்னாடி போய் நிப்பாங்களா. வந்தவங்க அப்படியே நம்ம ஹீரோவை இங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறதான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவனை இப்ப 2 கேஸ் சஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்படி அவனை ஹேண்ட் கஃப் பண்ணி கூட்டு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சோனையும் நம்ம ஹீரோயின் விட மாட்டா. இவர் தான் அந்த கொலையை பண்ணாருன்ட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. அப்படி இருக்கிறப்ப இந்த ஹேண்ட் கஃப்ல அவசியமா அப்படின்ட்டு இப்பவும் நம்ம ஹீரோக்கு அவ சப்போர்ட் தான் பண்ணுவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ அவளை அப்படியே ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு, நான் எந்த தப்பும் பண்ணல, அது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த போலீஸும் மித்தவங்களும் அதை நம்பலனா கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன நம்புறதுக்குன்ட்டு இந்த உலகத்துல யாரான்னு ஒரு ஆள் இருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கு பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாது. அவ ஒரு சாதாரண ஹை ஸ்கூல் பொண்ணு, போலீஸ் கிட்ட போய் பிரச்சனை பண்ண முடியுமா? அதனால அவளும் அப்படியே அமைதியா விட்டுருவா. ஆனா அப்ப அங்க இருந்த போலீஸ் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, பாரு, நீ அவனை சப்போர்ட் பண்றத பார்த்தா உனக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவனை பத்தி நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. அவன் பேரு ரியூல். அவன் ஹை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கப்பே பாதிலே ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டான். அதுக்கடுத்து அவன் கிட்டத்தட்ட பல வருஷம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டான். அது மட்டும் இல்லாம இவன் ஐடென்டிட்டியை மாத்தி 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அங்க திடீர்னு 2-3 குழந்தைங்க காணா போச்சு. அதுலயுமே இவனை தான் சஸ்பெக்ட் பண்ணி பிடிச்சிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல, 2 விஷயம் இல்ல, நிறைய விஷயத்துக்கு அவனை நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்கோம். ஆனா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாதனால அவனை நாங்க ரிலீஸ் பண்ற மாதிரி ஆச்சு. இதெல்லாம் தான் அவனை பத்தின இன்ஃபர்மேஷன். இது எதுவுமே உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால இனிமேல் அவன் சப்போர்ட் பண்ணிட்டு வர வேலையை வச்சுக்காது, உனக்கு தான் அது நல்லது இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் அட்வைஸ் பண்ணுவாரு. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிருவா. ஏன்னா இவ அந்த மெஜிஷியனை பார்த்த பார்வையே வேற மாதிரி இருக்கும். இவங்க எல்லாரும் அவனை பத்தி சொல்ற விஷயங்கள் எல்லாமே டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். அதனால இப்ப யாரை நம்புறது நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப குழம்பி போயிருவா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு இல்லும் வந்துருவானா. அவன் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டனையும், கவலைப்படாத, சீக்கிரமா எப்படி உண்மையெல்லாம் வெளியே வந்துரும், அவர் தப்பு பண்ணலன்ட்டு ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப ஒரு மாதிரி குழப்பத்துல, எனக்கு ஒண்ணுமே புரியல, உண்மையிலேயே அந்த மெஜிஷியன் நல்லவரா இல்ல கெட்டவரா அப்படிங்கிற குழப்பம் மட்டும்தான் இப்ப மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்பா. பட் ஆனா இவ என்னதான் இப்ப குழம்பி போய் இருந்தாலுமே அவ கடைசியா யோசிக்கிறது எல்லாமே அந்த மெஜிஷியன் கண்டிப்பா நல்லவரா தான் இருக்கணும். இப்ப நடந்துகிட்டு இருக்க கேஸுக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி அவரை வெளியே ரிலீஸ் பண்ணிடணும், இதுதான் நான் ஆசைப்படுறது அப்படிங்கிற மாதிரி இல்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு உடனே அந்த இல்லும், நீ மட்டும் அவர் நல்லவரா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படல, நானும் அதே தான் ஆசைப்படுறேன், அவர் மேல எந்த தப்புமே இல்லைன்ட்டு நம்ம எப்படியான்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இல் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை அடிக்கடி ஒரு பிரெக்னென்ட் லேடி பார்க்க வருவாள், அவளோட ஞாபகம் வரும். சோ உடனே இப்ப அவளை போய் மீட் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த பொண்ணு சொல்லுவா, 12 வருஷத்துக்கு முன்னாடி இவளும் நம்ம ஹீரோவும் ஒரே ஹை ஸ்கூல்ல ஒன்னாதான் படிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்து சூப்பரா படிப்பான் போல. 10th கிரேட்ல இருக்கிறப்பலாம் அவன் தான் டாப்பரா. இவன் மட்டும் நல்லா படிக்கிறவன் கிடையாது போல. இவன் கூட பிறந்த அண்ணா அக்கா பிளஸ் இவங்க பேரண்ட்ஸுமே ரொம்ப பெரிய ப்ரொஃபசர்ஸ் போல. இந்த மாதிரி ஒரு ஹையான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தனாலேயே இவன் எப்ப பார்த்தாலும் படிப்புலயே தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா நம்ம இல்லி இப்ப எந்த நிலைமையில இருக்கான் அதே மாதிரிதான் நம்ம ஹீரோவும் அவன் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப எப்ப பார்த்தாலும் படிப்புலயே ஃபோக்கஸ்ல இருந்திருப்பான். ஆனா இப்படி எல்லாத்திலயும் டாப்ல இருந்த நம்ம ஹீரோ திடீர்னு 12th கிரேட் வரப்ப எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரியே தான் இருப்பானா. அது மட்டும் இல்லாம டாப் ஸ்டூடெண்டா இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சப்ஜெக்ட்லயும் ரொம்ப கம்மியா மார்க் வாங்க ஆரம்பிச்சிருப்பான். சோ இவன் எதையோ நினைச்சு ரொம்ப அப்செட் ஆகிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத இந்த பொண்ணு அப்பயே கண்டுபிடிச்சிருப்பா. இப்படி இருக்கிற ஒரு சமயத்துல திடீர்னு ஸ்கூல்ல எதையோ நினைச்சு ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். இது தெரிஞ்சனையும் அந்த பொண்ணு அப்படியே கிளினிக்கு போய் அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பார்க்க போனா அங்க நம்ம ஹீரோ தலையில பேண்டேஜ் போட்ட நிலைமையில உட்காந்து இப்பயும் படிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்க, இப்ப நீ எடுக்கிற மார்க்குக்கு வச்சு உனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும்ல அப்படின்ட்டு அவ கேட்டிருப்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பித்து பிடிச்சாப்ல, இல்ல இந்த மார்க் எல்லாம் பத்தாது, என்ன இருந்தாலும் நான் எங்க அண்ணா அக்கா மாதிரி இன்னும் நல்லா படிக்கணும், அதுதான் என்னோட பேரண்ட்ஸ் விரும்புவாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா சொல்லுவான். சோ இதுலயே அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிருவா இவனோட வீட்டுல இவனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்காக படிக்கிறேன்னு சொல்லி அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க ஸ்கூலோட மொட்டை மாடில இருந்து கீழே குதிச்சிடலான்னு அவன் முடிவு பண்ணிருப்பான். பட் நல்ல வேலை அவ்வளவு ஹைட்ல இருந்து அவன் குதிச்சுமே அவனுக்கு பெருசா அந்த அடியும் பட்டிருக்காது. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ அப்படியே ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிருப்பான். அதுக்கடுத்து இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கிறனால அவனை கொஞ்ச நாள் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட் பண்ணிருப்பாங்க. இப்படியே ஒரு 5-6 வருஷம் ஓடி இருக்கும். அதுக்கடுத்து இப்ப ரீசெண்டா தான் இந்த பொண்ணை நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இருந்திருப்பா. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம இல்கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்கறதுக்கு அந்த இல்லுக்கு அவனோட கதையை கேட்கற மாதிரியே இருக்கும். அதுக்கடுத்து இப்ப
அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோவை பல கேள்வி கேட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கும் அந்த செத்து போன ஹை ஸ்கூல் பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? அன்னைக்கு நடு ராத்திரியில ஒரு பாட்டி கிட்ட இருந்து அவங்களை அட்டாக் பண்ணி அவங்க பர்ஸ் எடுத்தது நீதானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவா வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். இதனால அங்க இருக்கிற ஆபீசரே ஒரு மாதிரி கடுப்பாகி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துருவாரு. அப்போ கூட வேலை பார்க்குற இன்னொரு ஆபீசர் ஒரு கத்தி எடுத்து இப்ப டேபிள்ல வைப்பாரு. இந்த கத்தி அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்தா நாங்க எடுத்தோம். இது லைட்டா பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல அந்த மெஜிஷியனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இது பத்தாதுன்ட்டு அந்த ஹானா வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பால, அவ ஏற்கனவே சீக்கிரட்டா ரெக்கார்ட் பண்ண வீடியோவை இப்ப போலீஸ் கிட்ட கொடுத்துருப்பா போல. அதையும் அவங்க பிளே பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுலதான் நம்ம ஹீரோ ஏற்கனவே கத்திய வச்சு யாரையோ குத்த போற மாதிரில இருக்கும். அதனால இவன் உண்மையிலே ஒரு கொலகாரம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ற ஸ்டேஜுக்கு போயிருவாங்க. பட் ஆனாலும் இந்த வீடியோல நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஆள் யாரு, அவன் இப்ப உயிரோட இருக்கானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்ப வீடியோல இருக்கிற ஆளை பத்தி பேசிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் நிமிந்து பார்த்தா இவ்வளவு நேரம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இருந்து நம்ம ஹீரோ திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிருவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அந்த இல்லையும் தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த பொண்ணு தெளிவா சொல்லுவா, உண்மையிலேயே ரியூல் வந்து இந்த அளவு கெட்டவன் எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அவனுக்கு ஒன்னும் பைத்தியமும் கிடையாது. அவன் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப எவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருந்தான்ட்டு எனக்கு தான் தெரியும். அவன் கண்ணை பார்த்தாவே தெரியும் யாரான்னு வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும். இதை கேட்டோன்னு நம்ம இல்லுக்கா இருக்கட்டும் நம்ம ஹீரோயின்கா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேர் மைண்டுக்கு இப்ப வரதுமே அவங்க வாழ்க்கைய ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா தானே இருந்திருக்கும். யாரான்னு காப்பாற்ற வர மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ஏங்கிருப்பாங்க. அன்னாரம் இவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி வந்த ஒரே ஒரு ஆளு அந்த மெஜிஷியன் தான். சோ நம்ம ஹீரோக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு டிப்ரெஸ்டான ஸ்டேட்ல தான் இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க ரெண்டு பேர் கூட மட்டும் தான் க்ளோஸா இருந்திருப்பான். இது எல்லாத்தையுமே இப்ப இவங்க ரெண்டு பேர் கனெக்ட் பண்ணி பாப்பாங்க. சோ இப்ப இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் தன்னோட லைஃப்ல இருந்து தன்னை காப்பாத்த வந்த தெய்வமே அந்த மெஜிஷியன் தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோனுக்கு ஒரு போன் கால் வரும். இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கப்பயே நம்ம ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது தெரிஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் சரி கண்டிப்பா அவன் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் போயிருக்கணும் அப்படின்ட்டு இப்ப அங்க போவா. அங்க போனா ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய போலீஸ் ஜீப்பா நிக்குமா. என்னன்ட்டு இவ உள்ள ஒரு மாதிரி பயந்துகிட்டே போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோ ஸ்டேஜ்ல நின்னு மேஜிக் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனை சுத்தி 4 போலீஸ் வேற இருக்கும். அவங்களும் அப்படியே பொறுமையா கூப்பிட்டு பாப்பாங்க. இங்க பாரு நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை திரும்பி இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்துரு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படிம்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவா எதையுமே காதுல வாங்கிக்க மாட்டான். அவன் வாட்டுக்கு அவனுக்கு தெரிஞ்ச மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா அப்ப அங்க இருந்த போலீஸ் இங்க பாரு உன்னோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் நாங்க செக் பண்ணி பார்த்தோம், நீ ஏற்கனவே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்க, அதனால நீ தப்பே பண்ணிருந்தாலுமே உன்னை நாங்க ஜெயில பிடிச்சு போட மாட்டோம், நாங்க ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போவோம் அப்படிம்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், நான் தப்பு பண்ணலங்கிறதையும் நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலை வச்சு ஜெயில வச்சலாம் என்ன பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா என்னெல்லாம் எங்கேயும் லாக் பண்ணி வைக்க முடியாது, நான் நினைச்சா ஈஸியா மறைஞ்சு போக முடியும் அப்படின்ட்டு அங்க வச்சிருந்த ஒரு பாக்ஸுக்கு பின்னாடி போய் ஒளிவான். சரி போச்சு அப்படியே எஸ்கேப் ஆயிருவான்னு நினைச்சா சம்பந்தமே இல்லாம இப்ப வேற ஒரு இடத்துல இருந்து வருவான். ஆனா இதெல்லாம் பார்த்த அந்த போலீஸ் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டு நம்ம ஹீரோ சீக்கிரமாவே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிருவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப அவனை கன் பாயிண்ட்ல மிரட்டுவாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் பயந்து போய் அவனை ஷூட் பண்ணிடுறீங்க, நான் அவன்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போவா. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட போன உடனேமே அவன் மைண்டுக்கு வரது எல்லாமே கடைசி அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இவளை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருப்பான், நீ என்ன நம்புறியா, எனக்கு இந்த உலகத்துல என்ன யாரான்னு ஒரு ஆள் நம்பினா போதும் அப்படின்னு கேட்டிருப்பான். இப்ப அதுக்கு பதில் சொல்ற விதமா நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே நான் நம்புறேன், இந்த தப்பெல்லாம் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கிறது நான் நம்புறேன், நீங்க எப்பயுமே சொல்ற மாதிரி நீங்க ரியல் மெஜிஷியன்ங்கிறது நான் நம்புறேன், ஏன்னா ரொம்ப இருண்டு போய் கிடந்த என்னோட வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்து ரியல் மெஜிஷியனா உங்களை நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இதை கேட்டனையும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இது போதுமே நான் என்னோட மேஜிக்ல ஜெயிச்சிட்டேன், நான் கடைசியா ரியல் மெஜிஷியனாவும் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் போட்டிருந்த ஹேட்டை இப்ப நம்ம ஹீரோனுக்கு கொடுத்து இது என்னோட கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்படி இவங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கத கெடுக்கிற மாதிரியே அந்த போலீஸ் இப்போ சரி இங்க இருந்து கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கூப்பிடுவான். நம்ம ஹீரோவும் எதை பத்தி யோசிக்காம இப்ப அந்த போலீஸ் கூட போறதுக்கு ரெடியா இருப்பான். அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே அவன் மைண்டுக்குள்ள என்னோட வாழ்க்கையை கலர்ஃபுல்லா மாத்தினதே இந்த மெஜிஷியன் தான், அவருக்கு நான் சில மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் செஞ்சு காமிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவ டக்குன்னு அங்க இருந்து ஒரு பெட்ஷீட்டை எடுத்து ஒரு சொல்லிட்டுவா பார்க்கணும். அடுத்த செகண்ட்லயே பார்த்தா இவ்வளவு நேரம் அங்க இருந்து நம்ம ஹீரோ திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிருவான். அவ்வளவுதான், இதெல்லாம் பார்த்த போலீஸ் இப்ப மொத்தமா குழம்பி போயிருவாங்க. சரி அவன் இங்கதான் எங்கேன்னு ஒளிஞ்சிருந்திருப்பான் அப்படின்ட்டு அந்த ஃபுல் இடத்த தேடி பார்த்தாலும் நம்ம ஹீரோ கிடைக்க மாட்டான். இந்த இடத்துல நம்மளுக்கே ஒரு மாதிரி குழப்பமாயிரும். நம்ம ஹீரோ மேஜிக் பண்ணுவா ஓகே, இவ்வளவு மேஜிக் பண்றாளா என்ன, ஒருவேளை மேஜிக்கல் ட்ரிக்ஸை வச்சு நம்ம ஹீரோவை எஸ்கேப் ஆக விட்டுட்டாலோ அப்படிங்கிற மாதிரி தான் டவுட் இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ இப்படி எஸ்கேப் ஆனனால போலீஸ் எல்லாருமே அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க சுத்தி இருக்கிற சிசிடிவி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்படி அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு விசித்திரமா ஒரு ஃபைல் கிடைக்கும். சரி அந்த ஃபைல் என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி அந்த அம்யூஸ்மெண்ட் சுத்தி இருக்கிற இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதுல பார்த்தா இப்ப சம்பந்தமே இல்லாம அந்த இடத்துக்கு அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் வந்துட்டு போன மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், அடுத்த சீன்லயே இப்ப அவனை தொக்கா தூக்கிடுவாங்க. நீ என்ன சம்பந்தமே இல்லாம அந்த
பாழடைஞ்ச பில்டிங் கிட்ட சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தையே காட்டுவாங்க. அந்த காணா போன பொண்ணு இருக்கால, அவளுமே அதே சூப்பர் மார்க்கெட்ல தான் ஒர்க் பண்ணி இருந்திருப்பா. அப்ப அவ அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒரு நாள் கல்லால இருந்து காசு ஆட்டையை போட்டுருவா. இதை அந்த ஓனர் பாத்துருவான். உடனே அவன் வழக்கம் போல அந்த பொண்ணு கிட்ட போய், நீ பண்ண வேலைக்கு நான் உனக்கு போலீஸ் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஆனா பாக்க சின்ன பொண்ணா இருக்கியா, அதனால உன்னை நான் விடலான்ட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பக்கத்துல வந்து அந்த பொண்ணு தொட்டு தொட்டு பேசுவான். அதாவது அவன் இன்டெரக்டா சொல்ல வரான், நீ என்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா இதை பத்தி நான் போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன்ட்டு. பாவம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் மாதிரி தான் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும். அப்பன்னு பார்த்து திடீர்னு அவ சிரிக்க ஆரம்பிப்பா. என்னன்னு பார்த்தா இவன் இப்படிப்பட்ட வேலையை தான் பார்க்க போறான்னு தெரிஞ்சு இவன் பேச ஆரம்பிக்கிறப்பே அவ போன்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிருப்பா. இப்ப ரெக்கார்ட் பண்ணவ இதை போலீஸ் கிட்ட கொடுத்துருவேங்களா மிரட்ட மாட்டா. இதை நான் வெளியே நெட்ல பப்ளிஷ் பண்ண கூடாதுன்னா ஒழுங்க மரியாதை நான் கேட்கிற காசெல்லாம் எனக்கு கொடு அப்படின்ட்டு மிரட்டுவா. அதனால இந்த ஓனரும் வேற வழியே இல்லாம, சரி இப்போதைக்கு என் கையில காசு இல்ல, நான் போய் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு உனக்கு யாருக்குமே தெரியாம அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு பின்னாடி வச்சு தரேன், அங்க வந்துரு அப்படின்னு சொல்லிருப்பான். சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்க நம்பி போனா அந்த இடத்துல இவன் அந்த பொண்ணு கழுத்து நெரிச்சு கொன்றுப்பான். இவன் நேரத்துக்கு அது எல்லாமே அங்க இருந்து சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆனா இதுல போலீஸ்க்கு புரியாத ஒரு விஷயம் என்னவா இருந்திருக்கும்னா, அந்த சிசிடிவி பல மாசமா ஒர்க் ஆகாம இருந்திருக்கும். ஆனா இப்ப திடீர்னு எப்படி அந்த கேமரா ஒர்க் ஆச்சு, கரெக்டா அந்த நாளோட கிளிப்பிங்ஸ் மட்டும் இவங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்துச்சு அப்படிங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியாது. பட் கடைசியா அந்த ஸ்கூல் பொண்ணு கொலை கேஸ்ல இந்த ஓனர் தான் தப்பு பண்ணிருக்கான் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இவ்வளவு நடந்த கடத்தும் அந்த ஓனர் இப்ப அப்படியே, நான் ஒன்னும் அவளை கொலை பண்ணல, சும்மா அவளை மிரட்டலாம் தான் ட்ரை பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச இந்த மெஜிஷியன் தான் அவளை கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சொன்னதே திரும்ப சொல்லுவான். ஆனா அப்ப அந்த போலீஸ், உங்க வீட்டை நாங்க தரவா செக் பண்ணோம், அந்த இடத்துல இந்த மெஜிஷியன் ட்ரெஸ் இருந்துச்சு, சோ இதுலயே எங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்துச்சு, அன்னைக்கு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல அந்த மெஜிஷியன் யாரையோ கத்திய வச்சு மிரட்டுற மாதிரி நாங்க ஒரு வீடியோ பார்த்தோம், அது ஆப்போசிட்ல இருந்தால் நீதான், நீ பண்ண கொலையை மறைச்சு அதை அந்த மெஜிஷியன் மேல போடணும்ட்டு நீ பிளான் பண்ணிருக்க, அதனால அவன் ட்ரெஸ் நீ திருட்டு போனப்ப அவன் கிட்ட நீ வசமா மாட்டியிருக்க, அப்பதான் அந்த சண்டையும் நடந்திருக்கு, அதைத்தான் நாங்க பார்த்த வீடியோலும் இருந்திருக்கு. இவ்வளவு நடந்த கடுத்தும் நீ அந்த சண்டையில இருந்து எஸ்கேப் ஆகி அவனோட ட்ரெஸ்ஸை வச்சு அந்த ஸ்கூல் பொண்ணோட காணா போன பேனரை கிழிக்கிறது, பிளஸ் ரோட்ல போய்கிட்டு இருந்த பாட்டி கிட்ட இருந்து திருட்டுத்தனமா அவங்க பர்ஸ் ஆட்டையை போட்டது, இந்த மாதிரி பல வேலைகளை பார்த்து எல்லா குற்றமும் அந்த மெஜிஷியன் மேல வர மாதிரி நீ பண்ணிருக்க. ஆனா இதுல நீ எங்க தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுமா, உன்னை சுத்தி ஒரு சிசிடிவி தான் இருக்குன்னு நீ நினைச்ச, ஆனா அந்த இடத்துல பல சிசிடிவி இருக்கு, சோ அதுல அந்த கேமரா உன்னோட ஃபேஸ அழகா கேப்சர் பண்ணிருச்சு. இதெல்லாம் கேட்டோனையும் அந்த ஓனர் அப்படியே ஆடி போயிருவான். எல்லா தப்பையும் பண்ணிட்டு நம்ம ஹீரோ மேல பழிய போட்டலாம் அவன் நினைச்சிருப்பான். பட் இப்ப கையும் களமா மாட்டிக்கிட்டான். இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த இல்ல தான் காட்டுவாங்க. அவன் இப்ப தெளிவா ஒரு முடிவு எடுத்துருவான். தன்னோட அப்பா அம்மா சொல்றபடி கேட்டுக்கிட்டு அவனால வாழ முடியாது, அதனால அவன் சூஸ் பண்ற பாதை கஷ்டமாவே இருந்தாலுமே ஏன் வாழ்க்கையை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிருவான். ஏன்னா அவனுக்கு உண்மையிலே படிச்சு லாயர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசையே கிடையாது, அதெல்லாம் அவங்க அப்பா அம்மாவோட ஆசை. இனி அவனோட வாழ்க்கைக்கு அவனுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுபடி அவனோட வாழ்க்கையை டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் முடிவு பண்ணிட்டான். இதுல ஒரு பெரிய அதிசயம், இந்த விஷயத்துக்கு அவங்க அம்மா அப்பா ஓகேன்ட்டாங்க. ஏன்னா கடைசியா இல்ல ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சாப்புல எல்லா சாரியும் போட்டு உடைச்சிருப்பான்ல, இதை பார்த்துக்கிறது தான் அவங்க அம்மா அப்பா இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க போல. அதுக்கடுத்து இப்படியே பல மாசங்கள் ஓடி போயிரும். நம்ம ஹீரோயின் இப்ப காலேஜ்க்கே போக ஆரம்பிச்சிருவா போல. அவ வாழ்க்கையில இப்ப சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். என்னன்னா இத்தனை நாள் வரைக்கும் அந்த கடன் தொல்லைனால பொண்ணுங்க கூட இல்லாம தனியா இருந்தவங்க அப்பா அவரோட ஆதரவும் அன்பும் இந்த பொண்ணுங்களுக்கு கண்டிப்பா தேவைன்ட்டு இப்பதான் அவருக்கு புத்தியே வந்திருக்கும். அதனால பொறுப்பா ஒரு வேலைக்கு போய் ரொம்ப பெருசா சம்பாதிக்கலனா கூட பரவாயில்லாம ஓரளவுக்கு லிமிட்டா சம்பாரிச்சு அவரோட கடன்ல அடைச்சுக்கிட்டு பிளஸ் இந்த பொண்ணுங்களையும் நல்லா படிக்க வைப்பாரு. இப்படி நடந்தாவே போதுமே, நம்ம ஹீரோனுக்கு அவளோட வாழ்க்கையில பாதி கஷ்டம் குறைஞ்சிரும். அதனால இப்ப நம்ம ஹீரோனும் சந்தோஷமா தான் இருப்பா. பட் ஆனா அவ என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் இப்ப நம்ம ஹீரோ எங்க இருக்கான் எப்படி இருக்கான் அப்படிங்கிற எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவனை திரும்பி பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மட்டும் அவளுக்கு இருக்கும். அதனால இவன் நம்ம ஹீரோ கிட்ட என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறாளோ அது எல்லாத்தையும் ஒரு லெட்டர்ல எழுதி அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் கிட்ட ஒரு மெயில் பாக்ஸ் இருக்கும்ல, நம்ம ஹீரோ கூட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பான் இந்த உலகத்துல எங்க இருக்கிற ஆள் கிட்ட வேணாலும் இந்த மெயில் பாக்ஸ் மூலமா நீ பேசலாம் அப்படின்ட்டு. அதனால இப்ப அதை யோசித்துக்கிட்டு அந்த இடத்துல இவன் நம்ம ஹீரோக்காக எழுதின லெட்டரை போய் வைப்பா. ஏன்னா இவ இன்னும் நம்புறா ஒரு மேஜிக் நடந்து இந்த லெட்டர் ஹீரோ கிட்ட போயிடாதா, நம்ம திரும்பி ஹீரோவை பாத்திர மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி கஷ்டமா இருந்த நம்ம ஹீரோயின் அப்புறம் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் சரி செஞ்சுட்டு நம்ம ஹீரோ இப்ப கண்காணாத ஏதோ ஒரு இடத்துல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு இந்த டிராமாவை இங்க முடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மேஜிக் மேன் உங்க லைஃப்லயும் வந்து உங்க வாழ்க்கையும் கலர்ஃபுல்லா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, அப்படி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.